ஸ்டார்டிங்ல நருட்டோ, சக்குரா, சாஸ்கி 3 பேர் நின்னுகிட்டு இருக்காங்க. நருட்டோ கேட்கான், உங்களுக்கு அது பார்க்க ஆசை இருக்கான்னு கேட்கான். எதன்னு கேட்கான் சாஸ்கி. நருட்டோ சொல்றான், கக்காசி சென்சே பேசத்தான் சொல்றான். கக்காசி சென்சே பேசையா, அதெல்லாம் எனக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு சாஸ்கி கிளம்ப, சக்குரா சொல்றான், நீ சொன்னது கரெக்ட் தான் சாஸ்கின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்ப போறான். உடனே நருட்டோ சொல்றான், சாஸ்கி அவர் உதடு பெருசா இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருன்னு சொல்றான். சாஸ்கி நினைச்சு பார்த்துட்டு மிரண்டுட்டான். அப்படி இருக்குமோன்னு யோசிக்கான். நருட்டோ சொல்றான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஒருவேளை அவரோட பல்லு அணில் பல்லு மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு கேட்கான். அதுவே நினைச்சு பார்க்கான் சாஸ்கி. மிரண்டுட்டான், ஒருவேளை அப்படிதான் இருக்குமோன்ட்டு. உடனே அடுத்து 3 பேர் ஒன்னா இருந்து கக்காசி சென்சே ஃபேஸ பார்க்கலாம்னு நினைக்காங்க. அதுக்கப்புறம் கக்காசி சென்சேக்கு 3 பேர் ட்ரீட் கொடுக்காங்க. அவர் சொல்றாரு, என்னை ட்ரீட் கொடுக்க மாதிரி என்னை பிராங்க் பண்ணலான்னு பாக்கீங்களா, என்னை அடிக்கலான்னு பாக்கீங்களான்னு ஒண்ணு நினைச்சு பாக்காரு. அப்படி இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க 3 பேரும். உடனே சக்குரா சொல்றா, வேற ஒண்ணு இல்ல கக்காசி சென்சே, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்தீங்கல்ல, அதுக்கு தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம், அதனால சந்தோஷமா சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க 3 பேரும். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானும் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட ஆரம்பிக்க போறாரு. 3 பேரும் அவரையே கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா மாஸ்க் கட்டிட்டு சாப்பிடலான்னு போறாரு. அதுக்குள்ள சிக்கமர டீம் உள்ள விழுந்துருந்தாங்க. யாரோட உங்களை வர சொன்னான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்குள்ள கக்காசி சென்சே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. 3 பேரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன சென்சே அதுக்குள்ள நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு. என்னாச்சு அப்படி கக்காசி சென்சே கேட்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல சென்சே, சும்மா தான் கேட்டேன்னு சொல்றாங்க. பார்த்தா சாப்பாடு கடையில உள்ள 2 பேரும் பார்த்துட்டு கக்காசி சென்சே மூஞ்ச பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நருட்டோ சொல்றான், அவரோட ஃபேஸ நான் பார்த்தே தீருவேன்னு சொல்றான். அதுக்கு சக்குரா சொல்றா, உன்கிட்ட எதுவும் பிளான் இருக்கான்னு கேட்டா. கவலைப்படாத, நான் யோசிக்கன்னு சொல்றான். அதுக்குள்ள சக்குரா மண்டையில அடிச்சு தருதா, பிளானே இல்லாம வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. உடனே சாஸ்கி சொல்றான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவர் பின்னாடி நம்ம போய்கிட்டே இருப்போம், ஏதாச்சும் ஒரு கடத்துல ஒரு மாஸ்க கட்டி தானே தீருவாரு, நம்ம அப்பா பாப்போம்னு சாஸ்கி சொல்றான். இது நல்ல பிளானா இருக்குன்னு சக்குரா சொல்றான். உடனே கக்காசி சென்சே சாப்பாட தூக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காரு. உடனே 3 பேரும் அந்த இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவர் எப்பமாச்சும் மாஸ்க கழட்டு வரான்னு சொல்லிட்டு. அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கல, சடனா அவர் காணாம போயிட்டாரு. எங்கடா போனாருன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கே தெரியாம அவங்க 3 பேர் பின்னாடி நின்னுக்கிட்டு இருக்காரு. என்ன எதுக்கு ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்காரு. ஒண்ணு இல்ல, நாங்க சும்மா தான் வந்தோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிளான் சொதப்பிட்டு, அப்புறம் நருட்டோ சொல்றான், இந்த பிளான் சொதப்பிட்டுன்னு சொல்லிட்டு. உடனே நருட்டோ சொல்றான், ஒன்னும் பிரச்சனை, என்னோட செக்ஸி ஜுட்ஸ் வச்சு ரெடி பண்றான்னு சொல்றான். சக்குரா மண்டலே அடிச்சு தள்ளுதா, உனக்கு இதாண்டா வேலைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாஸ்கி சொல்றான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ஆளாளுக்கு தனித்தனியா போவோம், யார் மூலியமாச்சும் கண்டுபிடிக்க மாதிரி வரும்னு சொல்றான். இது சூப்பரா இருக்குன்னு சொல்றான் சக்குரா. ஃபர்ஸ்ட் நருட்டோ தனியா போய் கண்டுபிடிக்கலான்னு போறான். கக்காசி சென்சேக்கு தெரியாம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா அவர் ஜொன்னின் டெக்னிக் வச்சுட்டு அசால்ட்டா காணாம போயிட்டாரு. அந்த பிளான சொதப்பிட்டு நருட்டோ சொல்றான், அவர் என்னை விட்டு காணாம போயிட்டாரு, நான் தோத்துட்டேன்னு சொல்றான். அடுத்து சக்குரா தேட போறான். பார்த்தா கக்காசி சென்சே எப்பவும் கலரம் அடி நிக்க மாதிரி அவன் போய் நின்னுக்கிட்டு இருக்கான். என்னடா அவர் ரொம்ப நேரமா நிக்காருன்னு சொல்லிட்டு சக்குரா முன்னாடி போய் பார்க்க போறான். பார்த்தா அது ஒரு பொம்மை, அதுவும் ஏமாத்து. உடனே சக்குரா சொல்றான், நானும் ஏமாந்துட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் சாஸ்கி தயாராகிறான். பார்த்தா சாஸ்கி போயிட்டு சாஸ்கியும் தோத்துட்டு வந்துட்டான். என்னாச்சுன்னு கேட்காங்க. இனிமேல் நம்ம தனித்தனியா போக வேண்டாம், ஒன்னாவே போவோம், நானும் தோத்துட்டு வாரம். அதுக்கப்புறம் கக்காசி டீமே மிஷனுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த மிஷன்ல பிளான் போடுறாங்க, இப்பமாச்சு எப்படியாச்சும் நம்ம கக்காசி சென்சே ஃபேஸ பார்த்தே தீரணும்னு சொல்லிட்டு. நம்ம ஈஸியான மிஷனுக்கு தான் போறோம், எப்பனாலும் கக்காசி சென்சே ஃபேஸ பாத்துறான்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் மிஷனுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் மேல நிக்கானுங்க. உன்னை கடைசியில கண்டுபிடிச்சிட்டேன் கக்காசி ஹட்டாக்கே, உன் கதை இந்த வாட்டி நான் முடிச்சு தீர்வுன்னு ஒரு 3 பேர் சொல்ல, யாருன்னே தெரியல, ஷேடோல நிக்கானுங்க அவனுங்க. உன்னை கூட ஒண்ணு கேட்கான், எதுக்கு பாஸ் நம்ம ரிவெஞ்ச் எடுக்க போறோம், எதுக்காண்டி அவனை நம்ம ரிவெஞ்ச் எடுக்க போறோம்னு கேட்கான். உடனே அவன் சொல்றான், அதுக்குள்ளே மறந்துட்டேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இல்லையான்னு கேட்கான். உடனே பழச யோசிக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை துரத்திட்டு போறாங்க. அவனுக்கு சொல்றானுங்க, எங்களோட பாஸ் உன்னை லவ் பண்றாங்க, நீ லவ் பண்ணே தீருன்னு சொல்லு. உடனே உன் பாஸ் மாசம் லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு பாக்கான். பார்த்தா அவன் வேண்டான்னு சொல்றான். உன்னை எனக்கு பிடிக்கல அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. கக்காசி சென்சே ஒளிஞ்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றான், அந்த பொண்ணுதான் வேண்டான்னு சொல்றான்ல, நீ இருக்கிற அந்த பொண்ணுல போய் வற்புறுத்துன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வரான் கக்காசி. உடனே அந்த 3 பேரும் சண்டைக்கு தயாராகிறாங்க. மோயா நிஞ்சாடா, நாங்க உன் கதையை முடிக்க போறோம்டா சொல்றாங்க. கக்காசி சொல்றான், அப்படிப்பட்ட பேரை நான் கேள்விப்பட்டது இல்லையேன்னு சொல்றாங்க. என்னோட பேரு கக்காசி கேட்டாக்கே, நான் உன் கதையை முடிக்க போறான்னு சொல்றான். 3 பேரும் சேர்ந்து கக்காசி அடிக்க போறாங்க. பார்த்தா அதுக்குள்ள கக்காசி 3 பேரையும் அடிச்சு கெட்டி தொங்க விட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கக்காசி கூட சேர்ந்து அவ பாட்டுக்கு அங்க இருந்து போயிட்டா. அவனுக்கு அதுக்காண்டிதான் இப்ப ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கானுங்க. உனக்கு இப்ப ஞாபகம் வந்திருக்கான்னு கேட்கானுங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துச்சு, அதுக்கு தான் நம்ம பழி வாங்க வந்திருக்கோம், அவன் கதையை முடிச்சே தீருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கக்காசி டீம் மிஷனுக்கு வந்திருக்காங்க. மிஷனுக்கு வந்த இடத்துல அந்த ஒரு பொம்பளை சாப்பாடு கொடுக்கா. சாப்பாடு பார்த்து அழகழகா இருக்கு. நருட்டோ வாய் வெளிஞ்சு போய் உட்காந்துருக்கான், இதை நம்ம சாப்பிட்டே தீரணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பொம்பளை அங்க இருந்து வெளியே போறா. என்னன்னு பார்த்தா அது அந்த பொம்பளையே கிடையாது, அவன் தான் டிரான்ஸ்பர்மேஷன் ஜுட்ஸ்ல ஏமாத்திட்டு வந்திருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த சாப்பாடுல ஃபுல்லத்தையும் விஷத்தை கலந்து வச்சிருக்கான். கக்காசி எப்படி சாப்பிடுவான், சாப்பிட்டுட்டு செத்துருவான், நம்ம அதோட கதையை முடிச்சிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா யாருமே சாப்பிடாமலே உட்காந்துருக்காங்க. கக்காசி சென்சே கேட்காரு, ஏன் சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. இல்ல கக்காசி சென்சே, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு. உடனே நருட்டோ சொல்றான், கக்காசி சென்சே நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து தெரியாத மாதிரி ஒரு மூஞ்சலத்துக்கு வீசலான்னு பாக்கான். பார்த்தா கக்காசி சடனா டேபிள வச்சு தடுக்கான். மொத்த சாப்பாடுமே கீழே சிந்திருச்சு. சாப்பாடு மட்டும் வேஸ்ட் ஆயிட்டு. 3 பேரும் டென்ஷன் ஆகுறாங்க, சாப்பாடை எங்க வேஸ்ட் பண்ணிக்க கக்காசி சென்சேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வில்லனுங்க நினைக்கானுங்க, இந்த பிளான் சொதப்பிட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சக்கர சொல்றா, அடுத்து நம்ம என்ன பிளான் போடலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு சாஸ்கி சொல்றான், கவலைப்படாத, ஏன்ட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றான் சாஸ்கி. என்னன்னு பார்த்தா சுடுதண்ணியில குளிக்க வந்திருக்காங்க. உடனே நருட்டோ கேட்கான், கக்காசி சென்சே எப்படி மூஞ்ச கழட்டிட்டு வருவாருன்ட்டு. கவலைப்படாத, கண்டிப்பா குளிக்கல, ஒரு மாஸ்க் இல்லாம தான் வருவாருன்னு சொல்லிட்டு.
பார்த்தா அந்த 3 ஷினோபி அங்க குளிக்க வந்திருக்காங்க கக்காசியை கொள்ளுதைக்காண்டி. கவலைப்படாத, கக்காசி மேல இந்த அம்ப வச்சு அடிச்சிட்டோம்னா அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். சிரிச்சு அவன் வயிறு வலிச்சு அவன் அப்படியே செத்துருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அதான் அவனோட பிளான். அதுக்கப்புறம் சக்குரா தனியா குளிச்சுக்கிட்டு இருக்கா. அவ சொல்றா அவங்க 2 கக்காசி சென்சே மூஞ்ச பாத்துட்டா நான் எப்படி பாக்குறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா கக்காசி சென்சே வாய்ஸ் கேட்டோன்னு எப்படி பாக்க வர்றான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா கக்காசி சென்சே அங்க வாராரு. பார்த்தா அந்த இடமே பனிமூட்டமா இருக்கு. பார்த்தா கக்காசி சென்சே அங்கேயே மாஸ்க போட்டு வந்துட்டாரு. ஹாயின்னு சொல்றாரு. 2 பேரும் குப்பரை சாஞ்சிட்டானுங்க. ஏன்டா குப்பரை சாஞ்சிங்கன்னு கக்காசி சென்சே பாத்துக்கிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்து அந்த 3 ஷினோபியும் ஒருத்தன் அடிக்கான். அந்த அம்ப வச்சு அடிக்கான். பார்த்தா கக்காசி சென்சே குனிஞ்சிருக்காரு. பார்த்தா அது தவளை மேல பட்டுறது. அது சிரிக்க ஆரம்பிச்சுட்டு ஐயோ இவன் கண்ணில் பட்ட நம்ம செத்துறோம்னு சொல்லிட்டு அவனும் ஒளிஞ்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் நருட்டோ சாஸ்கி அங்க இருந்து போறானுங்க. தெரியாதனமா அந்த பிளான போட்டோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நருட்டோ வெளியே வரான். பார்த்தாங்க ஒரு 3 Dress கிடக்கு. அந்த ஷினோபியோட Dress அது. அதுக்கப்புறம் அந்த 3 ஷினோபி வெளியே வரானுங்க. பார்த்தா அந்த Dress 3 காணாம போயிருச்சு. அதுக்கப்புறம் திரும்பி சக்குரா சாஸ்கி நருட்டோவை காட்டுறாங்க. 3 பேரும் அவன் மூஞ்ச பார்க்க ட்ரை பண்ணி களைச்சே போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அந்த மிஷனும் முடிஞ்சிட்டு அவங்க அங்க இருந்து நடந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க வெளியே. அதுக்கப்புறம் அவனுக்கு வரானுங்க கக்காசி இந்த வாட்டி உன் கதையை முடிச்சே தீரோண்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனை சொல்றானுங்க நல்லவேளை நம்ம எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வச்சனால தப்பிச்சோன்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரெஸ் போட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் சாஸ்கி நருட்டோ சக்குரா இருக்காங்க. சக்குரா சொல்றா பேசாம இந்த பிளான நம்ம விட்டுறலாமான்னு சொல்லிட்டு. அதுக்கு நருட்டோ சொல்றான் கவலைப்படாத ஏன்ட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றான். பார்த்தா அந்த ஷினோபி ட்ரெஸ் களவான்ட்டு வந்ததே நம்ம நருட்டோ தான். 3 பேரும் மாசா போட்டுக்கிட்டு நிக்காங்க. அதுக்கப்புறம் சாக்கி கேட்கறான் ஏன்டா அந்த ட்ரெஸ் நம்ம போட்டு வந்து நிக்கோன்ட்டு. நருட்டோ சொல்றான் நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போட்டு கக்காசி சென்சே மிரட்டி அவன் மாஸ்க கழட்ட வைப்போம். அதான் நம்ம பிளான் சொல்லிட்டு 3 பேரும் போறாங்க கக்காசி சென்சே பக்கத்துல. அதுக்கப்புறம் அந்த 3 ஷினோபியும் ஒளிஞ்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாருடா இவனுக்கு நம்ம ட்ரெஸ் களவாண்டு போட்டு வந்து நின்னுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுல ஒருத்தர் சொல்றான் பாஸ் பாத்தீங்களா நம்மள மாதிரியே 3 பேர் கக்காசி சென்சே அடிக்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நருட்டோ சாஸ்கி சக்குரா 3 பேர் கக்காசி சென்சே அடிக்க போவ. அதுக்கப்புறம் கக்காசி சென்சே நீங்க ஏன் 3 பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள இந்த 3 பேர் வெளியே வந்துட்டானுங்க. வா நம்ம 6 பேர் சேர்ந்து கதையை முடிக்கலான்னு பாக்கான். பார்த்தா அதுக்குள்ள கக்காசி நருட்டோ சாஸ்கி சக்குரா கெட்டி போட்டான். அதுக்கப்புறம் அந்த 3 பேரையும் பாக்கான் நீங்க என்னடா 3 பேருன்னு கேட்கான். அதுக்கப்புறம் கீழே இருக்க நருட்டோவை பார்த்து கேட்கான் நருட்டோ சாஸ்கி சக்குரா நீங்க எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க எதுக்கு இப்படிலாம் பண்றீங்கன்னு கேட்கான். அதுக்கப்புறம் சக்குரா சடனா சொல்றா அந்த 3 பேர் இருக்காங்கல்ல அந்த 3 பேரை பிடிக்கிறக்காண்டி தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தேன். நம்ம இப்படி ட்ரெஸ் போட்டு வந்தா அவனும் ட்ராப்ல மாட்டுவானுன்னு சொல்லிட்டு தான் இப்படி வந்தோம் சக்குரா சொல்றா. உடனே அவனுக்கு ஷாக் ஆகுறானுங்க நம்ம தான் தேவையில்லாம ட்ராப்குள்ள வந்தோமான்னு சொல்லிட்டு. நருட்டோ சாஸ்கி நினைக்காங்க நல்ல வேளை சக்குரா நல்ல பிளான போட்டான்னு சொல்லிட்டு. உடனே அவனுக்கு சொல்றானுங்க எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்குள்ள கக்காச்சி அடிச்சு 3 பேரையும் கெட்டி தொங்க விட்டுட்டான். உடனே கக்காச்சி கேட்கான் யாருடா நீங்க என்னையே அடிக்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு. உடனே அவனுக்கு 3 பேரும் அழுகுறானுங்க இவனுக்கு நம்ம யாருனே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு. உடனே நருட்டோ டென்ஷன் ஆயிட்டான். கக்காசி சென்சே உங்க மாஸ்க்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்கான். நீங்க முதல்ல இருந்து இதைத்தான் பாக்க நினைச்சீங்களா இதை முதல்ல சொல்லிருக்கலாம்னு கேட்கான் கக்காசி. உடனே சக்குரா கேட்கா நீங்க கேட்டா காமிச்சிருப்பீங்களான்ட்டு. காமிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அவர் மூஞ்ச கழட்டலான்னு பாக்காரு கக்காசி சென்சே. எல்லாரும் தயாராகிறாங்க எப்படிதான் அந்த மூஞ்சி இருக்கும். பல்லு பெருசா இருக்குமா உதடு பெருசா இருக்குமா இல்ல வாய் சிறுசா இருக்குமான்னு யோசிச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா மாஸ்க கலட்டுறான். பார்த்தா மாஸ்க்கு பின்னாடி இன்னொரு மாஸ்க் இருக்கு. அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்னடா இன்னொரு மாஸ்கான்னு சொல்லிட்டு. யாருடா நீங்க அப்படின்னு கேட்க நருட்டோ தெரியாதனமா உங்களை பார்க்க வந்துட்டு. ஒரு 6 ஊர் மக்கள் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நடந்து வந்துட்டு அவங்க பேசுறாங்க நம்ம டீம்ல இருந்து ஒருத்தன் மிஸ் ஆகுறானே அது யாருன்னு கேட்காங்க. ஒருத்தன் சொல்றான் அது இடாட்டே மொரினோ தான் அவன் தான் எங்கேயோ காணா போயிட்டான்னு சொல்லிட்டு. இன்னொருத்தன் சொல்றான் இவனுக்கு இதேதான் வேலை எங்கேயாச்சும் தொலைஞ்சு போறது வேலைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா ஒரு ஷினோபி வந்து மாசா வந்து முன்னாடி வந்து நிக்கான். உங்களை என் வழியை விட மாட்டேன்னு சொல்றான் அவன். நீங்க எல்லாம் லேண்ட் ஆஃப் டீல உள்ள வசாபி ஃபேமிலிக்காரங்க தானே உங்களை நான் விட மாட்டேன்னு அவன் சொல்ல. உடனே 5 பேருமே ஸ்வாட் எடுத்துட்டு மாசா நிக்காங்க. உடனே அவன் சொல்றான் உங்களை மாதிரி ஊர் மக்களாலெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஷினோபியை தொட கூட முடியாதுன்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு கொடையை பறக்க விடுறான். என்னன்னு பார்த்தா அதுல இருந்து முள்ளா வருது. எல்லாருமேலையும் படுது. எல்லாருமே சாஞ்சிட்டாங்க. அவங்களால மூவ் பண்ண கூட முடியல. அவன் சொல்றான் நீங்க தொடராக்கி ரேஸ்ல யாரும் கலந்துக்க கூடாது அதனாலதான் நான் இப்படி செஞ்சுட்டு போறேன் உங்க யாரையும் கொல்லல அது வரைக்கும் நீங்க சந்தோஷம் நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஷினோபி போறான். அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க என்ன நடந்தாலும் சரி இந்த ஸ்கிரால நம்ம வந்து ஹிடன் லீஃப்ல சேர்த்தே தீரும்னு சொல்றாங்க. சரின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இடாட்டே மொரினோங்க பையனை காட்டுறாங்க. பார்த்தா அவன் மரத்துக்கு மேல ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம நருட்டோவை காட்டுறாங்க. நருட்டோ டீமுக்கு வந்து அடுத்த மிஷன் கொடுக்காங்க லேடி சுனாடே. நருட்டோ கத்துறான் எங்களுக்கு என்ன மிஷன் கொடுத்துருக்கீங்க நான் அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. சக்குரா கேக்கா கக்காசி சென்சே எங்கன்னு கேக்கா. உன்ன லேடி சுனாடே சொல்றா கக்காசி சென்சேல உங்க கூட வரல நீங்க தனியா தான் போறீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியும் ஊர்ல நிறைய மிஷன் இருக்கு ஆனா அனுப்பதான் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கக்காசி வேற மிஷனுக்கு போயிருக்காரு நீங்க தனியா தான் போகணும்னு அவ சொல்றா. என்ன மாதிரி மிஷன் நருட்டோ கேட்கான். லேடி சுனாடே சொல்றா இது பி ரேங்க் மிஷன் சில நேரம் இது ஏ ரேங்க் மிஷனா கூட மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றா. இது என்ன மாதிரி மிஷன் சக்குரா கேக்கா. நீங்க ஒருத்தனை பாதுகாத்து கூட்டு போகணும் அதான் அந்த மிஷனோட வேலைன்னு சொல்றா. யார நாங்க பாதுகாக்கணும்னு சாஸ்கி கேட்கான். இதெல்லாம் என்ன மிஷன் நருட்டோ கேட்கான். உடனே லேடி சுனாடே சொல்றா இது என்ன மாதிரி மிஷன்னா ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி லேண்ட் ஆஃப் டீல வந்து தொடராக்கி ரேஸ்னு ஒன்று ரேஸ் வைப்பாங்க. அந்த ரேஸ்ல எப்பவுமே பிரச்சனையா தான் இருக்கும். அந்த ரேஸ்ல ஓடும் போது அந்த வசாபி ஃபேமிலிக்காரங்களை வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு போகணும். அதான் இந்த மிஷனோட முழு நோக்கம்னு சொல்றான் அவங்கள்ட்ட.
அது மாதிரி இந்த மெசேஜை கொண்டு வரும்போதே ஒரு அசசின் வந்து அட்டாக் பண்ணிட்டான். ஆனா அது யாருன்னு தான் தெரியல. அதனாலதான் அவங்க நம்மள ப்ரொடெக்ட் பண்ண வர சொல்லிருக்காங்க. லேடி சுனாடே சொல்றா, சக்குரா கேக்கா எங்களுக்கு இன்னும் டீடைலா சொல்லுங்கன்னு சொல்றா. அதுக்கு லேடி சுனாடே சொல்றா, பாஸ் ஜிரோஜோ வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வந்தாருல ஒரு பழைய தாத்தா, அவர் தானே நருட்டோ கேக்கான். ஆமான்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு மிஷனுக்கு அனுப்புறாங்க. சந்தோஷமா ஓடுறான் நருட்டோ. அதுக்கப்புறம் நருட்டோ, சாஸ்கி, சக்குரா எல்லாருமே மிஷனுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வயிறு பசின்னு சொல்லிட்டு சாப்பிட ஒரு இடத்துக்கு ஓடுறாங்க. அடுத்து அந்த ஷினோபியை காட்டுறாங்க. அவன் வந்து அவன் பாஸ்ட் வந்து ரிப்ளை பண்றான், அந்த வசாபி ஃபேமிலிக்காரங்களை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கு பாஸ் சொல்றான், அவனுக்கு இன்னும் விட்டு கொடுக்கதா இல்ல. அவனுக்கு வந்து எலைட் ஷினோபி வந்து நிஞ்சா வில்லேஜ்ல இருந்து வர வச்சிருக்காங்க. அதனால அவனுக்கு இன்னும் போட்டிக்கு தயாரா தான் இருக்கானுங்கன்னு அவன் சொல்ல, உடனே அந்த ஷினோபி சொல்றான், கவலைப்படாதீங்க, ரேஸ்ல வச்சு அவனுக்கு கதையை முடிச்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். உடனே இந்த பாஸ் சிரிக்கான். அதுக்கப்புறம் நருட்டோ டீம் வந்து அங்க வந்து டீ கடையில வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடாட்டே மொரினா அங்கதான் உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு நிஞ்சாவை பார்த்தாலே பிடிக்காது. இந்த நிஞ்சா இதுக்கடா இங்கே வந்தாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே இடாட்டே மொரினா வந்து நருட்டோ டீம் பக்கத்துல வரான். அவன் வந்து லீஃப் வில்லேஜ் பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். உடனே நருட்டோ கோவப்பட்டு எந்திக்கான். அதுக்கப்புறம் சக்குரா உட்காந்துருக்கான். சக்குரட்ட அப்படியே இடாட்டே வலியிறான். நருட்டோ கோவப்படுறான். சக்குரட்டெல்லாம் அப்படி பேசாதடா, அவன் கதையை முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு. இடாட்டே சொல்றான், இந்த நிஞ்சா லைஃபை விட்டுட்டு எனக்கு நீ மனைவி ஆயிரலாமான்னு பேசிக்கிட்டு இருக்கான். நருட்டோ கோவப்படுறான். சும்மா நக்கல் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இடாட்டே சொல்றான், எனக்கு நிஞ்சானாலே பிடிக்காதுன்னு சொல்றான் இடாட்டே. இடாட்டே சொல்றான், லேண்ட் ஆஃப் டீ பக்கம் வந்தீங்கன்னு உங்க கதையை முடிச்சிருன்னு சொல்றான். அதையும் மோதி பத்தரலாம் நருட்டோ சொல்றான். சாஸ்கி சொல்றான், விடுடான்னு சொல்றான். நருட்டோ சொல்றான், இவன் கதையை நான் முடிக்காம விட மாட்டேன்னு சொல்றான். பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல இடாட்டே எங்க போனான்னு தெரியல, அங்க இருந்து ஓடிட்டான். அவன் ஓடினது மட்டும் இல்லாம பில்ல வந்து கடைக்காரி கொடுக்க வரா. பார்த்தா அவன் பில்லையும் சேர்ந்து இவங்க தலையில கெட்டிட்டான். உடனே பில்ல கொடுத்துட்டு வேகமா ஓடிட்டு போய் அவனை போய் பிடிக்க போறாங்க. சாஸ்கி சொல்றான், இவன் ரொம்ப வேகமா போறானே, இவன் வேகத்தை கணிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு சாஸ்கி துரத்திக்கிட்டு போறான். நருட்டோ சொல்றான், அவன் என்ன ஃபாஸ்டா போனாலும் பிரச்சனை இல்ல, அவன் நம்ம பிடிச்சே தீருன்னு சொல்லிட்டு போறான். பார்த்தா இடாட்டே அனல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா சடனா ஒரு கட்டத்தடிக்கு கீழே வந்து விழுந்துருதான். அதுக்கப்புறம் அவனே சொல்றான், நம்ம வேகத்தை நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. பார்த்தா அவன் கத்தி போய் ஒரு மரத்துல போய் சொருவிடுது. நருட்டோ, சாஸ்கி, சக்குரா அவனை வழி மறிச்சிட்டாங்க. சாஸ்கி சொல்றான், எங்கள்ட்ட இருந்து நீ தப்பிச்சிடலாம் நினைக்க, அது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு. சடனா இடாட்டே கீழே விழுந்து மன்னிப்பு கேட்காங்க, என்ன மன்னிச்சிருக்கேன், என்கிட்ட காசு இல்ல, அதனாலதான் நான் அப்படி ஓடுறேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நருட்டோ கீழே வந்து அந்த கத்தி கீழே விழுது. உடனே அந்த கத்தியை நருட்டோ எடுக்க போவேன், இடாட்டே புடுங்குதான், அது என்னோட கத்தின்னு சொல்லிட்டு. என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்க, பார்த்தா சடனா அவன் கால்ல இருந்து வெயிட் கட்டியிருக்கான். அது என்ன மாதிரி வெயிட்னா, நம்ம ராக்லி கட்டியிருந்தோம்ல அந்த மாதிரி வெயிட்ட கட்டியிருக்கான். வெயிட்ட கட்டிட்டு தான் இவ்வளவு ஃபாஸ்டா ஓடி இருக்கான். சடனா அந்த வெயிட்ட கீழே போட்டுட்டு அனல் வேகத்துல திரும்பி இடாட்டே ஓட இவங்களால பிடிக்கவே முடியல. இவங்க பின்னாடி தொடர்ந்து ஓடிக்கிட்டே வராங்க. பார்த்தா அவன் அனல் வேகத்துல அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். உடனே நருட்டோ, சாஸ்கி, சக்குரா சொல்றாங்க, உன்னை இந்த வாட்டி விட்டுட்டோம், உன்னை அடுத்த வாட்டி இனிமேல் விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே லேண்ட் ஆஃப் டீக்கு வந்துட்டாங்க. பார்த்தா பாஸ் ஜோரிஜோவையும் பாத்துட்டாங்க. உடனே நருட்டோ சொல்றான், நான் தான் நருட்டோ உசுமாக்கி, லேண்ட் ஆஃப் லீஃப்ல இருந்து வந்திருக்கேன், அப்படி இப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். சாஸ்கி அவனை பிடிச்சி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே பாஸ் ஜோரிஜோ சொல்றாரு, அப்ப இருந்த மாதிரி இப்போ நீ ஃபன்னியா தான் இருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அடுத்து சாஸ்கி கேட்க, உங்க அழைப்பெல்லாம் நாங்க கேட்க வரல, என்ன விஷயத்துக்காண்டி எங்களை 5th உக்காகி அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்றான். உடனே அவர் சொல்றாரு, நாங்க ஒரு செரிமோனி நடத்துவோம் எப்பவுமே 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அது தொடராக்கி ரேஸ்னு ஒண்ணு அப்படின்னு சொல்றாரு. உடனே நருட்டோ, அப்படின்னா என்னன்னு கேட்கான். சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க உட்காருங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றாரு அவரு. உடனே அதை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. உடனே பாஸ் ஜீரோஜா கதையை சொல்றாரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி புயல் மேல பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, அதை நிக்கவே இல்ல, அதை நிப்பாட்டதுக்காண்டி ரியோகோ ஜொல்னு ஒரு ஜொல்ல 2 ஜொல்ல தூக்கி தொடராக்கி இடத்துல கொண்டு போய் வச்சாரு. அப்படி வச்சனால அந்த புயல் மழை வந்து அப்படியே நின்னுச்சு. அதை நாங்க அப்படியே காலங்காலமா பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம். 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த இது பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்படியே போக போக அது ஃபெஸ்டிவலாவும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். அப்ப எங்க ஊர் மக்கள் எல்லாம் ஓடி ஓடி யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு மேன் ஆஃப் த இயர் கொடுப்போம் அந்த ஜொல் பக்கத்துல போறவங்களுக்கு. அப்படியே போக போக அது பிரச்சனையும் உண்டாக ஆரம்பிச்சிச்சு. அப்ப 2 குடும்பம் பிரிஞ்சிச்சு. ஒன்னு வசாபி ஃபேமிலி, இன்னொன்னு வகராசி ஃபேமிலி. இந்த 2 ஃபேமிலிக்கும் பெரிய சண்டையே உண்டாச்சு. திடீர்னு எங்களுக்குள்ளே சண்டை வந்துரும். அதனால நிறைய பேர் செத்ததான் மிச்சமா இருந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த சண்டை நிப்பாட்டுறதுக்காண்டி ஒரு முடிவு எடுத்தோம். இந்த ஊர் தலைவர் என்ன முடிவு எடுத்தாருன்னா, இந்த 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற போட்டியில எந்த ஃபேமிலிக்காரன் போய் முதல்ல போய் அந்த ஜொல்லை எடுத்துட்டு வரானோ அவன் தான் இந்த ஊரை ஆளணும் அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுத்தாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி வகராசி ஃபேமிலிக்காரன் வந்து ஈஸியா ஜெயிச்சிட்டான். அவன் எப்படி ஜெயிச்சான்னா, போற வழியில ஷினோபியை செட் பண்ணி வச்சிட்டான். அப்படி போற வழியில ஷினோபி செட் பண்ணனால எங்க ஆளு தோத்துட்டான், அவங்க ஆளு ஈஸியா ஜெயிச்சிட்டான். அதனாலதான் இந்த வாட்டி நாங்க ஷினோபி அலாகேட் பண்ணலாம்னு முடிவு எடுத்தோம். அப்படி முடிவு எடுத்துட்டு எங்க ஊர்ல இருந்து உங்க ஊருக்கு வரது வழியிலையும் அவனுக்கு ஷினோபி ஆள வச்சு எங்க ஆளுகளை அடிச்சிட்டானுங்க. இதே அவனுக்கு இதா வச்சிருக்கானுங்க, அதுக்காண்டிதான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண நாங்க இங்க கூப்பிட்டுருக்கோம்னு அவர் சொல்றாரு. உடனே அவர் தலையை குடிஞ்சு கெஞ்சி கேட்காரு, நான் உங்கள்ட்ட கெஞ்சி கேட்கேன், இந்த வாட்டி நீங்க வந்து எனக்கு ஒத்துழைச்சு கொடுங்க, அவனுக்கு திரும்பி இந்த வகராட்சி ஃபேமிலிக்காரங்க ஆட்சி ஆளக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. சரி நாங்க இதை பண்ணி கொடுக்கோம், யார நாங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அவங்க கேட்காங்க. பார்த்தா கைதட்டி உள்ள வர வைக்காரு. பார்த்தா அது நம்ம இடாட்டே மொரினோம். நீயான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. உடனே பாஸ் ஜீரோஜா சொல்றாரு, சரி பிரச்சனை இல்ல, உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி தெரியுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இடாட்டையும் நருட்டோ ஒன்னா பேசிட்டு போறாங்க. 2 பேருக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கு. நான் தேவையில்லாம உனக்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன் நருட்டோ சொல்ல. உடனே அவன் சொல்றான், உன்னையெல்லாம் யாரோட ப்ரொடெக்ட் பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அவன் சொல்றான் ஹொக்காகே எல்லாம் வேஸ்ட்னு அவன் சொல்றான். இவன் சொல்றான் பாஸ் ஜீரோஜாவே ஒரு வேஸ்ட்னு இவன் சொல்றான். 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு தானுங்க.
அதுக்கப்புறம் சக்குரா வந்து அந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கா. பார்த்தா விலை எல்லாம் அதிகமா இருக்கு. என்னடா விலை அதிகமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அந்த கடைக்காரங்க சொல்றாங்க, நாங்க முதல்ல கம்மி விலைக்கு தான் வச்சோம், எப்ப வகராசி ஃபேமிலிக்காரங்க வந்துட்டாங்களோ அப்பமெல்லாம் விலையை கூட்டிட்டாங்கன்னு அவா சொல்றா. உடனே அதுக்கப்புறம் வகராசி ஃபேமிலிக்காரன் சடனா ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அத சாஸ்கி சக்கரம் நின்னு பாக்காங்க, ஏன்டா இவன் அடிக்கான்னு சொல்லிட்டு. உடனே அவன் மூஞ்சில குத்த வாரான். நம்ம சாஸ்கி வந்து தடுக்கான். பார்த்தா சாஸ்கி 3 பேரையும் அடிச்சு மூஞ்சி கிஞ்சல உடச்சு தள்ளிட்டான். 3 பேரும் பயந்து ஓடுறானுங்க அந்த இடத்துல இருந்து. உடனே ஊர் மக்கள் நன்றி சொல்றாங்க அந்த வகராசி ஃபேமிலிக்காரங்கள்ட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இடாட்டையும் பா ஜிரோஜும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவர் சொல்றாரு, நான் உன்னே தான் நம்பி இருக்கேன் இடாட்டேன்னு அவர் சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், கவலைப்படாதீங்க, என் உயிரை கொடுத்தாச்சு நான் ஜெயிப்பேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த மேட்ச் டே வருது. 2 ஓடுறவங்களும் தயாரா நிக்காங்க. நர்டோ கேக்கா இது எப்படி ஓடுவாங்க. நர்டோ கேக்கா சக்குரா சொல்றான், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டெகராசி போர்ட்ல இருந்து இங்க இருந்து ஓட ஆரம்பிப்பாங்க. ஓடுவாங்களா அப்படின்னு கேட்கான். இல்ல, போட் மூலியமா போவாங்க. போட் மூலியமா போய் மொடராக்கி ஊர்ல போய் இறங்குவாங்க. அங்க இருந்து அந்த ஜொல்லை எடுத்துக்கிடுவாங்க. அந்த ஜொல்லை எடுத்துட்டு திருப்பி தொடராக்கி கிரேட் ஷிரினை நோக்கி வருவாங்க. அங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்னா யார் வின்னரும் தெரிஞ்சிருன்னு சொல்றா அவா. இதுக்கு எதுக்கு நம்மள அலாகேட் பண்றாங்க. நர்டோ கேட்கான், எந்த இடத்துல இருந்து எதிரி அடிப்பாங்கன்னே தெரியாது, அதனால நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டு போகணும்னு சொல்லிட்டு சாஸ்கி சொல்றான். சரின்னு சொல்றான் நருட்டோ. உடனே மேட்ச் ஆரம்பிக்க போது அவங்க சொல்றாங்க தொடராக்கி ரேஸ் ஆரம்பிக்க போதுன்னு சொல்றாங்க. வசாபி ஃபேமிலி வந்து இடாட்டி மொரினோன்னு சொல்றாங்க. உடனே சாஸ்கி முழிக்கான், மொரினோவான்ட்டு. அதுக்கப்புறம் வகராச்சி ஃபேமிலி வந்து ஃபுகுஷின்னு ஒருத்தர் இறங்குதான் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் அந்த போட்டியில கலந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது சடனா அந்த கதவு திறக்க இடாட்டை எதையோ நோட் பண்ணிட்டான். அந்த கிளைமேட் ஏதோ சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனே சிரிக்கான். எல்லாரும் அவனையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு 2 பேரும் ஓட ஆரம்பிக்காங்க. 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா தான் போறாங்க. பார்த்தா சடனா லெஃப்ட் எடுத்துட்டான் இடாட்டே. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, ஏன்டா இப்படி இவன் லெஃப்ட் எடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு. நருட்டோ டீம்ஸ் இவனை நோக்கி துரத்திக்கிட்டு வேற திசையில போறான். ஃபுக்காக்கு வந்து கடலை நோக்கி போறான். உடனே அந்த கெட்ட ஷினோபிக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்காங்க, இப்ப நம்ம என்ன செய்யணும், அவன் வேற திசைக்கு போறான்னு சொல்லிட்டு. அந்த கெட்ட ஷினோபியோட ஹெட் வந்து சொல்றான், நான் வந்து ஃபுக்காக்கு கூட போறேன், நீங்க வந்து அந்த இடாட்டையை நோக்கி போங்கன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. உடனே நருட்டோ துரத்திக்கிட்டே போறான். நருட்டோ கேட்கா, நீ எந்த திசையில தான் போற, தப்பான திசையில போறேன்னு சொல்றான். எனக்கு தெரியும், நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டு இடாட்டை வேற திசையை நோக்கி போறான். உடனே அந்த ஷினோபி வந்து ஃபுகுஸ்கி கூட போறான். அந்த ஃபுகுஸ்கி கேட்கான், அவன் எங்கடா போறான்னு கேட்கான். அதுக்கு அவன் சொல்றான், அவன் எப்ப பார்த்தாலும் அப்படிதான் போவான், அவன்ல ரேஸுக்குள்ளே வரமாட்டானே, கவலைப்படாதீங்கன்னு சொல்றான். அதுக்கு ஃபுகுஸ்கி கேட்கான், உனக்கு அவனை பத்தி தெரியுமான்ட்டு. அவனை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்றான் அந்த ஷினோபி. அதுக்கப்புறம் வசாபி மக்கள் எல்லாம் கேட்காங்க, பாஸ் என்ன பாஸ் இப்படி செஞ்சுட்டான், அவன் வேற வழியில போயிட்டானா, நம்ம தேவையில்லாம அவனை சூஸ் பண்ணிட்டோமோட்டு. அதுக்கு பாஸ் ஜிராஜி சொல்றாரு, நீ இடாட்டையை பத்தி தப்பா பேசாதீங்க, அவன் கரெக்டா தான் எதனாலும் செய்வான், நீ அவனை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்றாரு அவரு. உடனே ஊர் தலைவர் வந்து கேட்காரு, ஜிரோஜோ என்னதான் நடக்கு, அவன் வேற வழியில ஏதோ போறானே, இந்த பெஸ்டிவல் எவ்வளவு முக்கியம் உனக்கு தெரியுமான்னு கேட்காரு. உடனே அதுக்கு பாஸ் ஜிரோஜோ சொல்றாரு, கவலைப்படாதீங்க, மேட்ச் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு. உடனே அப்படியா சரின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் போறாரு. நீங்க தோத்துட்டீங்கன்னா திரும்பி வகராஜ் ஃபேமிலி இந்த ஊரை ஆள ஆரம்பிச்சிருவாங்க, அதெல்லாம் உனக்கு தெரியுங்களான்னு கேட்காங்க. உடனே பாஸ் ஜிராஜ் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நாங்க தோத்தா தான் அப்படி நடக்கும்னு சொல்றாரு அவரு. உடனே வகராஜ் ஃபேமிலிக்காரன் சொல்றான், உனக்கு இன்னும் கான்பிடன்ஸ் இருக்கா, அவன் ஜெயிப்பான் நீ நினைக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போறான். உடனே அவர் நினைக்காரு, இடாட்டை நான் உன்னே நம்பிதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாஸ் ஜிரோஜா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இடாட்டை காடுக்குள்ள நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான், எங்க போறான் தான் இன்னும் தெரியல. அதுக்கப்புறம் இடாட்டை பழசு நினைச்சு பாக்கான். இடாட்டை கத்தியை தூக்கி பாஸ் ஜிரோஜை தூக்கி குத்த வரான் சின்ன வயசுல. உடனே அவர் அவனை பிடிக்காரு, என்ன உனக்கு வயிறு பசிக்கா, அதுக்காண்டிதான் என்னை கொல்ல வரியான்னு கேட்காரு. என்கிட்டலாம் இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இடாட்டை குத்த வர அவன் கத்தியை பிடிக்கி தூர வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கத்தியை கொடுக்காரு, ஒரு ஆப்பிளையும் கொடுக்காரு, இந்த பழத்தை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு அவனுக்கு. உடனே அவனும் வேக வேகமா சாப்பிடுறான். பாஸ் ஜிரோஜி சொல்றாரு, உனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லையான்னு கேட்காரு. ஆமான்னு சொல்றான். நீ வேணா ஏன் கூட வந்து தங்கு. இடாட்டை சொல்றான், நான் உங்களை கொல்லலாம் நினைச்சேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொல்றாரு, நீ பசிக்காண்டி தான் அப்படி செஞ்ச, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ என் கூட வாரியா என்னன்னு கேட்காரு. உடனே அவர் அங்க இருந்து போறாரு. உடனே இடாட்டை மன்னிப்பு கேட்கான், என்னை மன்னிச்சிருக்க, என்னை உங்க கூட கூட்டு போங்கன்னு சொல்றான். அவனோட பேரை கேட்காரு. அவன் சொல்றான், இடாட்டை மொரினோன்னு சொல்றான். சரி வான்னு சொல்லிட்டு கொடையை வச்சு கூட்டிட்டு போறாரு. உடனே பழசெல்லாம் முடியுது. இடாட்டை நினைக்கான், பாஸ் கவலைப்படாதீங்க, என்ன நடந்தாலும் உங்களை தோக்கடிக்க மாட்டேன், நான் ஜெயிச்சே தீர்வேன்னு சொல்லிட்டு. உடனே நருட்டோ டீம்ஸ் பின் தொடர்ந்தே போறாங்க. இவன் எங்க தாண்டா போறான், இப்படி போனோம்னா இவன் ஜெயிக்க வாய்ப்பே இல்ல, இவன் தேவையில்லாம போட்டி விட்டு வெளியே போறான்னு பேசிக்கிட்டு வராங்க அவங்களுக்குள்ளே. உடனே சாஸ்கி சொல்றான், கவலைப்படாதீங்க, அவன் வேற ஏதோ பிளான் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அந்த வில்லனோட சினோபி 3 பேர் பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா அவனுக்கு ட்ரெஸ் மாத்துறானுங்க. பார்த்தா அவனுக்கு வேற யாரும் இல்ல, சும்மின் எக்ஸாம்ல வந்தவனுக்கு தான். அவனுக்கு ஆல்ரெடி நருட்டோ டீம்ஸ் அடி வாங்கினவனுக்கு தான் திரும்பியும் வரானுங்க. உடனே அவனுக்கு நினைக்கானுங்க, இந்த வாட்டியாச்சும் இவனோட பழி வாங்கி தரணும்னு நினைக்கானுங்க அவனுங்க. உடனே நருட்டோ இடாட்டை பக்கத்துல வந்துட்டான். எதுக்குடா இந்த வழிடி வர, எதுக்குடா இப்படி போறன்னு கேட்கான். உடனே அவன் சொல்றான், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் இதை பாத்துக்கிடுவேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் சாஸ்கி சக்குரா மரத்துக்கு மேல அப்படி பின்தொடர்ந்தே வந்துகிட்டு இருக்காங்க. உடனே அவன் சொல்றா, இது ஏதோ கெஞ்சுட்சு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இடாட்டை சடனா நிக்கான். பார்த்தா வந்த இடத்துக்குள்ளே திரும்பி வந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு ஏதோ கெஞ்சுட்சு போட்டானுங்க போலுக்கு, சுத்துற இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கான். உடனே சடனா இடாட்டை என்னன்னே தெரியாம ரிலீஸ் பண்றாங்க கெஞ்சுட்சுவை. பார்த்தா அவனுக்கு நிஞ்சுட்சு தெரியுது.
உடனே இடாட்டைக்கு வழி தெரிஞ்சிருச்சு, வேகமா ஓட போறான். நருட்டோவும் பின்தொடர போறான். உடனே சக்குரா சத்தம் அங்க இருந்து கேக்கு, போகாதன்னு சொல்லுத சத்தம் கேக்கு. இடாட்டை அந்த கெஞ்சுட்ஸ்ல இருந்து வெளியே ஓடி வரான். பார்த்தா டபுள் கெஞ்சுட்ஸ் போட்டாங்க. பார்த்தா மலை மேல இருந்து கீழே விழுகான். சடனமா நருட்டோ வந்து கயரை வச்சு காப்பாத்துறான். சக்குரா, சாஸ்கி, நருட்டோ 3 பேரும் அவனை பிடிச்சி இழுத்து தூக்குதாங்க மேல. உடனே சாஸ்கி சொல்றான், டேய் நீங்க ஒரு கெஞ்சுட்ஸ் நினைச்சீங்களா? அவன் ஒரு கெஞ்சுட்ஸு போட்டு அதுக்கு பின்னாடி இன்னொரு கெஞ்சுட்ஸு போட்டான். இடாட்டை அந்த இடத்துல வச்சு சண்டை போடுறான். அந்த டைம்ல நருட்டோ டூல்ஸ் மட்டுமே கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா அவனை மேல தூக்கி வச்சுட்டாங்க. அடுத்து இடாட்டை சொல்றான், உங்க ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றான். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேன். நருட்டோ கேட்க, தேங்க்ஸ்ல நான் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் உங்களோட டியூட்டி, நீங்க அதுக்கு தானே வந்திருக்கீங்கன்னு சொல்றான். உடனே சாஸ்கி சொல்றான், சரி எதுவும் பேசாத, அவன் பின்னாடியே போவான்னு சொல்றான். சரி என்னன்னு பாக்கான், எதுக்குடா இந்த வழியடி வந்தேன்ட்டு நருட்டோ கேட்கான். உடனே இடாட்டை சொல்றான், நான் நார்த்தை நோக்கி போறேன்னு சொல்றான். சக்குரா கேக்கா, இந்த வழி ஃபாஸ்டா போயிடலாமான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஃபாஸ்டா போயிடலான்ட்டு அவன் சொல்றான். உன்னை நம்புற மாதிரி இல்லையன்ட்டு நருட்டோ சொல்றான். உடனே இடாட்டை சொல்றான், நான் வரையில வந்து அந்த கிளைமேட்டை பார்த்தேன், போற வழியில மழை பெய்யும், நிறைய புயல் காத்து வரும்னு நினைக்கேன், அப்படி போனோம்னா நம்மள காத்து தள்ளி ஸ்லோவா தான் ஆகும், அதனாலதான் நான் இந்த வழியில வந்தேன்னு சொல்றான் அவன். அப்படி எங்க ஃபுகுஸ்கியை காட்டுறாங்க. பார்த்தா புயல் காத்து வந்துகிட்டு இருக்கு, அவங்களால வேகமாவே போக முடியல, அப்படியே காத்து பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கு, எரிதால் நோக்கி போய்கிட்டே இருக்காங்க அவங்க. உடனே ஃபுகுஸ்கி இந்த ஷினோபிட்ட சொல்றான், நம்ம வேற வழி போவோம்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு அவனும் வழிய மாத்திரான். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து இடாட்டையை காட்டுறாங்க. பார்த்தா இடாட்டை ஓடிட்டே வந்துட்டு இன்னொரு போர்ட் பக்கத்துல வந்துட்டான். பார்த்தா அவன் இன்னொரு கடல் வழி போகணும்னு பிளான் போட்டுருப்பான் போலுக்கு. சக்குரா கேட்க, நம்ம எங்க வந்திருக்கோம்னு கேட்கா, நம்ம ஆல்ரெடி பாதி வழி வந்துட்டோம்னு சொல்றான். உடனே வேகமா போய் இன்னொரு கதவை தட்டுறான். பார்த்தா ஒரு பழைய தாத்தா ஒருத்தர் வராரு. அவர் சொல்றாரு, வசாபி ஃபேமிலிக்காரன் இடாட்டே நீயான்னு கேட்காரு. ஆமான்னு சொல்றான். உன்னோட போட்லாம் தயாரா தான் இருக்கு, இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் போட் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றாரு அவரு. அவன் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த போட்ல ஏறி போறாங்க அவங்க. உடனே அந்த தாத்தா சொல்றாரு, இந்த வட்டியாச்சும் நீங்க ஜெயிங்க, பாஸ் ஜிரோஜோ ரொம்ப நல்லவரு, வகராஜி ஃபேமிலி ஜெயிக்க விட்டுறாதீங்கன்னு சொல்றாரு. இடாட்டை சரின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கப்பல்ல போறாங்க. சாஸ்கி தான் டைரக்ஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இடாட்டை நினைக்கான், கவலைப்பட வேண்டாம், எப்படினாலும் நம்ம ஃபுகுஸ்கி முன்னாடி போயிடலாம், அதனால நம்மளுக்கு சந்தோஷமா தான் இருக்குன்னு நினைக்கான். அப்புறம் அந்த கத்தியை நினைச்சு அப்படி சோகமாகறாங்க. அதுக்கப்புறம் சக்குரா வந்து நருட்டோட்ட பேசுறான். அவனை பார்த்தா சாதாரண ஆளு மாதிரி இல்ல, அவனோட ஃபாஸ்டும் அவனோட நிஞ்சுட்சு திறமையும் ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்றா அவா. என்ன நினைக்க அப்படின்னு கேட்கா நருட்டோ. அவனை பார்த்தா ஹிட்டன் வில்லேஜ்ல இருந்து வந்த மாதிரி இருக்குன்னு சொல்றா அவா. நருட்டோ அதை பார்த்து சிரிக்கான். சிரிக்காத, அவனை பார்த்தா அப்படித்தான் இருக்குன்னு சொல்றா அவா. உடனே நருட்டோ சொல்றான், அவனை பார்த்தா நிஞ்சா மாதிரிலாம் தெரியல, என்னைய பத்தியில நான் தான் ஃபைனல் எக்ஸாம் வர போயிருக்கேன், சுனின் எக்ஸாம்லன்னு சொல்றான். உடனே அங்க இருந்து இடாட்டை கேட்கான், என்னது சுனின் எக்ஸாம்ல நீ ஃபைனல் வர போயிருக்கியான்ட்டு. ஆமான்னு சொல்றான். உடனே இடாட்டை சொல்றான், உன்னோட சுனின் எக்ஸாம் ஈஸியா இருந்திருக்கும், உன்னோட ஸ்டாஃபும் வந்து ரொம்ப ஈஸியானவரா இருந்திருப்பாரு, அதனாலதான் நீ பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. உடனே சக்குரா சொல்றான், எனக்கு இப்பதான் ஞாபகத்து வருது, இவன் வந்து மொரினோ ஃபேமிலிக்காரன் சொல்லிட்டு. சாஸ்கி சொல்றான், இப்பதான் புரியுது எனக்குன்னு சொல்றான் அவன். இவன் வேற யாரும் இல்ல, இபிகி மொரினோட சொந்தக்காரன் சொல்லிட்டு. பார்த்தா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல அவர் தான் ஸ்டாஃபா வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், இபிகி மொரினோ உயிரோட தான் இருக்காரான்னு கேட்கான் அவன். அவர் வந்து என்னோட அண்ணன் சொல்றான் அவன். அவர் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்றான் நருட்டோ. அவர் உயிரோடவா இருக்காருன்னு கேட்கான். பார்த்தா சடனா அங்க இருந்து அம்பு விடுறானுங்க. வேற யாரும் இல்ல, அந்த ஷினோபி வந்துட்டானுங்க இங்க. அவனுக்கு சொல்றானுங்க, நம்ம பிளான போட்டு அவனுக்கு கதையை முடிக்கணும்னு சொல்றானுங்க. அவனுக்கு வரிசையா அம்பு அங்க இருந்து விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம பயலுக்கு பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா அவனுக்கு விடுதா இல்ல, கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம ஆளு பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க கண்டினியூஸா. அவனுக்கு ஒரு வழியா அம்பை விட்டு இவனுக்கு கப்பல் பக்கத்துல வேகமா வரானுங்க. உடனே சாஸ்கி சொல்றான், அந்த ரோப்பை கட் பண்ணு அப்படின்னு சொல்றான். உடனே நருட்டோ எடுத்து கட் பண்ண போறான். பார்த்தா அவன் கையில கத்தி இல்ல. பார்த்தா ஆல்ரெடி அந்த டூல்ஸ் மட்டுமே தொலைஞ்சு போயிருச்சு. உடனே சொல்றான், இடாட்டே உன்னோட கத்தியை கொடுன்னு சொல்றான். இடாட்டை கொடுக்கவே மாட்டேங்கான். யாருடா நீ லூசு போயில, இப்ப கட் பண்ணா நம்ம கப்பலுக்கு வந்துடான்னு சொல்றான். அப்படி இருந்து இடாட்டை கொடுக்க மாட்டேங்கான். உடனே சாஸ்கி சொல்றான், சும்மா இல்ல ஏன் கத்தியை யூஸ் பண்ணு சொல்லிட்டு அவன் சாஸ்கி கத்தியை கொடுக்கான். ஒரு வழி அந்த ரோப்பை மட்டும் கட் பண்ணி விட்டான் நருட்டோ. நருட்டோ சொல்றான், நம்ம தப்பிச்சாச்சுன்னு சொல்றான். பார்த்தா சக்குரா கத்துறா. என்னன்னு பார்த்தா எல்லா குளோனும் வண்டிக்குள்ள ஏறிட்டானுங்க. பார்த்தா அங்க இருந்தா இங்க திரும்பி வந்துட்டானுங்க. எது ரியல் கண்டுபிடிக்க தெரியல. சடனமா நம்ம சாஸ்கி வந்து ஷரிங்கனை ஓபன் பண்றான். உடனே சாஸ்கி சொல்றான், இதுல ஒண்ணு வந்து ஒரிஜினல் இருக்குன்னு சொல்றான் சாஸ்கி. இடாட்டாவை பின்னாடி இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா ஒரு குளோன் வந்து நருட்டோவை போட்டு அடி அடி அடிக்கான். பார்த்தா அது ஷேடோ குளோனு. பார்த்தா நம்ம நருட்டோ மேல இருந்து 4 பேரும் மாசா வந்து அடிக்கானுங்க. குளோனுக்கு குளோனை வச்சு அடிக்கணும்னு சொல்லிட்டு நருட்டோ வெளுவெளுன்னு வெளுக்கான். பார்த்தா உண்மையான வந்து தண்ணிக்குள்ள குதிச்சு அங்க இருந்து தப்பிச்சுட்டான். பார்த்தா திரும்பி நிஞ்சுட்சு போட்டானுங்க. பார்த்தா திரும்பி வாட்டர் குளோனை போட்டு வாரானுங்க. வாட்டர் குளோனை போட்டு வந்து அடிக்க எல்லா சடக்குலன்னு அடிச்சு முடிக்கலான்னு பார்த்தா அவனுக்கு வந்து திரும்பி ஒரு மலையை பெய்ய வைக்கானுங்க. அது சாதா மலை இல்ல, பார்த்தா ஆயில் மலை. அந்த எண்ணெய் மலையை பெய்ய வைக்க சடனமா சாஸ்கி வந்து உடனே சடனமா சாஸ்கி வந்து ஃபயர் ஷீல்ட போடலான்னு பார்த்தான். சக்கரா சொல்றா, எதை ஊதி கீதி தொலைச்சாங்க, நம்ம கப்பலை எரிஞ்சிருன்னு சொல்லிட்டு. பார்த்தா கப்பல் ஃபுல்லா இதாயிருச்சு, எண்ணெய் ஆயிருச்சு. பார்த்தா அங்க இருந்து நெருப்பம்பு விடுதான். பார்த்தா கப்பல் ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. இடாட்டைக்கு நெருப்பு பத்தின பழசுல ஞாபகம் வருது. பார்த்தா இபிகி மொரினோ எரியுற மாதிரி கனவு தாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல, இன்னும் அதை பத்தி காட்டல. பார்த்தா கப்பல் ஃபுல்லா நெருப்பாகுது, என்ன செய்யணும் சக்குரா கேட்கா. உடனே சாஸ்கி சொல்றான், எல்லாரும் நம்ம தண்ணியில குதிச்சு இங்க இருந்து நீந்தி போய் நாகில ஐஸ்லாண்ட்ல போய் இறங்கிடுவான்னு சொல்றான். சரி வேற வழி இல்ல, உனக்கு ஸ்விம் பண்ண தெரியுமான்னு இடாட்டை கேட்க. இடாட்டை தெரியும்னு சொல்றான். சரி நான் உன்னை பாத்துக்கிட்டேன், நம்ம எல்லாரும் தண்ணியில குதிச்சு தப்பிப்போன்னு சக்குரா சொல்றான். உடனே இடாட்டை சொல்றான், நான் உங்களெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல, உங்க நிஞ்சாவை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு அவன் பாட்டுக்கு சொல்றான். உடனே சாஸ்கி சொல்றான், டேய் நாங்க சொல்றத கேள்டான்னு சாஸ்கி கத்திக்கிட்டு இருக்கான்.
சக்குரா சொல்றா தண்ணியில குதின்னு சொல்றா. ஆனா அவன் குதிக்கவே மாட்டான். சடனா சக்குராக்கு டென்ஷன் ஆயிருச்சு. பின்னாடி ஒரு எனிமி வரான். சடனா கப்பல்ல உள்ள ஒரு கம்ப புடுங்குதான். மாசா புடுங்கி எல்லா எனிமையும் அடிச்சு உடைக்கா பார்த்தா எல்லா வாட்டர் தும்பா போகுது. சக்குரா சொல்றா, இடாட்டே நீ எங்களை நம்பிதான் தீருன்னு சொல்றா. சடனா ஒருத்தன் கச்சியத்துக்கு வீச வரான். பார்த்தா சடனா வந்து காப்பாத்துறா சக்குரா. பார்த்தா அதுக்கப்புறம் அவ சொல்றா, எங்களை நீ இப்பமாச்சும் நம்புன்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு இடாட்டே தண்ணிக்குள்ள குதிக்கான். எல்லாரும் அங்க தண்ணிக்குள்ள குதிச்சு தப்பிக்காங்க. உடனே எதிரி சொல்றானுங்க, இனிமேல் தான் நம்ம ஆட்டமே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றானுங்க அவனுங்க. இடாட்டே ஒரு வழியா அந்த ஐஸ்லாண்டு கிட்ட வந்துட்டான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ஆயி வந்துட்டான். அவன் வேற யாரும் அந்த கெட்ட ஷினோபி அங்க வந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த ஷினோபி சொல்றான், உங்களுக்கு எத்தனை வாட்டி தான்டா சொல்ல எங்க வழியில வராதீங்கன்னு சொல்லிட்டு. அவன் வந்து பாஸ் ஜிரோஜோவை காட்டுறாங்க. அவர் சொல்றாரு, புயல் காத்து வர்ற மாதிரி இருக்கு, இடாட்டே நீ தாண்டா பாத்து இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இடாட்டையை காட்டுறாங்க. பார்த்தா அயோயி வந்து ஷினோபி வந்து நிக்கான். அவன் சொல்றான், உனத்தான் ஓடக்கூடாதுன்னு சொல்லிருக்கா, நீங்க ஏன்டா ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு. எங்க வழியில வராதான்ட்டு இடாட்டை கத்துறான். அதுக்கப்புறம் அந்த அயோயி ஷினோபி சொல்றான், உங்க அண்ணனை ஏமாத்திட்டு எப்படிதான் இப்படி வாழுதியோன்னு கேட்கான் அவன்கிட்ட. அவன் எதுவுமே பதில் பேசாம அமைதியா இருக்கான். அப்புறம் கொடையத்துக்கு மேலத்துக்கு வீசுறான். 4 ஊசியத்துக்கு அவங்களுக்கு வீசுறான். ரத்தம் பறக்கு. ஆனா அதுக்கப்புறம் நருட்டோவையும் சாஸ்கியும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சாஸ்கி சொல்றான், அவனுக்கு ரெயின் வில்லேஜ் நிஞ்சாக்கள்னு சொல்றான். உடனே அதுக்கு நருட்டோ சொல்றான், அவனெல்லாம் ஆல்ரெடி நம்ம தான் அடிச்சிருக்கோமா, இனிமேல் அவனுக்கு வேஸ்ட்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. உடனே நருட்டோ சடனா தண்ணிக்குள்ள இழுக்காங்க. உடனே சக்குரா சொல்றா, நருட்டோ விளையாடாதன்னு சொல்றா. சாஸ்கி சொல்றான், விளையாடல, தண்ணிக்குள்ள யாரா இழுக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே சாஸ்கி சக்குரா உள்ள போறாங்க. பார்த்தா நருட்டோ வந்து அந்த ட்ரெயின் வில்லேஜ்காரங்க அடிச்சு உள்ள இழுத்துட்டு போறானுங்க. உடனே சாஸ்கி சொல்றானுங்க, தண்ணிக்குள்ள அவனுக்கு ஆட்டம் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராப்பை நோக்கி நம்ம போறோமோ, இருந்தாலும் நம்ம நருட்டோவை காப்பாத்தோம்னு சொல்லிட்டு வேகமா போவேன். அவன் வாட்டருக்குள்ளே வச்சு வாட்டருக்குள்ள சுட்ஸ் ரெடி பண்றான். அவனுக்கு அப்படியே சக்குராவே சாஸ்கியும் புடிச்சிட்டானுங்க. நருட்டோ 3 ஷினோபியும் அடிச்சு வீசிட்டு காப்பாத்த வரான். சடனா நருட்டோ ஷேடோக்ளோன் ஜுட்ஸு போடுதான். அதுக்கு அவனுக்கு சொல்றானுங்க, ஷேடோக்ளோன் ஜுட்ஸுல அந்த தண்ணிக்குள்ள எங்கிட்ட வேலைக்கு படாது, உன் கதையை நாங்களே முடிக்க போறோம்டா நருட்டோன்னு அந்த ரெயின் வில்லேஜ்காரங்க சொல்றானுங்க. உடனே என்ன நடக்குன்னு தெரியல. நருட்டோ கையை காட்டுறான். பார்த்தா ஷேடோக்ளோன் நருட்டோ மட்டுமே தரைக்குள்ள போறாங்க. பார்த்தா ராசன்கன் ஜுட்ஸு ரெடி பண்றானுங்க. என்னடா நடக்குன்னு எல்லா ஷினோபியும் முழிக்கானுங்க. தலைவன் சும்மாவே மாச கட்டுவான். இல்ல ராசன்கன் ஜுட்ஸு வேற ரெடி பண்ணிட்டான். தண்ணிக்குள்ள வச்சு அப்படி சுழல் மாதிரி உண்டாக்குறான் எல்லா நருட்டோவும் சேர்ந்து. அவனுக்கு அப்படியே தண்ணிக்குள்ள அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கானுங்க. எல்லா ஷேடோக்ளோனுமே உடையுது. உடனே சக்குரம் சாஸ்கியும் மிரண்டுட்டாங்க. நருட்டோ என்னடா நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போறீங்கன்னு சொல்லிட்டு. நருட்டோ சொல்றான், என்னோட ட்ரைனிங்லாம் அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கா, அவன் கதையை முடிக்க போறான்னு சொல்றான் நருட்டோ. அதுக்கப்புறம் எல்லாரும் சுழண்டு மேல போய்கிட்டு இருக்காங்க. சக்குரம் அப்படியே மயங்கிட்டான். சக்குரம் அதுல இருந்து நருட்டோ காப்பாத்தி வெளியே கொண்டு வரான். உடனே சாஸ்கி நீந்தி வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா சடனா நருட்டோ தண்ணிக்குள்ள வந்து வெளியே குதிச்சு வரான். பார்த்தா சக்கரை யூஸ் பண்ணி தண்ணியில ஓடுறான். சாஸ்கி முன்னாடி மிரண்டான், என்னடா நருட்டோ தண்ணியில நடக்க ஆரம்பிச்சிட்டானா, அனல் வேகத்தை யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு. ஒரு வழியா வேகமா போய் கரைக்கு போய் சேர்ந்துட்டான். பார்த்தா சக்குரா மயங்கியே தான் கிடக்கா. அவளுக்கு முழிப்பே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா முழிச்சு பாக்கா. பார்த்தா சாஸ்கியை தான் பாக்கா. எப்பவும் போல அவன் நருட்டோவை மதிக்காம சாஸ்கி தான் நம்மளை காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு அந்த குப்பை தொட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கா. இதுல நம்ம நருட்டோ வர வாய் வழியா தண்ணியை வெளியே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு உடனே வாயை கொண்டுட்டு பக்கத்துல வாரான். மண்டையில அடிச்சு தள்ளுதான் நருட்டோவாவா. அப்புறம் சாஸ்கி சொல்றான், இடாட்டை வேற நம்ம காப்பாத்த போனோம், வாங்க வேகமா போவோம்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. நருட்டோ அப்படியே மண்டையில அடிபட்டு கீழே கிடக்கான். இந்த சக்குராக்கு ஒரு காசுக்கு வர மாட்டா. அவ பார்த்த வேலை தான் இது. உடனே ஷினோபி சொல்றான், டைம் போய்கிட்டே இருக்கு. ஃபுக்குஸ்கி ஆல்ரெடி இந்த மொடராக்கி பேலஸ்க்கு போயிருப்பான். அவன் சொல்ல எடுத்து அங்க இருந்து ரன்னிங்கா போட்டிருப்பான்னு சொல்றான். உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, இந்த வாட்டி நீங்க தோத்துட்டீங்கன்னு சொல்றான் அவன்கிட்ட. நான் போட்ட அட்டாக்னால உன் உடம்பு ஃபுல்லா பாய்சன் பரவிக்கிட்டே இருக்கும், உன்னால இந்த மாதிரி நகல கூட முடியாது, அவ்வளவுதான்டா உன் கதை, நீ சாக போறடா இடாட்டேன்ட்டு அந்த ஷினோபி சொல்றான். உன்னை இடாட்டே பாஸ் ஜிரோஜோ கொடுத்த கத்தி எடுக்கலான்னு பாக்கான். அதுக்குள்ள வந்து ஷினோபி வந்து எடுக்கலான்னு பாக்கான். அதுக்குள்ள அவன் கையை தட்டி விட்டு அந்த கத்தியை எடுக்க போக பார்த்தா அந்த ஷினோபி வந்து கையிலே மிதிக்கான். யாரடா நீ தடுக்க பாக்க, நீ ஒரு முட்டாள்டா, நீ ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிதின்னு மிதிக்கான். அவன் சொல்றான், நீ ஒரு தேவையில்லாத இடத்த சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நெஞ்சில வீசிட்டு அவன் அங்க இருந்து போறான். நான் தோத்துட்டேன், நீ மன்னிச்சிருக்கேன் இடாட்டே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி அங்கேயே மயங்குறான் அவன். பார்த்தா நருட்டோ சாஸ்கி டீம் பண்ணிட்டாங்க. பார்த்தா அந்த ஷினோபி அங்கேயே நிக்கான். நீயாடா இவங்களை அடிச்சேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சக்குரா போய் இடாட்டே என்ன ஆச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே இந்த ஷினோபி சொல்றான், ஹிடன் லீஃப் வில்லேஜில் உள்ள கென்னின்லாம் எனக்கு ஈக்குவலே கிடையாது, உங்க கதையெல்லாம் நான் ஈஸியா முடிச்சிடும்னு சொல்றான். சாஸ்கி நருட்டோ வேகமா அடிக்க வர பார்த்தா அவன் அசால்ட்டா தடுத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஃபுக்குஸ்கி வந்து ஒரு வழி அந்த மொடராக்கி இடத்துக்கு வந்துட்டான். வேகமா போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் எப்பவும் போல கொடைய வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இங்க. உடனே ஷினோபி சொல்றான், நான் நினைச்சேதான் நீங்க எல்லாம் முதல்ல இருந்தே வேஸ்ட்னு சொல்லிட்டு. பார்த்தா சடனா அந்த பாய்சன்ல உள்ள நீடிலத்துக்கு எல்லாரும் மேலே எரிதான். 3 பேர் மேலையும் பட்டுருச்சு. அவங்களால நகல கூட முடியல. ஆனா நருட்டோ எந்திக்கான். ஆனா உடம்பு ஃபுல்லா அப்படி செயல் இழக்கிற மாதிரி ஆகுது. ஷினோபி சொல்றான், அவனும் செத்துருவான். அதுக்கப்புறம் ஃபுக்குஸ்கி அந்த இடத்துக்கு போயிட்டான் போலுக்கு. அங்க இருந்து சத்தம் வேற வருது. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் போறான். அதுக்கப்புறம் வந்து ஃபுக்குஸ்கி அந்த பாலை எடுக்கலான்னு வரான். அதுக்கப்புறம் வசாபி ஃபேமிலிக்காக பேசுறாங்க, என்னடா இவன் வந்துட்டா, இடாட்டை எங்கடா போனா, வகராசி ஃபேமிலியா இந்த வாட்டியும் ஜெயிக்குமா, நம்ம தோத்துட்டோமா நினைக்கான். சடனா ஒரு இடத்துல வந்து உட்காருதான். அதுக்கப்புறம் செருப்பெல்லாம் கழட்டுதான். போயிட்டு உள்ள போய் படுக்க போறான். எங்க போறீங்கன்னு கேட்கான். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறேன், எப்படின்னா நான் தான் ஜெயிக்க போறேன், அதனால உங்க வேலையை மட்டும் பாருங்கடான்னு சொல்லிட்டு அவன் போய் உள்ள போய் படுத்துட்டான்.
அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க உடம்புல உள்ள நீடில் எல்லாம் உருவி போடுறாங்க. அதுக்கப்புறம் சக்குரா வந்து எல்லாத்துக்கும் ஃபுட் பீல்ஸ் மாதிரி ஒண்ணு கொடுக்கா. இது என்னதுன்னு கேட்கா நருட்டோ. அவ சொல்றா, நம்ம இந்த மிஷனுக்கு கிளம்பல லேடி சுனாடே வந்து இந்த மருந்து தந்தாங்க, எதுவும் பிரச்சனை யூஸ் பண்ணிக்கிட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த மருந்தை சாப்பிட்டா போதும், நம்ம பாய்சன் மட்டும் வெளியாகிருன்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு 3 பேர் சாப்பிடுறாங்க. சக்குரா வந்து இடாட்டைக்கு ஊட்டி விடுதா. அதுக்கப்புறம் சக்கரை சொல்றா, நம்ம இடாட்டையை தூக்கிட்டு ஏதாச்சும் குகைக்குள்ள போயிருவாங்க மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறாங்க. இடாட்டை அப்படி மயங்கிட்டே அப்படி பழச நினைச்சு பாக்கான். இடாட்டை இபிக்கிட்ட சொல்றான், நான் இன்னையில இருந்து கென்னின் ஆயிட்டேன், எனக்கு பாருங்க பேண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் நல்லா ட்ரைனிங் எடுக்க போறேன், அப்படியே சுன்னின் ஆகுவேன், அப்படியே ஜொன்னின் ஆகுவேன், அப்படியே இந்த ஊரை நான் காப்பாத்த போறேன், நான் வந்து ஒரு சிறந்த ஷினோபி ஆக போறேன் அப்படின்னு சொல்றான். அதை பார்த்து இபிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இபிக்கியும் தலையில தட்டி கொடுக்காரு. உடனே இபிக்கி சொல்றாரு, பேச மட்டும் கூடாது இடாட்டே, அதை நம்ம செயல்லையும் காட்டணும், அதை நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இடாட்டே கான்சியஸ்னஸ்க்கு வரான். பார்த்தா முழிச்சு எந்திக்கான். அதுக்கப்புறம் சொல்றான், என்னதான் ஆச்சு, ஏன் இவங்க வந்து கிடக்கும்னு சொல்லிட்டு. அந்த ஷினோபி எங்க போனான்னு கேட்கான். அவன் ரெயின் வில்லேஜ் ஷினோபி இங்க இருந்து தப்பிச்சான்னு சாஸ்கி சொல்றான். சக்குரா கேட்கா, உனக்கு அவனை பத்தி தெரியுமான்னு கேட்கா. உடனே இடாட்டை சொல்றான், நான் லீஃப் வில்லேஜ்ல இருக்கல, அவன் தான் என்னோட டீச்சர்னு சொல்றான். என்னது நீ ஹிடன் லீஃப்ல இருந்து வந்தவனான்னு நருட்டோ கேட்கான். ஆமான்னு சொல்றான் அவன். அந்த அயோயி வந்து என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான்னு சொல்றான். என்னடா பேசுற, ஒன்னும் புரியலன்னு சொல்றான் நருட்டோ. இடாட்டையோட அசைய கூட முடியல. பார்த்தா கால் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. சக்குரா கேட்கா, அவன் கையில வச்சிருக்கிறது என்னதுன்னு கேட்கா. இது ஒரு நைஃப்னு சொல்றான். நான் தோத்துட்டேன்னு சொல்றான். அதுக்கு நருட்டோ சொல்றான், ஒரு லீஃப் வில்லேஜ் ஷினோபி இப்படி தோத்துட்டேன்னு ஈஸியா சொல்லக்கூடாது, முயற்சி எடுக்கணும்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் அவன் இடாட்டை சொல்றான், நான் ஆல்ரெடி லீஃப் வில்லேஜ்ல இருந்து வெளியே வந்துட்டேன், இனிமேல் லீஃப் வில்லேஜுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் அப்படியே பழச சொல்றான், நான் வந்து ஃபர்ஸ்ட் சுனின் எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஐஓஇ ஸ்டாஃப் வந்து சொல்றான், நீ சுனின் எக்ஸாம்ல தோத்துட்டேன்னு நினைக்காத, இன்னொரு வழியாவும் நீ சுனின் ஆகலாம்னு சொன்ன மாதிரி சொல்றான். அப்படியா, வேற வழியில ஆகலாமான்னு சொல்றான். ஆமா, நான் சொல்றத மட்டும் செய், நீ ஆகலாம்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு செய்ய போறான். அதுக்கப்புறம் இடாட்டை நைட்டு வரான். ஐஓஇ சென்சே எங்க இருக்கீங்கன்னு கேட்கான். நீங்க சொன்னதை நான் கொண்டு வந்துட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பொருளை தூக்கி கொடுக்கான். ஒரு ஸ்கிராலையும் ஒரு தண்டர் பிளேட கொடுக்கான். அது வந்து செகண்ட் ஹொக்காகேக்குள்ளது. அதை தூக்கி அவன்கிட்ட கொடுக்கான். அதுக்கப்புறம் அவன் இடாட்டை கேட்கான், நான் இப்ப சுன்னின் ஆயிட்டேன்னு கேட்கான். நீ இப்ப சுன்னின் ஆயிட்ட, ஆனா ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இல்ல, ஹிடன் ரெயின் வில்லேஜ்னு சொல்றான். என்ன சொல்றீங்கன்னு கேட்கான். ஆமா, நான் இதை வந்து ஹிடன் ரெயின் வில்லேஜுக்கு தான் கொண்டு போறேன், நீனும் என் கூட வா, அந்த லீஃப் வில்லேஜ்ல இருந்து தப்பிச்சு போவோம், அங்க போயிட்டீங்கன்னா நீனு ஒரு சுன்னின்னு சொல்றான். நான் இங்கதான் இருக்க போறேன். இடாட்டை சொல்றான், இங்கதான் இருக்க போறியா, இங்க இருந்தீங்கன்னா உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவானுங்க, நீ திருடிட்டு வந்திருக்காது உனக்கு தெரியுமான்னு கேட்கான். என் கூட வாரியா இல்ல இந்த ஊர்ல நீ ரோக் நிஞ்சாவ வாழ போறியான்னு கேட்கான். நீங்க இருந்தீனா காலம் முழுக்க நீ ஜெயில தான் கிடப்பான்னு சொல்றான். ஆனா சொல்லிட்டு அந்த ஷினோபி அங்க இருந்து போறான். இடாட்டைக்கு என்ன பேசுறனே தெரியல, கோவமா வருது. ஆனா திரும்பி ஊருக்கு போக முடியாது. இடாட்டை சொல்றான், நான் அன்னையில இருந்து அந்த ஊர்ல இருந்து வெளியே வந்தேன், அதுக்கப்புறம் அந்த ஊருக்கே நான் வரல, ஏன்னா தப்ப மட்டும் ஏன் மேலதான். அதுக்கப்புறம் பாஸ் ஜிரோஜோ தான் என்னைய பார்த்தாரு, அவர் என் மேல நம்பிக்கை வச்சாரு, அவர் நம்பிக்கையை வச்சு நான் காப்பாத்தணும் தான் இப்ப இருந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றான் இடாட்டை. அதுக்கப்புறம் நருட்டோ நினைக்கான், இவன் அப்படியே நான் தான், எனக்கு முதல்ல என்ன நடந்துச்சோ அதே மாதிரிதான் இவனுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ பழச நினைக்கான். பார்த்தா நருட்டோ இந்த மாதிரி ஸ்காலை எடுத்து வர சொல்லிட்டு அவனை கொல்லலான்னு பார்க்கும்போது நம்ம இருக்கா செஞ்சு காப்பாத்தினதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். இடாட்டை அப்படியே அழுவுதான், இங்க நான் ஒரு வேஸ்ட், நான் யாருக்கு உதவாதான்ட்டு. அதுக்கப்புறம் இடாட்டை சொல்றான், அயோயி ஷினோபி சொன்னது கரெக்ட் தான், நான் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன் சொல்லிட்டு. நருட்டோ கோவப்படுறான், யாருடா அப்படி சொன்னா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நீ வந்து இதெல்லாம் தாண்டி வெளியவன்னு சொல்லிட்டு நருட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கா செஞ்சு சொன்னாலும் அவன்கிட்ட சொல்றான். நருட்டோ சொல்றான், என்ன ரேஸே முடியல, ஆனா நீ ஜெயிச்சே தீரணும்னு சொல்லிட்டு வா ஓடுன்னு சொல்றான். அதுக்கு சக்கரை சொல்றான், அவனால ஓட முடியாது, அவன் காலை பாத்திலான்னு சொல்லிட்டு. அதுக்கு நருட்டோ சொல்றான், அதுக்கு என்ன, என் தோல்ல தூக்கி வச்சுட்டு நான் கொண்டுட்டு ஓடுறேன், நான் அவனை ஜெயிக்க வைக்கன்னு சொல்றான். அதுக்கு சக்கரை சொல்றா, இவனுக்கு தேவையில்லாம நுழையான்னு சொல்றா. அதுக்கப்புறம் சாஸ்கி சொல்றான், நீ அமைதியா இரு, நருட்டோ எல்லாத்தையும் பாத்துக்கிடுவான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நருட்டோ கத்துறான், பாஸ் ஜிரோஜோ உன்னை நம்பிக்கிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு, நீ அவர் நம்பிக்கையை ஏமாத்த போறியான்னு கேட்கான். அப்படியே ஷாக்ல இருக்கான் இடாட்டே. உடனே ஒரு வசாபி ஃபேமிலிக்காரன் பாஸ் ஜிரோஜோட்ட சொல்றான், அவன் ஓடி இருப்பா, இன்னமா நம்புறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, கவலைப்படாத, நான் கண்டிப்பா இடாட்டே வருவான், நான் நம்புறேன்னு சொல்றாரு அவரு. நருட்டோ சொல்றான், நீ வாழ்க்கை முழுக்க முட்டாளதான் வாழ போறியா, உன்னை நம்பி ஒருத்தர் இருக்காரு, நீ அவரை ஏமாத்த போறியான்னு கேட்கான். உன்னை இடாட்டி அப்படி பழசெல்லாம் நினைச்சு பார்க்கான். அந்த தாத்தா அவனுக்கு போட்டு கொடுத்தது, பாஸ் ஜிரோஜோ அவனுக்கு செஞ்சது அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இடாட்டே சொல்றான், சரி நருட்டோ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் அந்த போட்டியில ஜெயிச்சே தரும்னு சொல்றான். உன்னை நம்புறேன்னு சொல்றான். உடனே நருட்டோ சொல்றான், கவலைப்படாத, இனிமே நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றான். அவனை தோல்ல தூக்கி வச்சுட்டு வேகமா ஓடுஸ்கி வந்து 2 பொண்ணுங்க கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஷினோபி வாரான், நீ மேட்ச் ஆட போகலையான்ட்டு. அதுக்கு அவன் சொல்றான், நான் அதை பாத்துக்கிட்டு நீ உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்றான். அதுக்கு ஷினோபி சொல்றான், மழை கொஞ்சம் கொஞ்சமா பெஞ்சுக்கிட்டே இருக்கு, போற வழியில தடங்கள் அதிகமாகும், அதனால நீ இப்பவே ஓடினா தான் கரெக்டா இருக்குன்னு சொல்றான். சரி நீ எதுவும் சொல்லாத, நான் பாத்துக்கிட்டு ஃபுக்குஸ்கி சொல்றான். ஓட்டத்துக்கு தயாராகிறான். பார்த்தா நருட்டோ கட்டுறாங்க. நருட்டோ ஒரு வழியை இடாட்டையை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டான். அப்பாடா, இனிமேல் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான் நருட்டோ. என்னடா இவ்வளவு ஹைட்டா இருக்குன்னு சொல்றான். ஆமா, இன்னும் ஹைட்டா தான் போகணும்னு சொல்றான். பார்த்தா 1000 படிக்கு மேல இருக்கும் பொழுது. பார்த்தா அவனை தூக்கிட்டு அசால்ட்டா நருட்டோ எனர்ஜியோட ஓடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சக்குரா சாஸ்கியும் வராங்க. சக்குரா சொல்றா, நம்மளால கூட ஓட முடியல, இவனோட தூக்கிக்கிட்டு அசால்ட்டா ஓடுறான்னு சொல்லிட்டு. அதுக்கு சாஸ்கி சொல்றான், அவனுக்கு அளவுக்கு மீறின எனர்ஜி இருக்கு, அதனாலதான் அவன் போறான்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் பாஸ் ஜிராஜா மக்கள் சொல்றாங்க, பாஸ் அவன் எனக்கு தெரிஞ்சு வந்துருவான்னு நினைக்கேன், இடாட்டே நம்மளை நோக்கி வருவான்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு பாஸ் ஜிராஜா சொல்றாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மனசுல நினைக்காரு, அவனுக்கு நிறைய பொட்டான்சியல் இருக்கு, அதை நான் மட்டும் தான் பாத்துருக்கேன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நருட்டோவை காட்டுறாங்க. நருட்டோ அவனால முடிஞ்ச அளவுக்கு அனல் வேகத்துல மேல தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இடாட்டே நருட்டோட்ட சொல்றான், நீ பண்ற ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி, ஆனா உன்னை நான் இன்னும் நம்பலன்னு சொல்றான். அதெல்லாம் உன்ட்ட யாரு கேட்டான்னு சொல்லிட்டு நருட்டோ அசால்ட்டா தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இடாட்டே கேட்கான், சுன்னின் எக்ஸாம்ல 10வது கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா தானே இருந்துச்சுன்னு கேட்கான். ஆமா, அதை அட்டன் பண்ணதான் ரொம்ப கஷ்டம்னு சொல்றான் நருட்டோ. அதுக்கப்புறம் இடாட்டே பழசு நினைக்கான், சுன்னின் எக்ஸாம்ல அவன் என்ன செஞ்சான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இபிகி சென்சே 10வது கொஸ்டின் சொல்றாரு. என்ன கொஸ்டின்னா, உங்க டீம் கூட தான் நீங்க போட்டி போட போறீங்க, உங்க 3 பேருக்குள்ள தான் போட்டி நடக்க போகுது. அந்த 3 பேர்ல யார் ஒருத்தர் ஃபெயில் ஆகுறாங்களோ அவங்க வாழ்நாள் முழுக்க கெனினா தான் இருக்க போறாங்க, சுன்னின்ல ஆக முடியாதுன்னு சொல்றாரு. என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதான் உங்களுக்குள்ள 10வது கொஸ்டின் சொல்றாரு அவரு. எங்க டீம் கூட நாங்க போட்டி போட முடியும்னு கேட்காங்க. அதுக்கு சொல்றாரு, இங்க நான் தான் ஸ்டாஃப், நான் வைக்கிறதா ரூல்ஸ்னு சொல்லிட்டு. அதுக்கு உங்களுக்கு வேற வழி இருக்கு, நீங்க இப்பவுமே வித்ட்ரா பண்ணிருங்க, இன்னும் 6 மாசம் கழிச்சு திரும்பி சுன்னின் எக்ஸாம் நடக்கும், அதுல வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்றாரு. இப்ப நீங்க வித்ட்ரா பண்ணாம இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னா, நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா உங்க டீம்ல உள்ள ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க கெனினா தான் இருப்பான்னு சொல்றாரு அவரு. நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க, முடிவு உங்க கையிலன்னு சொல்றாங்க. எல்லாரும் ஷாக்ல இருக்காங்க. 1-2 பேர் மட்டும் தான் எஞ்சி போறாங்க. ஆனா எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. இடாட்டையும் உட்கார்ந்துருக்கான், நான் எப்படி பாஸ் ஆயிருவேன், ஆனா இருந்தாலும் என் டீம்ல ஒருத்தர் கெனின் ஆயிருவானு சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. பார்த்தா யாருமே போகல, எல்லாரும் இருக்காங்க. சரி உங்களோட எக்ஸாம் அவ்வளவுதான் சொல்றாரு அவர் சடனா சிரிச்சுக்கிட்டு. நீங்க எல்லாருமே ஃபெயில்னு சொல்றாரு. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு எங்களை ஃபெயில் பண்ணீங்க, எதுக்கு எங்களை ஃபெயில் பண்ணீங்க, நாங்க தான் எக்ஸாமுக்கு தயாரா இருந்தோம்னு சொல்றாங்க அவங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, உங்க டீம்ல ஒருத்தன் தோத்தாலும் பிரச்சனை இல்ல, நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு நீங்க போட்டி போடுறீங்களே, அதுவே ஒரு பெரிய தப்பு, அதுல உங்க எல்லாத்தையும் நான் ஃபெயில் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இடாட்டை நருட்டோட்ட கேட்கான், உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னு கேட்கான். அது சொல்றதே ரொம்ப கஷ்டம், அது எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றான் அவன். இடாட்டே சொல்றான், நான் அந்த 10th கொஸ்டின்ல ஃபெயில் ஆயிட்டேன், இருந்தாலும் எங்க அண்ணன் போய் நான் கேட்டேன் எதுக்கு எங்களை ஃபெயில் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. இடாட்டே கேட்கான், என்ன எதுக்கு ஃபெயில் பண்ணீங்க, எங்க எல்லாத்தையும் எதுக்கு ஃபெயில் பண்ணீங்கன்னு கேட்கான். அதுக்கு அவர் சொல்றாரு, ஒரு நிஜ ஷினோபி அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சு அவன் அந்த இடத்துல இருந்து எஞ்சி போயிருப்பான், ஆனா நீங்க எல்லாரும் இப்படி இருந்தீங்க, அதனாலதான் உங்களை ஃபெயில் ஆகணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் இபிகி சொல்றான், இடாட்டே நீ உன் நிஞ்சா லைஃப்ல இருந்து விட்டு கொடுத்துரு, ஒன்னால நல்ல நிஞ்சாவை ஆக முடியாதுன்னு சொல்றாரு இபிகி. எதுக்கு நான் ஒரு நல்ல நிஞ்சாவை மாற முடியாதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு ஒரு நாள்னா ஒரு நாள் அது புரிய வரும் இடாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து போய்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சொல்றான், இன்ன வரைக்கும் எனக்கு அந்த ஆன்சருக்கு பதில் தெரியவே இல்லை சொல்றான் அவன். அதுக்கப்புறம் நருட்டோ கேட்கான், அதுக்கப்புறம் தான் அந்த ஷினோபி வந்தவன்ட்ட பேசிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சம்பவத்தை பண்ணலான்னு கேட்கான். ஆமான்னு சொல்றான். அதுக்கப்புறம் நருட்டோ ஒரு வழி அவனை தூக்கிட்டு வந்துட்டான், மேலே வந்துட்டாங்க. நருட்டோ அப்படியே சாஞ்சிட்டான். இடாட்டே சொல்றான், நருட்டோ ரொம்ப நன்றி, இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன், நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்றான் அவன். எதுக்கு நருட்டோ கேட்கான், நானும் என்னோட ஸ்ட்ரென்த் இதுல காட்ட வேண்டாமா, நானும் ஓடி நானே ஜெயிக்கன்னு சொல்றான். ஓடிக்கிட்டே இருக்கான். சக்கரோட மருந்து இப்ப வேலை பார்க்குன்னு சொல்றான். அப்புறம் வேகமா போய் அந்த ஜுவல்ல எடுத்துட்டான். அங்க இருந்து திரும்பி ஓட்டத்தை போடுதான் அவன். அப்புறம் ஃபுக்குஸ்கி அந்த பிரிட்ஜ் பக்கத்துல வந்துட்டான். ஃபுக்குஸ்கி சொல்றான், இந்த பிரிட்ஜை மட்டும் தாண்டிட்டோம்னா நான் கூடிய சீக்கிரத்துல இந்த இடத்துக்கு போயிருவேன், நான் போட்டிலையும் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஷினோபி வரான், நீ சீக்கிரம் போ, இடாட்டே அந்த பாலை எடுத்துட்டான், அவன் இங்க நோக்கி சீக்கிரமா வரான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், நீங்க அவனை பாத்துக்கிட்டு சொன்னீங்க, அவன் எப்படி வந்தான்னு சொல்லிட்டு, நீங்க நிஞ்சாலாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு போறான். சடனா ஷினோபி கழுத்தை பிடிச்சி தூக்குதான். டேய் நான் வெறும் வேலைக்காண்டி தான் வந்தேன், ஷினோபியை பத்தி ஏதாச்சும் தப்பா பேசினா உன் கதையை முடிச்சுன்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிக்கான். என்னை மன்னிச்சிருன்னு சொல்றான். இந்த இடத்துல இருந்து ஓடிப்போன்னு சொல்லிட்டு அடிச்சு பார்த்துதான் அந்த பிரிட்ஜ் அவன் வேகமா தாண்டுதான். இடாட்டையும் பிரிட்ஜை நோக்கி வந்துட்டான். நம்மளும் பிரிட்ஜை தாண்ட போறோம்னு வரப்போயில சடனா அந்த ஷினோபி வரான். இடாட்டையும் அந்த தண்டு பிளேடால வெட்டான். பார்த்தா இடாட்டை உடம்பு ஃபுல்லா ஷாக் ஆகுது. உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்றான். அப்புறம் இடாட்டை நினைக்கான், இது நம்ம கொடுத்த பிளேடு அதானு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபுக்குஸ்கி பாலத்தை தாண்டி போயிட்டான். அதுக்கப்புறம் ஷினோபி வந்து அந்த பாலத்தை வெட்டுதான். யாரும் போக கூடாது, இவன் போனோம்னா ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு இடாட்டை தடுக்க வரான். இடாட்டையை அடிச்சு நொறுக்கி வீசுதான் அவன். அதுக்கப்புறம் இந்த ஷினோபி சொல்றான், யாருமே இந்த பிளேடு பக்கத்துல வரவே முடியாது, இது செகண்ட் ஹோக்காகியோட பிளேடுன்னு சொல்லிட்டு அவனை எரிக்கான். அதுக்கப்புறம் நருட்டோ வந்துட்டான். பார்த்தா சகதியை கொண்டு அடிக்கான். பார்த்தா அவன் கொடையை வச்சு தடுக்கான். என்கிட்ட குணா இல்ல, அதனாலதான் நான் சகதியை வச்சு அடிக்கேன், அடுத்து உன் கதையை நான் முடிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோக்ளோன் ஜுட்சு போடுறான். ரசன்கன் ஜுட்சு ரெடி பண்றான் நம்மளு மாசா. அதை வச்சு தடுக்கலான்னு போறான். பார்த்தா அந்த பிளேட வச்சு ஒரே வெட்டி வீசிட்டான். அப்புறம் கொடையை வச்சு அடிக்கான். பார்த்தா எப்பவும் போல முள்ளால நருட்டோ அடிச்சு படுக்க வச்சுட்டான். அதுக்கப்புறம் அந்த ஷினோபி சொல்றான், என்னோட பிளேட் அட்டாக் முன்னாடி உன்னோட சக்கர அட்டாக்லாம் வெறும் வேஸ்ட், என் பக்கத்துல ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்றான். இடாட்டை தடுக்கலான்னு வரான். பார்த்தா அதுக்குள்ள இடாட்டை அடிச்சு வீசிட்டான் நம்ம ஷினோபி. நருட்டோ சொல்றான், உன்னோட எதிரி நான் தாண்டா, நீ ஏன் கூட மோதுன்னு சொல்றான் அவன். ஷினோபி சொல்றான், இந்த இடாட்டை கண்டியா நீ வர, இவனே எல்லாத்தையும் ஏமாத்ததான் செய்வான், இவனுக்காண்டி நீ வந்து போட்டி போடலான்னு வரிய, இவனே ஒரு வேஸ்ட்னு சொல்றான் அவனை பார்த்து. ஆனா இடாட்டை இதை பார்த்துட்டு கோவப்படுறான். இவனே ஒரு களவாணின்னு சொல்றான் அவனை பார்த்து. அதுக்கப்புறம் இடாட்டை பழச நினைக்கான். பார்த்தா அயோகி கூட நம்ம இடாட்டை அப்போ ஓடி வந்திருக்கான் ரெயின் வில்லேஜுக்கு. அதுக்கப்புறம் தப்பிச்சு போலான்னு பார்க்கான். பார்த்தா யாரும் அட்டாக் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஷினோபி அந்த இடத்துல தப்பிக்கான். பார்த்தா வேற யாரும் இல்ல, அதுக்கப்புறம் இபிகி சென்சே வராரு. இபிகி சென்சே வந்து நம்ம இடாட்டைய புடிச்சிட்டாரு. அவர் சொல்றாரு, ஒழுங்கு மரியாதையா சரண்டர் ஆயிரு, நீ இனிமேல் வாழ்நாள் முழுக்க ஜெயில தான் இருக்குன்னு சொல்றாரு. அண்ணா என்னை விட்டுருங்கன்னு சொல்றான்.
பார்த்தா அவர் கூட வந்த 2 அன்பு பிளாக் ஆப்ஸையும் அந்த ஊர் மக்கள் அடிச்சிட்டாங்க. பார்த்தா அவனே நிறைய ஷினோபியை கூட்டு வந்திருக்கான். ஊர் முழுக்க ஷினோபியை இறக்கி வச்சிட்டான். இபிக்கியால என்ன செய்யணும்னு தெரியல, இபிக்கியை வழி மறிச்சிட்டானுங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் இபிக்கி ஒரு ரூம்ல போட்டு கொடுமைப்படுத்துதான், நீ என் கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்றான். உன் கூட நான் சேர முடியாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் தம்பியை அங்க கெட்டி போட்டிருக்காங்க. அவன் சொல்றான் அவன் தம்பியை கொன்றுவன்ட்டு. அவனும் ஒரு ஷினோபி தான், நாங்க இதை பார்த்து பயப்பட மாட்டோம், கொன்னாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் தம்பியை போய் கொல்லலான்னு போறான். அவன் சொல்றான் நான் நிஞ்சா வாழ்க்கையில இருந்து வெளியே போறேன், என்னைய விட்டுருங்கன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் ஷினோபி சொல்றான் உன் தம்பியை ஒத்துக்கிட்டா நீனும் ஒத்துக்கோன்னு சொல்றான். அவன் ஒரு கோலை, அவன் செத்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு என் ஊருதான் முக்கியம்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஷினோபி வந்து அடிச்சு புடுங்கதான், அந்த ஹிட்டன் வில்லேஜ் உனக்கு அப்படி என்னதான்டா செஞ்சுச்சு, நீ ஏன்டா இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இபிக்கி செஞ்சு சொல்றாரு நீ ஒரு துரோகி, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைச்சியாடா, உன் கதையை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் காலை லாக் பண்ணி அவன் அப்படியே குப்பரை சாய்க்காரு. பார்த்தா அந்த ரூம்ல இருந்து என்ன அப்படியே கீழே சாயுது. அப்புறம் அவர் கால்ல இருந்து கத்தி எடுக்காரு, இடாட்டைய காப்பாத்துறாரு. இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிரு, நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. பார்த்தா வாயில இருந்து ஏதோ ஒரு இதத்துக்கு துப்புதாரு. பார்த்தா அதுல இருந்து ரத்தம் ஆகுது, அந்த ரூமை எரிய ஆரம்பிச்சிட்டு. அவர் சொல்றாரு இந்த இடத்துல இருந்து நீ தப்பிச்சிரு, எனக்கு நீ பெரிய பாரமா தான் இருக்க, அதனால இங்க இருந்து நீ ஓடுன்னு சொல்றாரு அவன்கிட்ட. உடனே அவன் அந்த இடத்துல இருந்து ஓடுதான். பார்த்தா அந்த ரூமே எரியுது, அந்த இடமே வெடிச்சு சதறுது. இடட்டே அதை பார்த்துட்டு மிரண்டுட்டான். அவன் சொல்றான் உனக்காண்டி உங்க அண்ணன் செத்துட்டான், ஆனாலும் நீ உன் வில்லேஜ்ல போயிட்டு ஹெல்ப்புக்குன்னு யாருமே கூட்டு வரல, நீ பயந்து வேற வாழ்க்கையை நோக்கி போயிட்ட, இருந்தாலும் அவன் உயிர் பொழைச்சுக்கிட்டான். உன்னே மாதிரி ஒரு மோசமான தம்பி அவன் வாழ்க்கையில பாத்திருக்கே மாட்டான், நீ எப்பத்துல இருந்து வேஸ்ட் இப்பவும் வேஸ்ட்னு சொல்றான். உனக்காண்டி உயிரை கொடுக்க போனான் பாரு, அவன் ஒரு பெரிய முட்டாள்னு சொல்றான். அவன் உனக்கு கூட பிறந்த அண்ணன் தானே, ஒரு ரத்த சொந்தம் தானே, ஆனா நீ அவனை நம்பவே இல்ல, அவனுக்கும் துரோகம் பண்ணிட்ட, அவன் ஊருக்கும் துரோகம் பண்ணிட்ட, நீ பிறந்ததுல இருந்தே வேஸ்ட், நீயும் யாரையும் நம்ப மாட்ட, உன்னையும் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவன். அதனால உனக்கு நான் ஒரு பரிசுதாரன்னு சொல்லிட்டு அந்த பிளேடை வச்சு வெட்ட போறான். பார்த்தா சடனா சாஸ்கி வந்து தடுக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் மாசா வந்து நிக்காங்க. சாஸ்கி சொல்றான் நருட்டோ நீ ரெஸ்ட் எடு, இவன் கதையை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த ஷினோபி சொல்றான் நீங்க எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு ஈக்குவலே கிடையாதுடா, என்கிட்ட இப்ப தண்டர் பிளேடு வேற இருக்கு, நான் ஒரு ஜொன்னின் வரேன்னு சொல்லிட்டு. சாஸ்கி சொல்றான் அதையும் பாத்துருவோம், என்னோட சிடோரியா உன்னோட தண்டர் பிளேடான்னு பாத்துருவோம்னு சொல்லிட்டு சடனா சாஸ்கி சிடோரியா போட்டுக்கிட்டு ஓடி வரான். அதை வச்சு அடிக்கலான்னு பாக்கான், ஆனா அந்த தண்டர் பிளேடை வச்சு ஈஸியா வெட்டி வீசுதான் சாஸ்கிய. அவங்க 2 ஈக்குவலா சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றான் நான் ஒரு ரூமரை கேட்டேன், பார்த்தா அது உண்மை நினைச்சா அது பொய்ன்னு நினைக்கேன், உச்சியா கிளான்ல இருந்து ஒரே ஒரு பையன் மட்டும் உயிரோட இருக்கான்னு கேள்விப்பட்டேன், ஆனா அவன் இவ்வளவு பெரிய வேஸ்டா இருப்பான் நான் நினைச்சு கூட பாக்குறேன்னு சொல்றான். சாஸ்கி சடனா கோவப்படுறான், சாஸ்கி அடிச்சு வீசுறான். அதுக்கப்புறம் இடாட்டே சொல்றான் அவன் யாருக்குமே பாவம் பார்க்க மாட்டேன், அந்த இடத்துல இருந்து ஓடுங்க இல்ல உங்க கதையை முடிச்சிருவான்னு சொல்றான். அதுக்கு சக்கரை சொல்றான் என்னோட உயிரை கொடுத்தாச்சு உன்னை காப்பாத்துவான்னு சொல்றான். அவ சடனா சாஸ்கி எந்திக்கான், நீ சொன்ன வார்த்தையை திரும்பி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். எதுக்காண்டி சொல்றான்னா உச்சியா கிளான்ல வேஸ்ட்னு சொன்னது சாஸ்கிக்கு டென்ஷன் ஆயிட்டு சிடோரியா ரெடி பண்றான். அவனுக்கு என்ன பேசனே தெரியல, இச்சிகா பவர்னா என்னன்னு காட்டுறன்னு சொல்லிட்டு வேகமா வாரான். அவன் கதையை முடிக்கலான்னு பாக்கான். பார்த்தா சிடோரியை வச்சு தண்டர் பிளேடை வெட்ட போக அந்த தண்டர் பிளேடே கிராக் ஆகுது. இருந்தாலும் சாஸ்கியை கரண்ட் சாக் கொடுத்த மாதிரி ஆக்கிட்டான். சடனா சாஸ்கியை தூக்கி இந்த பாலத்துக்கு மேல போடுறான். இந்த பாலத்துல ஆல்ரெடி கட்டை வெட்டி போய் கிடக்கு. அதுக்கப்புறம் சக்குரா போய் காப்பாத்தலான்னு போறான். அதுக்கப்புறம் அந்த பாலத்தை வெட்டலான்னு போறான். இடாட்டை காப்பாத்த வர போவேல சடனா அந்த பாலத்தையே வெட்டி வீசுதான். பார்த்தா சக்கரம் சாஸ்கியும் கீழே வேகமா விழுறாங்க. நருட்டோ ஷாக் ஆகுறான், அவ்வளவுதான் அவங்க கதை முடிஞ்சிட்டான்ட்டு. நம்ம பாஸ் ஜிரோஜாவை காட்டுறாங்க. அவர் சொல்றாரு என்ன இடாட்டே வர்றதுக்குரிய அறிகுறியே இல்லையே, எங்கதான் போனான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஹெட்டை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஒர்க்கர் வரான். அவன் சொல்றான் சார் நம்ம ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த எவிடன்ஸ் இப்ப கடைசியா கிடைச்சிருச்சு, அந்த எவிடன்ஸ் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு கையில கொடுக்கான், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ளவங்க கேட்கான் என்ன சார் என்னாச்சுன்னு கேட்கான். ஒன்னும் பிரச்சனை இல்ல சும்மாதான் சொல்றாரு அது பெரிய தலைவர். சரின்னு சொல்றான் அந்த சின்ன தலைவர். அதுக்கப்புறம் சக்கரை அப்படியே கீழே விழுதா, ஆனா சாஸ்கியை பிடிச்சிக்கிட்டே தான் விழுதா. ஆனா சக்கரை டக்குன்னு கையிலையும் காலையும் பேலன்ஸ் பண்றா. அது அப்படியே அந்த செவத்துல வச்சு அப்படியே கீழே வரா. ஆனா பாறையில அப்படியே சரிக்கிட்டு ஒரு வழியா கீழே வந்து இறங்கிருதா. ஆனா அது பேலன்ஸ் மிஸ் ஆயிட்டு டக்குன்னு கீழே விழுதா. பார்த்தா நல்ல வேலை மேல ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கு, அந்த படிக்கட்டு மேல விழுந்துட்டா அவ. அதுக்கப்புறம் சக்கரை நினைக்கா நல்ல வேலை ஒரு வழியா தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சாஸ்கியை பார்க்க வரா. சாஸ்கி மயங்கி கிடக்கான். அதுக்கப்புறம் சக்கரை நினைக்கா நருட்டோ நான் உன்னதான் நம்பி இருக்கேன், நீ தான் இடாட்டையை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நருட்டோ எல்லா நீடிலையும் கழட்டி விடுதான், உன்னோட பாய்சன் நீடிலாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது, நீ சாஸ்கி சக்கரோ இப்படி செஞ்சிட்டல உன் கதையை நான் முடிக்காம விட மாட்டேன்னு சொல்றான் நருட்டோ. சடனா சோடை எடுக்கான், சோடை எடுத்து அடிக்கலான்னு போறான். அதுக்கப்புறம் நருட்டோ நினைக்கான் நம்ம ஏதாவது செஞ்சு கதையை முடிக்கணும், நம்ம சக்கரா சாஸ்கிக்கு வேற ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கான். அதுக்கப்புறம் ஷினோபி சொல்றான் நீ என்ன செஞ்சாலும் என்கிட்ட தப்பிக்க முடியாது, உன் கதையை முடிச்சே தீருன்னு சொல்லிட்டு. ஆனா அவன் நருட்டோ மாசம் ஷேடாக்லான் ஜுட்ஸுவை போடுதான், வேகமா வந்து அடிக்கலான்னு வரான். ஆனா அந்த ஷினோபி சொல்றான் இந்த ஷேடாக்லான் ஜுட்ஸ் என்கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு சொல்றான். எல்லா நருட்டோ வெட்டி வீசுறான், எல்லா ஷேடாக்லானும் உடையுது. அதுக்கப்புறம் நருட்டோ ராசன்கன் ஜுட்ஸு ரெடி பண்றான், ஆனா அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனா அவன் பிளேடால ஜுட்ஸு உடைச்சிட்டான், நருட்டோ குப்புற சாஞ்சிட்டான்.
அந்த ஷினோபி சொல்றான் ஹிடன் லீஃப்ல இருந்து வந்த எல்லாருமே ஒரு இடியட் தான், நீங்க எல்லாம் ஒரு காசுக்கு பெற மாட்டீங்கன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் நருட்டோ சொல்றான் வாய மூடுறா, உனக்கு பேச தகுதியே கிடையாதுன்னு சொல்றான். அவன் சொல்றான் ஒழுங்கு மரியாதையே ஓடிருன்னு சொல்லிருந்தான். அதுக்கு நருட்டோ சொல்றான் நான் என்னோட காமரேட்டை விட்டுட்டு போக மாட்டேன்டா, என் ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி நான் என்னமும் செய்வேன்னு சொல்றான். சடனா அவன் இடாட்டை ஷாக் ஆகுறான், என்னது காமரேட்டுக்காண்டி நிக்க போறியான்னு சொல்லிட்டு. ரசங்கன் ஜுட்ஸோ திரும்பி ரெடி பண்ணிட்டு வேகமா வாரான். இது என்கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு உனக்கு தெரியாதாடான்னு சொல்லிட்டு வேகமா வாரான். ஆனா அந்த பிளேடால அசால்ட்டா வெட்டுறான். நருட்டோ திரும்பி அடிபட்டு கீழே விழுறான். இடாட்டை ஷாக் ஆகுறேன், எத்தனை வாட்டி தான்டா அடிபட்டு கீழே விடுவேன்னு சொல்லிட்டு. நருட்டோவால அடிக்க முடியல, என்னதான் செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த ஷினோபி சிரிக்கான், உன்னோட ஆட்டம்லாம் என்கிட்ட வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு. நருட்டோ சடனா கீழே பார்க்கலாம், பார்த்தா அந்த பிளேடு கிராக் ஆயிருக்கு. என்னடா பிளேடு கிராக் ஆயிருக்குன்னு நினைக்கான். பார்த்தா நம்ம சாஸ்கி சிடோரி போட்டாம்ல, அதெல்லாம் கிராக் ஆயிருக்கு. சரி நம்ம ஒரு வழியை கண்டுபிடிச்சாச்சு, நம்ம ஏன் ஃபுல்லா அந்த கிராக்ல அடிக்கதான், இந்த கிராக்ல அடிச்சிட்டோம்னா அந்த ஸ்வாட் உடஞ்சிருன்னு சொல்லிட்டு பிளான் போடுறான் நம்ம நருட்டோ. திரும்பி நருட்டோ ஷேடோக்ளோன் ஜுட்ஸு போடுதான். அவன் சொல்றான் சாஸ்கி எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கான், நான் அதை விட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு தயாராகதான் நருட்டோ. அதுக்கப்புறம் இடாட்டை பழசெல்லாம் நினைச்சு பார்க்கான். இந்த நருட்டோ எப்பவுமே கிவ் அப் கொடுக்காம அவனோட முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கானே, இவன் உண்மையிலே கெத்துன்னு சொல்லிட்டு. இவன் மட்டும் இல்லாம இவன் டீமே நம்மளுக்காண்டி இவ்வளவு வேணா உதவி இருக்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் இடாட்டே. ஆனா திரும்பி நட்ட ரசங்கன் ஜுட்ஸு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனை அட்டாக் பண்றதுக்காண்டி 4-5 ஷேடோக்ளோன் அனுப்புறான். அதெல்லாம் வச்சு திசை திருப்பிக்கிட்டே இருக்கான். சுத்தி வரான். இடாட்டை ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்கான், ஆனா அவனால முடியல. இடாட்டை அவன் அடிக்கலான்னு போறான். ஆனா நம்ம நருட்டோ மாசம் மேல இருந்து ரசங்கன் ஜுட்ஸு ரெடி பண்ணிக்கிட்டு வரான். சடனா அந்த பிளேடுல அப்ளை பண்றான். பிளேடு 2 துண்டா போகுது. அதோட போனது மட்டும் இல்லாம அந்த ஷினோபிக்கு அந்த ரசங்கன் ஜுட்ஸுவை போடுதான். பார்த்தா ஷினோபி ரொட்டேஷன்ல போய் மேல இருந்து கீழே விடுறான். பார்த்தா சக்குரா பாக்கா என்னடா இவன் மாட்டிட்டான், அவ்வளவுதானே இவன் கதை. உண்மையிலே நருட்டோ மாஸ் காட்டிட்டான்டா, நம்ம நருட்டோ எப்பவுமே கெத்துன்னு நினைக்காவா. அதுக்கப்புறம் நருட்டோ சாஸ்கியும் சக்குரையும் பார்க்க வரான். சக்குரா சொல்றா நாங்க நல்லா தான் இருக்கோம், சாஸ்கி நல்லா தான் இருக்கான்னு சொல்றான். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க இங்க இருந்து போங்க, மேட்ச் தான் முதல்ல முக்கியம், நீ அவனை கூட்டிட்டு போன்னு சொல்றா. நான் அதை மறந்துட்டேன்னு சொல்றான் நருட்டோ. சரி நான் இங்க இருந்து எப்படியாச்சும் போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் சடனா என்ன செய்யறானுங்க, 2 பேரும் அந்த கயிறு மேல குதிக்கானுங்க. அவன் சொல்றான் இந்த கயிறை வெட்டிட்டோம்னா நம்ம ஈஸியா அந்த இடத்துக்கு போயிடலாம், நம்ம மாசம் தப்பிச்சிடலாம்னு சொல்றான். நான் இவ்வளவு நேரம் என்னைய நானே மறந்து வாழ்ந்துகிட்டு இருந்தேன். பாஜிரோஜா வந்து என்னை ரொம்ப நம்பி இருக்காரு, அவருக்காண்டியாச்சும் நான் ஜெயிச்சே தீருவேன், என்ன நடந்தாலும் சரின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே நருட்டோ சிரிக்க அதை கேட்டுட்டு, நான் எவ்வளவு தடவை விட்டு போனாலும் நீங்க எனக்காண்டி போட்டி போட்டுக்கிட்டே இருந்தீங்க, ரொம்ப நன்றி நருட்டோ, நீங்க இல்லன்னா நான் இப்ப இல்லன்னு சொல்றான் அவன். உடனே நருட்டோ சிரிச்சுக்கிட்டே சொல்றான் இதெல்லாம் ஜெயிச்ச பிறகு பேசு, இப்ப பேசாதன்னு சொல்றான். இடாட்டை அவன் கத்தியத்துக்கு நருட்டோட்ட கொடுத்தான். இடாட்டை ஒரு வழியா நருட்டோ நம்புறான். அதுக்கப்புறம் நருட்டோ கத்தியில கயிறை கட் பண்றான். 2 பேரும் பாஞ்சு போறானுங்க. அதுக்கப்புறம் ஃபுகுஸ்கி காட்டுறாங்க. ஃபுகுஸ்கி ஒரு வழியா எண்டிங் பொசிஷனுக்கு வந்துட்டான். எல்லாரும் அவனை பார்த்து டவுன் டவுன் சொல்றாங்க. ஆனா ஃபுகுஸ்கி சிரிச்சுக்கிட்டே போறான். அதுக்கப்புறம் நருட்டோ இடாட்டையும் காட்டுறாங்க. என்ன செய்ய போறேன்னு இடாட்டை கேட்கான். கவலைப்படாத, என்னோட சக்கரம் அவனை காலில் அப்ளை பண்றேன், அது மூலியமா உன்னை காப்பாத்தி மேல கூட்டு போறேன்னு சொல்றான் நருட்டோ. அவன் அப்படியே கேட்ச் பண்றான். அப்படியே அந்த செவத்துல நடந்து மேல கூட்டு போயிட்டான் மாசா நருட்டோ. அதுக்கப்புறம் சக்கர சொல்றா கவலைப்படாதீங்க நருட்டோ, எங்களை பத்தி நீங்க போங்க, அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு நருட்டோ இடாட்டையும் வேகமா போறாங்க. அதுக்கப்புறம் ஃபுகுஸ்கியும் பொறுமையா ஓடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மகராஜி ஃபேமிலிக்காரங்க சொல்றாங்க சீக்கிரம் ஓடுன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஃபுகுஸ்கி சொல்றான் வாய மூடுங்கடா, எனக்கு ஜெயிக்க தெரியும்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடுதான் ஃபுகுஸ்கி. அதுக்கப்புறம் வசாபி ஃபேமிலிக்காரங்க நினைக்காங்க சரி நம்ம தோத்துட்டோம், நம்ம கதை அவ்வளவுதான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாஜிரோஜா நினைக்காரு இடாட்டே எங்கடா போனன்னு சொல்லிட்டு. மகராஜி ஃபேமிலிக்காரங்க எல்லாம் சிரிக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம வசாபி ஃபேமிலிக்காரன் இடாட்டே வேகமா ஓடிட்டு வரான். அண்ணல் வேகத்துல வாரான், எதையும் கண்டுக்கிட மாட்டேங்கான். நம்ம ஜெயிச்சே திரண்டு வேகமா வந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபுகுஸ்கி அவனை பார்த்துட்டான். அவனும் வேகமா ஓடுறான்னு பாக்கான். அப்புறம் மகராஜி ஃபேமிலிக்கார ஹெட் சொல்றான் ஃபுகுஸ்கி என்னடா லேட்டா ஓடிக்கிட்டு இருக்க, வேகமா ஓடிவா, அப்பதான் அவனை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இடாட்டை விட மாட்டேக்கான். நான் தோக்க மாட்டேன்டா, என் பாசு கொடுத்த சத்தியத்தை நான் ஜெயிச்சே காட்டுன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல வாரான். ஃபுகுஸ்கி பக்கத்திலே வந்துட்டான். ஃபுகுஸ்கி பயத்துல ஓடுதான். பாஜிரோஜுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்ததுனால. அனல் வேகத்துல ஓடி வந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நருட்டோ அங்க இருந்து கத்துறான் இடாட்டே நீ தாண்டா ஜெயிப்ப, வேகமா ஓடுன்னு சொல்றான். அழுதுகிட்டே ஓடிட்டு வரான் இடாட்டே. ஒரு வழி அந்த பினிஷிங் லைன்ல தொட்டுட்டான். இடாட்டே தான் வின்னர்னு அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வசாபி ஃபேமிலிக்காரங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இடாட்டே அப்படியே நடந்துட்டு போய் அந்த ஜொல்ல போய் அந்த பிளேஸ்ல வைக்கான். அப்படியே சாயிரான். அப்பாடா நம்ம ஜெயிச்சாச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷம் அடைகிறான் இடாட்டே. அதுக்கப்புறம் பாஸ் ஜிரோஜா வராரு. ரொம்ப நன்றி இடாட்டே, எனக்கு கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா இடாட்டே மன்னிப்பு கேட்க என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இடாட்டே அங்க ஓடாம இருந்ததுன்னா அவருக்கு தெரியாது. நீ எதுக்கு மன்னிப்பு கேட்க எனக்கு தெரியல, இருந்தாலும் நீ எனக்கு ரொம்ப வெற்றியை கொடுத்துட்டேன்னு சொல்றாரு பாஸ் ஜிரோஜோ. அதுக்கப்புறம் பாஸ் ஜிரோஜோ சொல்றாரு உனக்காண்டி எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உன்னோட வெற்றியை போய் நீ செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இடாட்டே வெளியே வரான். எல்லாரும் அவனை தூக்கி கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுகுஸ்கி 2 பேரும் தூக்கி போட்டு அடிக்கானுங்க. ஃபுகுஸ்கி ரொம்ப பேசினா நான் தாண்டா ஜெயிப்பேன் அப்படி இப்படின்ட்டு அவனுக்கு அடிச்சு வீசிட்டானுங்க. அதுக்கப்புறம் இடாட்டை வின்னர்னு அறிவிக்காங்க. வசாபி ஃபேமிலி தான் இந்த வாட்டி வெற்றி அடைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாஸ்கி சக்கராலாம் வந்துட்டாங்க. ஒருவேளை காப்பாத்திங்க வந்துட்டாங்க. மகராஜி ஃபேமிலிக்கார ஹெட் வரான். அவன் சொல்றான் நீங்க ஏமாத்திட்டீங்க, ஒரு ஷினோபியை வச்சு இவனை காப்பாத்தி கூட்டு வந்திருக்கீங்க.
போட்டோ காட்டுறாங்க. பார்த்தா நம்ம நருட்டோ அவனை தூக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்க போட்டோ அவங்க எடுத்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க நீங்க ஏமாத்தி ஜெயிச்சிட்டீங்க, இடாட்டே வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டான்னு சொல்றாங்க. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்பனா அந்த மேட்ச்ல வகராஜி ஃபேமிலிக்காரன் தான் வெற்றின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, என்னடா நம்ம தோத்துட்டோமான்னு சொல்லிட்டு. அவன் சொல்றான் இந்த ஊரை விட்டு போங்க, வகராஜி ஃபேமிலி தான் வெற்றின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ஊருக்கே மொத்த தலைவர் ஒருத்தர் வராரு. அவர் சொல்றாரு அப்படிலாம் போக முடியாது, ஏன்ட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு, நீ முதல்ல இருந்தே வகராஜி ஃபேமிலி தான் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்க, அது இந்த வாட்டி முடியாதுன்னு சொல்றான். என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு, அதை காட்டலாம். பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து போட்டோ அவர் எடுத்து வச்சிருக்காரு. இந்த வாட்டி வசாபி ஃபேமிலி தான் வெற்றி, வகராஜி ஃபேமிலி தோல்வின்னு சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் அந்த லார்டு சொல்றாரு இனிமேல் இந்த ஊர்ல வகராஜி ஃபேமிலியே கிடையாது, வசாபி ஃபேமிலி மட்டும்தான், அவங்க தான் இந்த ஊரை ஆளுவாங்கன்னு சொல்றாரு. வின்னர் இடாட்டேன்னு அறிவிக்காங்க. எல்லாரும் சந்தோஷமாகறாங்க. அதுக்கப்புறம் நருட்டோ, சாஸ்கி, சக்குரா ஊருக்கு கிளம்புறாங்க. மிஷன் முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் இடாட்டே சொல்றா நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இபிகி சென்சே வந்துட்டாரு. இபிகி சென்சே நீங்க எங்க நருட்டோ கேட்கான். அதுக்கப்புறம் அங்க இருந்து இடாட்டே சொல்றான் பிக் பிரதர் நீங்க எங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு. இடாட்டே சொல்றான் அண்ணா அண்ணா நில்லு அண்ணான்னு சொல்றான். அதுக்கப்புறம் இபிகி சென்சே சொல்றாரு என்னை ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் என்னை அண்ணன் சொல்லுவான், வேற யாருமே சொல்ல மாட்டாங்க, அது 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் செத்துட்டான்னு சொல்றாரு. அப்படியே அவனை பாத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இடாட்டே நினைக்கான் அண்ணன் 10th கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுட்டு அது எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு, இனிமேல் நான் என்னைக்குமே என்னோட காம்ரேட்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னை நம்புங்கன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இபிகி சென்சே அவனை பார்த்துட்டு அப்படியே வண்டி மேல போறாரு. அப்படி இபிகி சென்சே சிரிச்சுக்கிட்டே வண்டிக்குள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நருட்டோ பாஸ் ஜிரோஜோட்டையும் இடாட்டையும் பாய் சொல்றான், சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் இபிகி சென்சே நினைக்காரு இவனை முதல்ல இருந்தே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், 5th ஓக்காக இவனை தான் நம்புதாங்க, இவன் உண்மையிலே வேற லெவல் தான், இவனுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குன்னு நினைக்காரு. சக்குரா வந்து சாஸ்கிட்ட கேட்கா உனக்கு உடம்பு வலிக்கான்னு கேட்கா, அப்ப இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்றான் சாஸ்கி. அதுக்கப்புறம் அந்த ஷினோபி சொன்னதை யோசிச்சு பார்க்கான், உச்சியா கிளான்ல ஒரு முட்டாளான பையன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். என்னால அவனை தோக்கடிக்க முடியல, ஆனா அந்த நருட்டோ எப்பவுமே என்னைய தாண்டி ஒரு படி முன்னாடியே இருக்கான், அது எப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கான், அப்படி கோவத்திலே இருக்கான் சாஸ்கி. ஆனா நருட்டோ சிரிச்சுக்கிட்டே இடாட்டைக்கு டாடா காமிச்சுக்கிட்டே இருக்கான். ஸ்டார்டிங்ல ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல யாரு இருக்கானா நம்ம சாஸ்கி இருக்கான். சக்குரா வாரா நீ கூடிய சீக்கிரத்துல சரியாயிருவ, கவலைப்படாதன்னு சொல்றான். நம்ம நருட்டோ டிஸ்சார்ஜ் ஆயிட்டான், அவனும் இப்ப சரியாயிட்டான்னு சொல்றான். அப்படியே சாஸ்கி பழச நினைக்கான். நருட்டோ ராசன்கன் ஜுட்ஸு போட்டது எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி செஞ்சதெல்லாம் நினைச்சு பார்க்கான், நம்ம இன்னும் முட்டாளதான் இருக்கோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஷினோபி சொல்றான் நீ உச்சியா கிளான்ல ஒரு ஒஸ்டான பர்சன் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். அவன் அப்படியே தலை தொங்கி போய் அமைதியாவே இருக்கான். அதுக்கப்புறம் சக்குரா சொல்றா சாஸ்கி உனக்கு ஏதாச்சும் வயிறு பசிக்கு, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன், நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் நம்ம 5th ஓக்காக கட்டுறாங்க. லேடி சுனாடே சொல்றா சுனின் எக்ஸாம் தான் பாதியே நின்றுச்சு, எல்லாரும் அதுல தோத்த மாதிரி தான் அர்த்தம், ஆனா அந்த அவ்வளவுக்கான நடந்த போட்டியிலே நீ மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க, 3rd ஓக்காக உன்னைய மட்டும் தான் நல்லா சிறந்தவன் சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு அவரோட இதுலயும். அதுக்கப்புறம் ஸ்டாஃப் சொன்னதை வச்சு நீ உண்மையிலே தனித்திறமை உடையன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால உனக்கு இனிமேல் நான் சுன்னின்கிற பட்டத்தை கொடுக்கேன், நீ இன்னையில இருந்து சுன்னின்னு சொல்றாங்க அவனை, ஆனா அவனை யாருன்னே என்ன காட்டல. அதுக்கப்புறம் அது யாருன்னு பார்த்தா நம்ம ஷிகமாரு, அவன் வந்து அந்த டீமுக்கே ட்ரீட் கொடுக்கான். அதுக்கப்புறம் ஈனோவும் சோஜியும் சொல்றாங்க நீ எவ்வளவு பெரிய சோம்பேறி, உனக்கு போயிட்டு ஒரு சுனின் பட்டத்தை கொடுத்துருக்காங்களா, இது உனக்கு சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு சோஜி சிரிக்கான். சிக்கமாரு சொல்றான் எனக்கே சிரிப்பா தாண்டா வருது, நீங்க வாயை மூடுங்கடான்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஆசுமா சென்சே சொல்றாரு நம்ம டீம்லயும் ஒரு சுனின் வந்துட்டான், அதனால இதை செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. சாஸ்கியை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சாஸ்கி இன்னும் டென்ஷன்லயே தான் இருக்கான், நம்ம என்ன ட்ரைனிங் எடுத்தாலும் நருட்டோ ஒரு படி முன்னாடியே இருக்கான்னு சொல்லிட்டு கடுப்புலே இருக்கான், உட்காருதான் படுக்கான், ஆனா அவனுக்கு டென்ஷன் மட்டும் போகவே மாட்டுக்கு. அதுக்கப்புறம் இட்டாச்சி சொன்னதை யோசிச்சு பார்க்கான். சாஸ்கி நீ எனக்கு தேவையே இல்ல அப்படின்னு சொன்னதை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜெராய் சென்சே சொல்றாரு அகாட்ஸ்கிக்கு பிரையாரிட்டியே நம்ம நருட்டோ தானே, அப்படிதானு கேட்காரு. அதையும் பார்த்து டென்ஷன் ஆகுறான் நம்ம சாஸ்கி. அதுக்கப்புறம் சோஜியை காட்டுறாங்க. நல்ல தீவனத்தை தின்னுக்கிட்டு இருக்கான். ஈனோ சொல்றா நீ ஆல்ரெடி இப்படி தின்னுதான் நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன, இந்த வாட்டியாச்சும் குறைச்சு சாப்பிடுன்னு சொல்றா. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசி ஒரே ஒரு பீஸ் இருக்கு, அதுக்கு ஈனோவும் சோஜியும் சண்டை போடுறாங்க. சோஜி சொல்றான் கடைசி பீஸ் தான் எப்பவுமே நல்லா இருக்கும், அதனால எனக்கு தான் சொல்லிட்டு அவன் அசால்ட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஈனோ டென்ஷன் ஆகுறா, எப்ப பார்த்தாலும் இப்படி தின்னுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாகுறா. உன் கதையை முடிக்க போறான்டான்னு சொல்றா ஈனோ. அதுக்கப்புறம் ஈனோ சொல்றா நீ ஒரு தடியன்னு சொல்ல வாரா. அதுக்கு சிக்கமாரு சொல்றான் சோஜியை பார்த்து அப்படி சொல்லாத, சாப்பாடு வந்து ஒரு போட்டி கிடையாது, அது ஒரு சாதாரண இதுக்கெல்லாம் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஆசுமா நினைக்காரு வல்கரா பேச ஒருத்தி, தீவனத்தை மட்டுமே திங்கிற ஒருத்தன், இதுல சோம்பேறி வேற, இந்த 3 பேரும் சேர்ந்து எப்படி ஒரு டீம் ஆனாங்க எனக்கு இன்ன வரைக்கும் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆசுமா சொல்றாரு நீ சாப்பிடுறத மட்டும் தான் வேலையா வச்சிருக்க, ட்ரைனிங் எடுன்னு சொல்றாரு. சோஜி அப்படி வருத்தப்படுறான். அதை சிக்கமாரு பாத்துக்கிட்டே இருக்கான், ஆனா அமைதியாவே இருக்கான். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் காட்டுறாங்க. சிக்கமாரு கையை கழுவிட்டு அங்க இருந்து வெளியே போலான்னு பார்க்கான். பார்த்தா நம்ம சோஜி அந்த இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஈனோ பேசிக்கிட்டு இருக்கா சோஜிட்ட. ஈனோ சொல்றா நீ டயட்ல இருக்கணும்ட்டு. சோஜி கேட்க நான் எதுக்கு டயட்ல இருக்கணும், நீ எதுக்கு டயட்ல இருக்கன்னு கேட்கான். அதுக்காக சொல்றா நான் டயட்ல இருந்தா தான் நல்லா கியூட்டா இருப்பேன், நிறைய பசங்களை கவர முடியும் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவ சொல்றா பொண்ணுங்களுக்கும் பையன் ஒல்லியா இருந்தா கியூட்டா இருந்தா தான் பிடிக்கும், அதனாலதான் நீனும் அப்படி இருக்கணும்னு சொல்றேன்னு சொல்றா அவ. அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாவே இருக்கேன் சோஜி, நீ கொஞ்சமாச்சும் உடம்ப பத்தி கவலைப்பட அப்படின்னு சொல்லிட்டு அவ டாடா கமிச்சிட்டு போய்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் சிக்கமாரு சொல்றா அவ பேச்செல்லாம் கேட்காத, பொம்பளைங்க எப்படியுமே இப்படி இந்த மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆம்பளை கவரன்னு சொல்லிட்டு நீ அதெல்லாம் பத்தி யோசிக்காத.
அப்படின்னு சொல்லிட்டு சிக்கமர் சொல்லிக்கிட்டு இருக்கான் சோஜிட்ட. அதை கண்டுட்டு சோஜி சிரிக்கான். அதுக்கப்புறம் ஈனோவை பார்த்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கான் சோஜிட்ட அவன். அதுக்கப்புறம் சோஜி சொல்றான், நீ உண்மையிலே ஸ்மார்ட், நீ எப்ப பார்த்தாலும் என்ன சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்க, நீ ஒரு அறிவாளின்னு சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், நீ சாஸ்கின் எஜியோட நீ ஒரு அறிவாளி, அது அவங்களுக்கு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் சிக்கமர் சொல்றான், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றான். இந்த ஊர் உலகத்திலே பாரு, நீ மட்டும் தான் சுனினா இருக்க, அதுக்கு ஒரு தகுதியானவன் நீ தான் சொல்றான் சோஜி. அதுக்கப்புறம் சிக்கமாரு சொல்றான், என்னால சண்டை போட முடியாது சோஜி, உன்னாலதான் அது முடியும், நீ நல்லா ட்ரைனிங் எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சிக்கமாரு. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், ஆசுமா சென்சி என்னை ஒண்ணுக்கு உதவாதவன்ல சொன்னாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு சிக்கமாரு சொல்றான், எப்பவுமே நீ தான், நான் தான், அடுத்தவங்க பச்செல்லாம் கேட்காத, நீ யாரு, நல்லா ட்ரைனிங் எடு, ஆசுமா சொன்னதெல்லாம் மனசுல வைக்காத, நீ தட்டி விட்டு போய்கிட்டே இருன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் சிக்கமாரு சொல்றான், எங்க அப்பா எனக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, எனக்கு நியூ ஜுட்ஸு சொல்லி தரேன்னு சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போறான். சோஜி சிக்கமாரு கூப்பிடுறான். அப்புறம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கான், நீ நல்லா ட்ரைனிங் எடுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் சிக்கமாரு மனசுல நினைக்கான், சோஜி நீ ஒரு நல்லவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சாஸ்கியை காட்டுறாங்க. சாஸ்கி நான் டென்ஷன்லயே தான் இருக்கான். அப்புறம் சக்குரா சாஸ்கி ரூமுக்கு வாரா. அதுக்கப்புறம் நருட்டோ குரல் அங்க இருந்து கேக்கு, சக்குரா நானும் சாஸ்கியை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றான். பார்த்தா அதை கேட்டுட்டு சாஸ்கி கோவப்படுதான். அதுக்கப்புறம் ஒராச்சிமாருவை காட்டுறாங்க. ஒராச்சிமாரு சொல்றான், இப்பதான் நீங்க ஹிடன் வில்லேஜுக்கு போற டைம் ஆயிருச்சு, நீங்க போய் இப்ப அவனை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறம் லேடி சுனடே காட்டுறாங்க. லேடி சுனடே கேக்கா, அப்புறம் நீ ஒரு சர்ஜரிக்கு தயாரே இருக்கேன்னு கேக்கா. அதுக்கு அவன் சொல்றான், நான் என் சர்ஜரிக்கு தயாரா இருக்கேன். அதுக்கப்புறம் லேடி சுனடே சொல்றா, நீ ஷினோபி வாழ்க்கையை விட்டு, ஆனா நீ உயிரோடையாச்சும் இருக்கலாம்னு சொல்றா அவா. ஆனா அதெல்லாம் எதையுமே கேட்க மாட்டேன் மல்லி. லேடி சொன்னாடே சொல்றா, நீ செத்தாலும் செத்துருன்னு சொல்றா, நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னோட ட்ரீமே ஒரு நல்ல ஷினோபி ஆகணும்னு சொல்றான். அப்படியே சிரிக்கான். அதை கேட்டுட்டு அப்படியே அவ ஷாக் ஆகுறா. அப்படி நருட்டோ நினைக்கா. நருட்டோ சொல்றான், எனக்கு ஒரே ஒரு ட்ரீம் தான், அது ஹொக்காகே மட்டும்தான், அந்த ட்ரீமை நிறைவேற்ற வர நான் ஓடிக்கிட்டே இருப்பேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் லேடி சொன்னாடே நினைக்கா, தேர்டு ஹொக்காகே, நீங்க இந்த ஊரை அருமையா பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, இந்த ஊரை நீங்க நல்லா வளர்த்துருக்கீங்க, இந்த ஊர்ல ஒருத்தரும் ஒரு ட்ரீமோட வாழ்ந்துகிட்டு இருக்கா, நீங்க உண்மையிலே மாசுன்னு நினைக்கா. அதுக்கப்புறம் அவன் சொல்றா, இந்த சர்ஜரி வந்து மத்தியானத்துக்கு மேல நடக்க போகுது, நீ தயாரா இருன்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு லீன்னு சொல்றான். அப்புறம் லேடி சொன்னடா ஆபரேஷன் கண்டு ரெடியாக போறான். அதுக்கப்புறம் சாஸ்கியை கேட்டுறாங்க, சக்குரா உள்ள வாரா, நான் உனக்கு பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு வெட்டி தரேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் நருட்டோ வந்துட்டான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சாஸ்கி அப்படி பழச நினைச்சு பார்க்கான். நருட்டோ காராவை போட்டு வெளுத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கான். அதுக்கப்புறம் சம்மனிங் ஜுட்ஸு போட்டதெல்லாம் யோசிச்சு பார்த்து அப்படி கடுப்பாக்குறான், என்னடா இவன் இப்படி ஒரு ஜுட்ஸுலாம் ரெடி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் சக்குரா வந்து சாஸ்கிக்கு தேங்க்யூ சொல்றான், என்னை காப்பாத்தினதுக்கு. அதுக்கப்புறம் சாஸ்கி சொல்றான், நான் உன்னை காப்பாத்தல, அந்த காரா கூட நடந்த சண்டையில நருட்டோ தான் உன்னை காப்பாத்தலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்ப காட்டுறாங்க, சக்குரா வந்து நருட்டோ அடிச்சு போட்டிருக்கா. நருட்டோ அப்படி மயங்கிற மாதிரியே கிடக்கான். அதுக்கப்புறம் சாஸ்கி திரும்பி பழச யோசிச்சு பார்க்கான். இட்டாச்சி இவனை வீக்குன்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து கடுப்புல இருக்கான். அதுக்கப்புறம் சக்குரா சொல்றா, நான் உனக்காண்டி வெட்டிட்டேன், சாப்பிடு சாஸ்கின்னு அவன் கையில கொடுக்கா. ஆனா சாஸ்கி கோவத்துல ஒரே அடி அடிக்கான். அந்த தட்டு அப்படி நருட்டோ தலையில போய் விழுது. என்னாச்சுடா சாஸ்கி, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கான். சாஸ்கி அப்படி கொடூரமா நருட்டோவை பார்த்து முறைக்கான். நருட்டோ கேட்கான், என்னைய பார்த்து ஏன்டா அப்படி ஒரு பார்வை பார்க்க. சாஸ்கி சடனா கேட்கான், நருட்டோ நான் உங்களோட சண்டை போட போறேன், எங்களோட சண்டை போடுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நருட்டோ சொல்றான், சண்டையா, லேடி சொன்னாடே உன்னை இன்னும் ட்ரீட் கூட பண்ணல, அதுக்குள்ள என்னடா சண்டைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாஸ்கி கோவப்படுதான், என் கூட சண்டை போடுன்னு சொல்லிட்டு சரிங்கன்னு ஓபன் பண்றான். நான் உங்களோட சண்டை போட்டே தீரணும், உனக்கும் அதுக்குள்ள ஆசை இருக்கலாம், 5th ஹோக்காகே வரலாம் தேவையில்ல, அதுக்குள்ள உன் கதையை முடிச்சிருன்னு சொல்றான் சாஸ்கி. உடனே சக்குரா சொல்றா, சாஸ்கி ஏன் இப்படிலாம் பேசுற, நருட்டோ நீ ஏதாச்சும் பதில் சொல்லு, சண்டை வேண்டாம்னு சொல்லுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நருட்டோ சொல்றான், நானும் இந்த நாளுக்காண்டி தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு போட்டு பாத்துருன்னு சொல்றான் நருட்டோ. அதுக்கப்புறம் சாஸ்கி சொல்றான், என் பின்னாடியே வா. அங்க இருந்து சாஸ்கி நடந்து போறான். நருட்டோவும் பின்னாடியே போறான். சக்குரா பதறுதா, இவனுக்கு ஆல்ரெடி கர்ஸ் மார்க் வேற இருக்குன்னு சொல்லிட்டு. நருட்டோ சாஸ்கியை பார்த்து போய்கிட்டு இருக்கான். இவன் எதுக்குள்ள சண்டை கூப்பிடுறான், இருந்தாலும் போன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மொட்டை மாடிக்கு வராங்க. ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க மாசா. நருட்டோ நினைக்கிறான், எனக்கு ஒரு ஃபீலிங்கே வித்தியாசமா இருக்க, என்னாச்சு எனக்கு, நான் எனக்கு வித்தியாசமா தெரியுத மாதிரி இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் சடனா நருட்டோ சிரிக்கான். ஏன்டா சிரிக்கன்னு கேட்க சாஸ்கி, நான் இதை ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த நாளுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உன் கதை இன்னைக்கு நான் முடிக்க போறேன்னு சொல்றான் நருட்டோ. சாஸ்கி சொல்றான், இன்னைக்கு உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்றான். அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றான் நம்ம நருட்டோ. அப்புறம் சக்கரை மேல வந்து பயந்துகிட்டே வரா. சாஸ்கி சொல்றான், இன்னைக்கு உன் கதையை முடிக்க போறேன்ட்டு. அதுக்கு நருட்டோ சொல்றான், என்னமோ கூலா இருப்ப, ஏன் அந்த கூல்லாம் எங்க போச்சு, பயந்துகிட்டு இருக்கியடா சாஸ்கி, உன் கதையை இன்னைக்கு முடிக்க போறான்னு சொல்லிட்டு நக்கலா பேசான் நருட்டோ. உன் ஹெட்பேண்ட போடு, அப்பதான் ஒரு நிஞ்சா மாதிரி ஃபைட் பண்ண முடியும் இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் சாஸ்கி சொல்றான், உன்னோட கைவரெல்லாம் என் தலையில படவே படாது, அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, அதுக்கு முன்னாடி உன் கதையை முடிச்சிடும்னு சொல்றான் சாஸ்கி. உடனே நருட்டோ சொல்றான், நம்ம ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போடணும், அதனால ஹெட்பேண்ட போடு, ஒரு ஷினோபி மாதிரி சண்டை போடுன்னு சொல்றான். ஆனா சாஸ்கி சொல்றான், நீ ரொம்ப பெரிய ஆள் மாதிரி நடிக்காத, நீ எனக்கு ஈக்குவலே கிடையாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நருட்டோ சொல்றான், பொடியா சாஸ்கி, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்றான். நருட்டோன்னு இவன் கத்துறான், சாஸ்கின்னு அவன் கத்துறான். ரெண்டு பேரும் வேகமா வரானுங்க. ஆனா ரெண்டு பேரும் பிளாக் பண்ணி மாச சண்டை போட்டானுங்க. ரெண்டு பேரும் மாத்தி பிளாக் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அந்த சண்டையே வெறித்தனமா இருக்கு. அதுக்கப்புறம் நருட்டோ அடிச்சு ஒரு போர்வைக்குள்ள போடுதான். பார்த்தா நருட்டோ சடனா காணோம், எங்க போனான்னு சொல்லிட்டு சரிங்கன வச்சு தேடுதான். பார்த்தா நருட்டோ மாசா டேங்க் மேல நிக்கான். சுத்திட்டு வந்து நருட்டோ சாஸ்கியை மூஞ்சில குத்துதான். ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க.
அதுக்கப்புறம் சாஸ்கி கையில நாட்டோ சிக்கிட்டான். போர்வைய போட்டுக்கிட்டு அடி நொறுக்குதான். சக்குராவில பார்க்கவே முடியல, ஏன்டா இவன் இப்படி மூர்க்கத்தனமா அடிக்கான்னு சொல்லிட்டு. ஆனா நருட்டோ பிளாக் பண்றான், சாஸ்கிய பாஞ்சு வந்து அடிக்கிறான்னு வரான். ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போடுறானுங்க. திரும்பியும் மல்டி ஷேடோக்ளான் ஜுட்ஸோ போடுறான். பார்த்தா ஆயிரக்கணக்கு நருட்டோ வந்துட்டானுங்க. சுத்திக்கிட்டு சாஸ்கி அடிக்க வரான். ஆனா சாஸ்கிய மூவ்மெண்டே வேற லெவலா இருக்கு. அந்த கால் மூவ்மெண்ட் எல்லாம் வெறித்தனமா போடுதான். அப்படி ரொட்டேஷன்ல வந்து அடிக்கான். அந்த சண்டைலாம் உச்சியாக்குனே தனித்தரமா உண்டு. அந்த சண்டையில அந்த சண்டையை கொண்டு மாசா அடிக்க நம்ம சாஸ்கி ஒரு நருட்டோவை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம நருட்டோ சும்மா இல்ல, நருட்டோன்னு சொல்லிட்டு உசுமாக்கி பராஜா போடுதான். அடிச்சு மேல வீசுதான் சாஸ்கிய. ரொட்டேஷன்ல வந்து நம்ம சாஸ்கிய அடிக்கலான்னு வரான் நருட்டோ. பார்த்தா அதுக்குள்ள நருட்டோவை பிளாக் பண்ணிட்டு ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸு வச்சு எல்லா ஷடக்களையும் அடிச்சு நொறுக்குதான். எல்லாவனும் கரிஞ்சிட்டானுங்க. அந்த இடமே கரிஞ்சிட்டு அந்த இடமே தரமட்டமாயிருச்சு. பார்த்தா அந்த தீ அப்படியே அணையுது. என்னன்னு பார்த்தா நம்ம நருட்டோ ராசன்கன் ஜுட்ஸோ வச்சு சுத்துதான். அப்படி சக்கர போக்கஸ் ஆகி அந்த நெருப்பு அப்படியே அமர்ந்துட்டு சாஸ்கி முழிக்கான். இந்த ஜுட்ஸோ இவன் எப்படிடா கத்துக்கிட்டான், என்ன செய்தா ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு மேல இருந்து அவன் சிடோரிய கொண்டு வரான். கீழ இருந்து இவன் ராசன்கன் ஜுட்ஸோ போட்டு வரான். ரெண்டு பேரும் நாங்க முடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேகமா வரான். சக்குரா கத்திக்கிட்டு ரெண்டு பேரையும் தடுக்கலான்னு வாரா. சக்குரா தடுக்கலான்னு போறா. அதுக்கப்புறம் வெளியே காட்டுறாங்க. பார்த்தா ஊருக்கு வெளியே 4 சவுண்ட் நிஞ்சாக்காரனுங்க வந்திருக்கானுங்க. அவனுங்க ஒராச்சி மாறு ஆளுங்க. அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஊர்ல செக்யூரிட்டி வேற அதிகமா இருக்குமே, இருந்தாலும் பரவாயில்ல இவங்களை அடிச்சு நம்ம உள்ள போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க வெளியே இருந்து. அவனுக்குள்ளே மாத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தர் சொல்றான், எதையும் பேசாதீங்க, நம்ம ஒரு கெஸ்ட் இங்க இருந்து கூட்டு போக வந்திருக்கோம், அத முதல்ல செய்வோம்னு சொல்லிட்டு வேகமா வரான். அதுக்கப்புறம் நருட்டோயும் சாஸ்கியையும் காட்டுறாங்க. சாஸ்கியும் நருட்டோவும் பாக்காங்க, ஐயோ இந்த சக்குரா வேற உள்ள வந்துட்டால, நம்மளால ஸ்டாப் வேற பண்ண முடியல, நம்ம இப்ப என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா சடனா நம்ம கக்காசி வந்துட்டா. ரெண்டு பேரும் கையையும் பிடிச்சி சுத்திக்கிட்டு எறிதான். ரெண்டு பேரும் 2 டேங்க்ல போய் அந்த சிடோரியையும் ராசன்கன் ஜுட்ஸுவையும் போடுறானுங்க. அதுல போய் அப்ளை ஆயிட்டு கக்காசி முழிக்கான். நருட்டோக்கு யாரடா ராசன்கன் ஜுட்ஸு சொல்லி கொடுத்தான்னு சொல்லிட்டு சக்குரா நினைக்கா, அப்பாட ஒரு வழியா தப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு கக்காசி கேட்கான், ஹாஸ்பிட்டல் மாடியில என்னடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏன்டா இப்படிலாம் சண்டை போட்டீங்கன்னு கேட்கான். அதுக்கப்புறம் கக்காசி நினைக்கான், இது வேற ஜுட்ஸுவே இல்ல, இது ராசன்கன் ஜுட்ஸு தான், இவனுக்கு இதை யார் சொல்லி கொடுத்துருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாஸ்கி நருட்டோவை பார்த்து சிரிக்கான். ஏன்னா நருட்டோ அடிச்ச டேங்க் வந்து பொட்டு மாதிரி தண்ணி உழுது, ஆனா சாஸ்கி அடிச்ச டேங்க் வந்து மலைமலையா உழுது. அதை பார்த்துட்டு சாஸ்கி சிரிக்கான். அப்புறம் கக்காசி மேல வந்து உட்கார்ந்துருக்கான். கக்காசி கேட்கான், சாஸ்கி என்ன உன் காமரேட்ட நீ கொல்லன்னு நினைக்கியா, நீ சிடோரிய கொண்டு வந்த வேகம் ஒருத்தனை கொல்லக்கூடிய நோக்கத்துல வந்துச்சு, அதை நீ வச்சு அடிச்சிருந்தீனா நருட்டோ செத்தே போயிருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ இப்பெல்லாம் செய்வேன்னு நினைச்சு கூட பாக்கலான்னு சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் சாஸ்கி நருட்டோ நக்கலா சிரிச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறான். அதுக்கப்புறம் சாஸ்கி மேல பார்த்தா நருட்டோ அடிச்ச டேங்க் வந்து பின்னாடி வெடிச்சு கிடக்கு. ஏன்னா ராசன்கன் ஜுட்ஸு வெளியே சாதாரணமா தான் இருக்கும், ஆனா உள்ள அட்டாக் வேற லெவலா இருக்கும். சாஸ்கி மிரண்டுட்டான், நம்ம மேல பட்டு நம்ம செத்தே போயிருப்போம் போலுக்க, நருட்டோ என்னடா நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 4 சவுண்ட் வில்லேஜ்காரங்களும் உள்ள வந்துட்டானுங்க. யாரையோ ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தனும் ஒரு திசையில தேடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கக்காசியை காட்டுறாங்க. கக்காசி நருட்டோவே பாத்துக்கிட்டு இருக்கான். நருட்டோ கோவத்திலே கீழே பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா எந்த செய்கையும் கொடுக்கல நருட்டோ. அதுக்கப்புறம் சக்குரா காட்டுறாங்க. சக்குரா அழுதுகிட்டே இருக்கா, கக்காசி சென்சே பாத்தீங்களான்ட்டு. அப்புறம் கக்காசி சொல்லுதான், இதான் உங்களோட டீம் ஒர்க்காடா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கக்காசி சடனா கேட்கான், இந்த டெக்னிக்கை நீங்களா சொல்லி கொடுத்தீங்கன்ட்டு. பார்த்தா நம்ம ஜிராயா சென்சே வந்துட்டாரு. இந்த சின்ன வயசுல நருட்டோக்கு இந்த டெக்னிக்கை நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்களான்னு கேட்கான். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா சாஸ்கி செதறி இருப்பான். எனக்கு தெரியும் நீங்க நருட்டோவை அக்காட்சியில இருந்து பாதுகாக்கன்னு நினைக்கீங்கன்ட்டு, ஆனா இந்த ஜுட்ஸு சொல்லி கொடுத்துக்க தேவையில்லைன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜிராயா சென்சே சொல்றாரு, நானும் நினைச்சு பார்க்கல சாஸ்கிக்கு நீ சிடோரி மாதிரி பெரிய ஜுட்ஸு சொல்லி கொடுப்பன்ட்டு, அந்த கிட்டுக்கு நீ இப்படி சொல்லி கொடுப்ப நான் நினைச்சு கூட பாக்கலான்னு சொல்றாரு. கக்காசி சொல்றான், இந்த மாதிரி ஆல்ரெடி நான் ஒரு செட்டை பாத்துருக்கேன்னு சொல்றான். யாருன்னு கேட்கற ஜிராயா சென்சே, உங்களையும் ஒராச்சி மாறும் தான், நீங்களும் அப்பப்ப இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்றாரு கக்காசி. நருட்டோக்கு எப்பவுமே ஒரு ரைவல்னா அது சாஸ்கி மட்டும்தான். அவன் முதல்ல இருந்தே சாஸ்கியை பார்த்து தான் வளர்ந்துகிட்டு இருக்கான். எப்படியாச்சும் ஒரு ஸ்டெப் அவனோட முந்திர மாட்டோம்னு யோசிச்சுதான் நருட்டோ வளர்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்றான் கக்காசி. அப்படி பழச காட்டுறாங்க. சாஸ்கி நருட்டோ ஒன்னா ட்ரைனிங் எடுத்ததெல்லாம் காட்டுறாங்க. நருட்டோக்கு வேற யாரும் ரெகக்னைஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டான், ஆனா அவனுக்கு சாஸ்கி எப்பவுமே ரெகக்னைஸ் பண்ணணும்னு நினைப்பான். அதுக்காண்டி தான் நருட்டோ இப்படி பண்றான்னு சொல்றாரு. அதே மாதிரி சாஸ்கிக்கும் அப்படித்தான். சாஸ்கிக்கு என்ன கோவம்னா அவனை தாண்டி நருட்டோ வளர்ந்துகிட்டே இருக்கான். இவன் என்ன செஞ்சாலும் ஒரு ஸ்டெப் நருட்டோ முன்னாடி போய்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு தான் சாஸ்கிக்கு கடுப்பு. அந்த ஜெலஸ்னாலதான் இப்படி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு அவரு. நருட்டோ அதிவேகத்துல வளர்ந்து வந்துகிட்டு இருக்கான். அவனோட திறமை இப்ப வேற லெவலா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சாஸ்கி எப்பவுமே நருட்டோவா ரைவலா எடுத்து பார்த்ததே இல்ல, ஆனா இப்படி வந்துட்டானு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கடுப்புன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கக்காச்சி சொல்றான், நருட்டோட்ட நீங்க பேசுங்க, நான் போய் சாஸ்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்புறம் கக்காச்சி சென்சே வந்து சக்குராட்ட பேசுறான். சக்குரா கவலைப்படாத, நம்ம பழையபடி எல்லாரும் ஒன்னா மிஷனுக்கு போலாம், நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கக்காச்சி சென்சே அங்க இருந்து போறாரு. அதுக்கப்புறம் சக்குரா சிரிக்கா, ரொம்ப நன்றி கக்காச்சி சென்சேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நருட்டோ அப்படியே நடந்து வந்து சக்குராட்ட வரான். நருட்டோ என்னாச்சுன்னு சக்குரா கேக்கா. சக்குரா நான் ஒன்னு சொல்றேன் அதை கேளுன்னு சொல்றான். என்னன்னு கேக்கா. எனக்கும் சாஸ்கிக்கும் இடையில இனிமேல் நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போறான். சக்குரா அப்படி ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் சாஸ்கி ஒரு மரத்து மேல உட்காந்துருக்கான். இட்டாச்சி அவனை போட்டு வெளுவெளுன்னு வெளுத்ததை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம எப்பவுமே இட்டாச்சிக்கு ஈக்குவலா வரமாட்டோமான்னு சொல்லிட்டு.
அப்படி நருட்டோ யோசிச்சு பார்க்கான். நருட்டோட ராசன்கன் ஜுட்ஸு அவனுக்கு புதுசா இருந்துச்சு. அந்த உடச்செல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 4 சவுண்ட் வில்லேஜ்காரங்களும் சாஸ்கியை பாத்துட்டானுங்க. அவனுங்க பார்த்தா சாஸ்கியை தான் கடத்தணும் வந்திருக்கானுங்க. ஒரு வழியா அவன் நம்மள்ட்ட சிக்கிட்டான்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க 4 பேர். அதுக்கப்புறம் சவுண்ட் வில்லேஜ்காரங்க தொடங்கலாமான்னு கேட்கானுங்க. அதுக்கப்புறம் சாஸ்கியை சடனா ஒருத்தன் கெட்டி போடுதான். யாருன்னு பார்த்தா கக்காசி சென்சே அவனை அப்படி கெட்டி போட்டு வைக்காரு. என்னடான்னு சொல்லிட்டு சாஸ்கி முறைக்கான். அதுக்கப்புறம் நருட்டோ காட்டுறாங்க. நருட்டோ எதுவுமே பேசாம தலையை தொங்க போட்டு போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு சுயநினைவே இல்லாம நடந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஜிராயா சென்சே அங்க நின்னுட்டு இருக்காரு. அவரை கூட அவன் மதிக்கல. அவர் நிக்கிறதே அவனுக்கு தெரியாம அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். அவரே சோகமாகுறாரு. அதுக்கப்புறம் கக்காசியை காட்டுறாங்க. என்ன எதுக்கு கெட்டி போட்டீங்கன்னு சாஸ்கி கேட்கான். ஏன்னா நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன், நான் பேச ஆரம்பிச்சேன்னு நீ தப்பிச்சு ஓடி போயிருவேன். அதனால உனக்கு ஒரு பாடத்தை நடத்த போறேன், அதை உட்காந்து கேளு, அதுக்கப்புறம் உன்னை விடுதன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் சவுண்ட் வில்லேஜ்காரங்க சொல்றானுங்க. அது சந்தேகமே இல்ல, அது காப்பி நிஞ்சா கக்காசி ஹட்டாக்கே தான். பக்கத்துல போனா நம்ம கதையை முடிச்சிருவோம், அதனால நம்ம இங்கே நின்னு பாப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் கக்காசி சாஸ்கிட்ட பேசுறான். கக்காசி சொல்றான், இந்த ரிவெஞ்ச் நீ முதல்ல விடு, அதுல போகாதன்னு சொல்றான். அதுல போயிட்டீனா அதுல மாட்டிக்கிடுவ, அது ஒரு பெரிய ஆபத்துன்னு சொல்றான் அவன்கிட்ட. சரி, நீ இந்த ரிவெஞ்ச கம்ப்ளீட் பண்ணிட்டீனா அதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையில என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது, நீ ஒண்ணுமே சாதிக்க இருக்காது, அதனால ஒரு ரிவெஞ்ச விடுன்னு சொல்றான். அதுக்கு சாஸ்கி சொல்றான், உனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, உனக்கு ரிவெஞ்ச பத்தி என்ன தெரியும்னு கேட்கான். எனக்கு உனக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு, உனக்கு கூட இருக்கவங்களை கொன்னாதான் உனக்கு தெரியும், உன் வாழ்க்கையில முக்கியமானவங்க செத்துருக்க மாட்டாங்க, அதனாலதான் நீ இப்படி இருக்கன்னு சொல்றான் சாஸ்கி. அதுக்கு கக்காசி சொல்றான், அப்படியான்னு சொல்லிட்டு சிரிக்கான். நீ சொல்ற மாதிரி எனக்கு முக்கியமானவங்க கிடையாது அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த முக்கியமானவங்க எனக்கு சில காலத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்கன்னு சொல்றான். அப்படி சொன்னோன்னே சாஸ்கி அப்படி ஷாக் ஆகுறான். எதுவுமே பேச மாட்டேக்கான். நீ எந்த அளவுக்கு ஆட்களை இறந்திருக்கியோ அந்த மாதிரி நானும் இழந்திருக்கேன்னு சொல்றான் கக்காசி. நீயும் நானும் ஒண்ணுதான், நம்மளுக்கு அதிர்ஷ்டமே கிடையாதுன்னு சொல்றாங்க கக்காசி. ஆனா நம்மளுக்கு அப்படி இல்ல, உனக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நம்மளுக்கு சில காமரேட் இருக்காங்கன்னு சொல்றான். அப்படியே சாஸ்கி வந்து சக்குராவை நரட்டம் யோசிச்சு பார்க்கான். அப்படி சாஸ்கி அப்படியே அமைதியாகுதான். அதுக்கப்புறம் அவன் சொல்றான், நான் உனக்கு ஒரு நல்ல விதத்துக்காண்டிதான் சிடோரியை சொல்லி கொடுத்தேன், ஆனா நீ அது உன் சினோபிக்கே நீ அப்ளை பண்ணு நினைச்சு கூட பாக்கல, நீ உன் சினோபி மேல எப்பவுமே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்காதன்னு சொல்றான் கக்காசி. எதுவுமே பேசாம சாஸ்கி அமைதியாவே இருக்கான். அதுக்கப்புறம் கக்காசி சொல்றான், நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் சவுண்ட் வில்லேஜ்காரனை காட்டுறானுங்க. ஒருத்தர் சொல்றான், நம்ம வெயிட் பண்ணுவோம், அவன் வந்து நல்லா குழப்பி விட்டுட்டு போயிட்டான், இப்ப போனோம்னா நம்மளுக்கு தான் ஆபத்துன்னு சொல்றான். உடனே அங்க உள்ள லேடி ஒருத்தி சொல்றா, நீ பயந்தீனா இங்கே இரு, நான் அவனை விட மாட்டேன், அவனை தூக்க போறேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்றான், நானும் வாரேன்னு சொல்லிட்டு. அங்க சக்குரா சோகத்திலே நிக்கா. பழசெல்லாம் யோசிச்சு பாக்கா. சாஸ்கி, சக்குரா, நருட்டோ, கக்காசி எல்லாரும் மிஷன்ல என்ஜாய் பண்ணதெல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் சக்குரா வீட்டை விட்டு வெளியே போறா. அதுக்கப்புறம் நருட்டோ காட்டுறாங்க. நருட்டோ ஒரு வீடு மேல உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நருட்டோ சாஸ்கியும் ட்ரைனிங் எடுத்தெல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அவனோட நினைவுகள்லாம் நினைச்சு அவனே வருத்தப்பட்டு அமைதியாவே உட்காந்துருக்கான். எதுவும் பேச மாட்டான் நருட்டோ. அதுக்கப்புறம் நருட்டோ இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா சக்குரா அங்க நின்னுகிட்டு இருக்கா. நருட்டோ கேட்கான், சக்குரா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கான். அதுக்கு சக்குரா சொல்றா, உன் கூட பேசணும் நருட்டோ, நீ என் கூட டேட்டுக்கு வா அப்படின்னு சொல்றா. நருட்டோ அப்படியே ஷாக் ஆகுறான். அப்புறம் சாஸ்கியை காட்டுறாங்க. சாஸ்கி அப்படி நருட்டோ சக்கரோ நினைச்சு பாக்கான். அப்படியே அமைதியாவே இருக்கான். அப்படியே இட்டாச்சியை நினைச்சு பாக்கான். நான் இப்ப என்னதான் செய்ய, எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சடனா 4 சவுண்ட் வில்லேஜ்காரன் சாஸ்கி முன்னாடி வரான். யாருடா நீங்கன்னு கேட்கான் சாஸ்கி. அதுக்கப்புறம் சக்கரோ நருட்டோ நடந்து போய்கிட்டு இருக்காங்க. சக்கரா யோசிச்சு பாக்கா, அந்த கேர்ஸ் மார்க் மேலதான் இப்படி பண்ணுதான்னு சொல்லிட்டு. கக்காசி சென்சே இதை யாரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. சடனா நிக்கா சக்குரா. நருட்டோ பார்த்துட்டு அப்படி பாவமா பாக்கா. நருட்டோக்கு என்ன பிரச்சனை தெரியல, அமைதியாவே இருக்கான் நருட்டோ. அதுக்கப்புறம் மாஸ்டர் ஒராச்சிமாருவை காட்டுறாங்க. கபுட்டோ ஒராச்சிமாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கபுட்டோ கேட்கா, எதுக்கு இந்த 4 பேர் அனுப்பியிருக்கீங்கன்னு கேட்கான். அதுக்கு ஒராச்சிமாரு சொல்றான், அந்த 4 பேருக்குமே சாஸ்கி எதுக்கு எனக்கு பிடிக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவன் அப்படி என்னதான் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டெஸ்ட் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு கபுட்டோ சொல்றான், அந்த 4 பேருக்கு ஈக்குவலுக்கு சாஸ்கி வரவே மாட்டானு சொல்றான் கபுட்டோ. எனக்கு அதான் வேணும், அந்த டென்ஷன்லயாச்சும் சாஸ்கி என் கூட வருவாங்களா, அப்படி என்னதான் என்கிட்ட பவர் இருக்குன்னு பாக்க வருவான்னு சொல்லிட்டு ஒராச்சிமாரு சொல்றான். 4 பேரு வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. சடனா சாஸ்கி அடிக்க வராங்க. பார்த்தா சாஸ்கி 4 பேரையும் அடிச்சு வீசுதான். அடிச்சு வீசணும் இந்த இடமே புகமூட்டம் ஆகுது. என்னன்னு பார்த்தா சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸு. பார்த்தா 4 பேரும் பின்னாடி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. சாஸ்கி ஷாக்ல நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான் அவனுங்கள. சாஸ்கி சொல்றான், நானே கடுப்புல இருக்கேன், இப்போ என் கூட மோத நினைக்காதீங்க, உங்க கதையவே முடிச்சிருன்னு சொல்றாங்க. செகண்ட் சொல்றான், என்னடா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க, நீனே ஒரு வீக்கானவன், நீ எங்களை அடிக்க போறியா, உன் கதையை நான் முடிக்க போறேன்ட்டு அவன் செகண்ட் வேகமா வாரான். சாஸ்கியும் ஃபோர்ஸ்ல வாரான். அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாரும் வராங்க. செகண்ட் நீங்க வராதீங்க, நான் மட்டும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு செகண்ட் சண்டை போடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா சாஸ்கி அவனை கயிறை வச்சு கையெல்லாம் கெட்டி போடுதான். சாஸ்கி சுத்திக்கிட்டு அடிக்கிறான் வரான். பார்த்தா சடனா இன்னொரு டெக்னிக்கை யூஸ் பண்றான். பார்த்தா சாஸ்கி அடிச்சு பறக்கான். சாஸ்கி முழிக்கான், இந்த அட்டாக் எங்க இருந்துடா வந்துச்சு, கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு. அப்புறம் சாஸ்கி சடனா எப்படி அட்டாக் பண்றான்னு கண்டுபிடிக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொருத்த அடிக்கான். பார்த்தா ஸ்பைடர் வெப்ப வச்சு அடிச்சு சுத்திக்கிட்டு அடிக்கான். அப்புறம் பின்னாடி இருந்து ஜிராஃப் ஒரே அடி அடிக்கான். சாஸ்கி பறந்து போய் விடுதான். அதுக்கப்புறம் ஜக்கான் சொல்றான், என்னோட காம்பினேஷன் அட்டாக்னால அவன் கதையை முடிக்க போறேன்னு சொல்றான். பார்த்தா சடனா சாஸ்கி சிரிச்சுக்கிட்டே அட்டாக்க பிளாக் பண்றான். சுத்திக்கிட்டு வந்து சாஸ்கி அவனை பொல பொலன்னு பொழந்து எடுக்கான். லயன் பராஜ் போடுதான் அவனுக்கு.
போட்ட போட்டுல அந்த இடமே தரமட்டம் ஆகுது. அதுக்கப்புறம் சக்குராவையும் நருட்டோவையும் காட்டுறாங்க. பார்த்தா நருட்டோ நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நருட்டோ சொல்றான், சக்குரா நீ சாப்பிடு, இன்னைக்கு என்னோட ட்ரீட், நீ நல்லா சாப்பிடுன்னு சொல்றான். ஆனா சக்குரா எதுவுமே பதில் பேசாம அமைதியாவே இருக்கா. அதுக்கப்புறம் செஃப் கேட்காரு, உன்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு வந்து நீ ட்ரீட் குடிக்கன்னு கேட்காரு. என்ன பேசுறீங்க, நாங்க சும்மா தானே சாப்பிட நருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சக்குரா எதையும் கேட்காம அமைதியாவே இருக்கான். அப்புறம் நருட்டோ கேட்கா ஏன் அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சடனா அவன் முழிப்புக்கு வரா. ஒன்னும் இல்ல நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்காவா. அதுக்கப்புறம் நருட்டோ கேட்கான், நம்ம இப்படி சாப்பிடுறத நீ சாஸ்கிட்ட சொல்லுவீலான்னு கேட்கான். திரும்பி அவ சோகமாகுறா. எதுவுமே பேச மாட்டேக்கா. சுயநினைவு இல்லாம அமைதியாவே உட்காந்துருக்கா அவ. நருட்டோ முழிக்கான், என்னடா நடக்குன்ட்டு. அப்புறம் அவன் கேட்கான், சக்குரா என்னதான் ஆச்சுன்னு கேட்கான். அதுக்கப்புறம் சக்குரா சொல்றா, நருட்டோ சாஸ்கி இதை உன்ட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த அப்படின்னு சொல்றான். ஒராச்சிமாரு சாஸ்கிக்கு கேர்ஸ் மார்க் கொடுத்ததா சொல்றான். இதுக்கு எல்லா தப்புமே ஒராச்சிமாரு மேலதான். இந்த கேர்ஸ் மார்க்கெல்லாம் நடந்த சம்பவத்தை மட்டுமே அந்த அவன்கிட்ட சொல்றா அவ. கக்காசி சென்சே சொன்னாரு எல்லாம் சரியாயிரும் நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு நான் அதை நம்பினேன். அதுக்கப்புறம் காரா மேட்ச்ல திரும்பி வெளியே வந்துச்சு. அப்பவும் நான் சாக்ல தான் இருந்தேன்னு சொல்றா அவ. அதே மாதிரி இன்னைக்கு உன்னை ஒரு முறைச்சு பார்த்தானே, அது அந்த கேர்ஸ் மார்க்ல உள்ள பவர்னாலதான் முறைச்சு பார்த்திருப்பான். நீ எதுவும் நினைச்சுக்கிடாத, இந்த கேர்ஸ் மார்க்னாலதான் அப்படி செய்தான்னு சொல்றான். அதுக்கப்புறம் நருட்டோ சொல்றான், ஒராச்சி மாறுவா அவன் தான் இதுக்கெல்லாம் காரணமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனை பார்த்தேன்னு சொல்றான். உடனே சக்குரா கேக்கா எங்கன்னு கேக்கா. நானும் பெருவி சேஜும் லேடி சுனாடையை தேடி போனோம்லா அங்கன்னு சொல்றான். அங்க நடந்த சம்பவத்தை மட்டும் அவள்கிட்ட சொல்றான். பெருவி சேஜும் லேடி சுனாடையும் சேர்ந்து ஒராச்சிமார் கூட சண்டை போட்டாங்க. ஆனா அவன் தனியா நின்று சண்டை போட்டான். அவன் உண்மையிலே பவர்ஃபுல்லான டேஞ்சரஸ் எனிமின்னு சொல்றான் இவங்கள்ட்ட. சக்குரா சொல்றா அவன் உண்மையிலே ஸ்ட்ராங்கான்ட்டு. உடனே நருட்டோ சிரிச்சுக்கிட்டே சொல்றா, இதுக்கெல்லாம் போட்டா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வீடு, சாஸ்கி அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, சாஸ்கி அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் மயக்க முடியாது, நீ இதெல்லாம் கவலையை விடுன்னு சொல்றான் நருட்டோ சிரிச்சுக்கிட்டே. நான் நம்பிக்கை தரேன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு சக்குரா சிரிக்கா. ரொம்ப நன்றி நருட்டோ, நீ சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் சக்கோனை கட்டுறாங்க. சக்கோனை வந்து சாஸ்கி அடிய பிளாக் பண்ணிட்டான். அவன் சொல்றான், ஒராச்சி மாறு எதுக்கு இவனை போய் தேடுதாரு, கிமி மாறுவே இவனோட பெட்டரா இருக்கானே, இவன் ஒரு வேஸ்ட்னு சொல்றான் அவனை பார்த்து. நீ எதுக்கு இந்த மாதிரி மொக்க வில்லேஜ்ல வாழ்ந்துகிட்டு இருக்க, நீ இங்க இருந்தீங்கன்னா நீ பலமாவே ஆக முடியாது, வாழ்நாள் முழுக்க இப்படி வேஸ்டா தான் இருக்கணும்னு சொல்றான் அவன். சாஸ்கி நினைக்கான், நம்ம இவ்வளவு அடிச்சு அவனுக்கு ஒரு ஸ்கிராச் கூட ஆகலைன்னு சொல்லிட்டு, இவனோ கூட இருக்கிறது ரொம்ப வேஸ்ட், நீ ஏன் கூட வா, லார்டு ஒராச்சி மார்ட்ட கூட்டிட்டு போறேன், அவர் உனக்கு அதிக பவரை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து அவனை பிரெயின் வாஷ் பண்றானுங்க. சக்கோன் சடனா அவனை தூக்கி வீசுறான். எங்க கூட வாரியா வரலையா, நீ உடனே சொல்லுன்னு சொல்றான். உன்னை மாதிரி மொக்கையான ஆளலாம் நாங்க இப்பவுமே கொண்டு போட்டாலும் கொண்டு போட்டுருவான், நீ இப்பவுமே பதில சொல்லுன்னு கேட்கானுங்க. பார்த்தா சடனா சாஸ்கி கேர்ஸ் மார்க்க வர வைக்கான். ஓடி போய் அடிக்க வரான். பார்த்தா அவன் ஒரே அடி அடிச்சிருக்கான். என்னன்னு பார்த்தா அவனும் கேர்ஸ் மார்க் ஓபன் பண்றான். அவனுக்கு ஒராச்சி மார்க் கொடுத்திருக்கான். அவனுக்கு சொல்றானுங்க, நீ மட்டும் தான் ஒராச்சி மார்க் ஃபேவரட்டா, நாங்களும் அவருக்கு ஃபேவரட்னு சொல்றானுங்க அவனுங்க. உனக்கு கேர்ஸ் மார்க்கே யூஸ் பண்ண தெரியல, யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணினா அவன் உடம்பு ஃபுல்லா அழிஞ்சு போயிடும், அது உன்னையவே தின்றுன்னு சொல்றானுங்க அவனுங்க. உன்னே நீயே மறந்துடுவ, அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க நீ இல்லாம வாழ்ந்துகிட்டு இருப்பான்னு சொல்றானுங்க. ஒராச்சி மார் வந்து நம்மளுக்கு பவரை தந்திருக்காரு, ஆனா வாழ்நாள் முழுக்க நம்ம ஃப்ரீடம் இல்லாம தான் வாழணும், அவர் கூட தான் நம்ம இருக்கணும்னு சொல்றானுங்க அவனுங்க. உன்னோட பர்பஸ் என்னது, இட்டாச்சி உச்சியாக அழிகிறது தானே, அதான உன்னோட பர்பஸ் சொன்னோடனே சாஸ்கி ஷாக் ஆகுறான். இவங்களுக்கு எப்படிடா இட்டாச்சி உச்சிகாவெல்லாம் பத்தி தெரியும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மொக்க வில்லேஜ்ல இருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க உன்னால இட்டாச்சி அடிக்க முடியாது, அதனால நீனே முடிவெடு, உன்னோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு அவனுங்க இருந்து தப்பிச்சு போறானுங்க. சாஸ்கி அமைதியாவே இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான் என்னடா செய்யலாம்னு சொல்லிட்டு. அப்படி இட்டாச்சியை பத்தி யோசிக்கா அப்படியே கோவப்படுதான் அவன். அதுக்கப்புறம் நருட்டோவும் சக்குராவையும் காட்டுறாங்க. சக்குரா சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நருட்டோ கேட்கா, வா உன்னை நான் வீட்டுல விடுதேன்னு சொல்றான். அதுக்கு சக்குரா சொல்றா, வேண்டாம் நானே பாத்துக்கிட்டேன், எனக்கு தனியா போறதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். அப்படியான்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்கான். ஆமான்னு சொல்றா அவ. அதுக்கப்புறம் சக்குரா அங்க இருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் சாஸ்கியை காட்டுறாங்க. சாஸ்கி வீட்டுல பேக் எல்லாம் போட்டுட்டு அவனும் தயாராயிட்டான். நம்ம இனிமேல் இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போறான். கடைசி அவங்க போட்டோவை பார்த்துட்டு அங்க இருந்து மூடி வச்சுட்டு கிளம்புதான். அப்புறம் சக்குராவை காட்டுறாங்க. சக்குரா நடந்து போய்கிட்டு இருக்கா சோகமா. சடனா திரும்பி எங்கேயோ ஓடுதா. அதுக்கப்புறம் சாஸ்கி வீட்டை காட்டுறாங்க. பார்த்தா சாஸ்கி ஆளை காணோம் வீட்டுல. பார்த்தா சாஸ்கி ஊரை விட்டு வெளியே போறதுக்காண்டி வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கான். பேக் எல்லாம் போட்டு வெளியே கிளம்பி தயாராயிட்டான். அப்புறம் சாஸ்கி நடந்து போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சக்குரா அங்க இருந்து வெளியே வரா. அதுக்கப்புறம் சாஸ்கி கேட்கான், நைட் நேரத்துல நீ இங்க வந்த, போய் படுத்து தூங்கலையான்னு கேட்கான். அதுக்கு சக்குரா சொல்றா, ஊரை விட்டு வெளியே போறதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த ஒரு வழிதான், நீ ஏன் போறான்னு கேட்கா. அதுக்கப்புறம் சாஸ்கி எதுவுமே பேசாம போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சக்குரா அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவ கேட்கா, சாஸ்கி நீ எதையுமே சொல்ல மாட்டேங்க, உன்னைய பத்தி எனக்கு ஒரு விஷயம் கூட தெரிய மாட்டேங்குது, ஏன் எனக்கு சொல்ல மாட்டேங்கன்னு கேட்கா. உடனே சாஸ்கி சொல்றான், என்னைய பத்தி உனக்கு என்ன தெரியணும், தேவையில்லாம விஷயத்துல மூக்கு நுழைக்காத, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்றான். உடனே சக்குரா சொல்றா, எனக்கு முதல்ல இருந்தே தெரியும் உனக்கு என்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, எனக்கு ஞாபகம் இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கா. நம்ம 3 months கோட் முதல் நாள் சைன் பண்ணோம்ல, அன்னைக்கு இதே இடத்துலதான் நம்ம ரெண்டு ஒன்னா நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் முதல் தடவை நீனும் நானும் தனியா இருந்து பேசினது, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கா. அதுக்கப்புறம் அப்படி பழச நினைக்கா. என்னன்னு பார்த்தா அவன் நருட்டோவை அப்படி தப்பு தப்பா சொல்றா சாஸ்கிட்ட. அந்த நேரத்துல சாஸ்கி கோவப்படுதான். அதுக்கப்புறம் சாஸ்கி சொல்றான், பேரண்ட்ஸ் இல்லாத வாழ்க்கையை பத்தி உனக்கு என்ன தெரியும், நீ ரொம்ப தொல்லை கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து நடந்து போறான். சக்குரா அப்படியே ஷாக் ஆகுறான்.
அதுக்கப்புறம் சாஸ்கியை காட்டுறாங்க. சாஸ்கி சொல்றான் எனக்கு அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு இல்லைன்னு சொல்றான். சக்குரா சொல்றா அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்தது, உனக்கு ஞாபகம் இருக்காது. பரவாயில்ல, அன்னைக்கு தான் நம்மளோட வாழ்க்கைய ஆரம்பிச்சிச்சு. நீ, நான், நருட்டோ, கக்காசி சென்சே எல்லாருமே ஒன்னா மிஷனுக்கு போனது, என்ஜாய் பண்ணதெல்லாம் எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னு சொல்றா அவ. அப்படி பழசெல்லாம் யோசிச்சு பாக்காவா. எவ்வளவோ கஷ்டமான மிஷன் எல்லாம் பாத்திருக்கோம், ஆனா கடைசியில் நம்ம எப்பவுமே சந்தோஷமா தான் இருந்திருக்கோம்னு சொல்றா அவ. உன் கிளானுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த ரிவெஞ்ச் ரொம்ப தப்பு, அது என்னைக்குமே சந்தோஷத்தை கொடுக்காது சாஸ்கின்னு சொல்றான். உடனே சாஸ்கி சொல்றான் நான் உங்களை மாதிரி கிடையாது, என்னோட வழியே வித்தியாசம் அப்படின்னு சொல்றான். நம்ம 4 பேர் ஒரு காலத்துல ஒன்னாதான் ஒர்க் பண்ணோம், அதெல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷமான வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சிட்டு, என் வாழ்க்கையை நான் வேற மாதிரி இனிமேல் கொண்டு போக போறேன். நான் இனிமேல் என் வாழ்க்கையை ரிவெஞ்சுக்காண்டி அர்ப்பணிக்க போறேன்னு சொல்றான் அவன். நான் உன்னையே நருட்டோ மாதிரி கிடையாதுன்னு சொல்றான் சாஸ்கி. அதுக்கப்புறம் சக்குரா சொல்றா அன்னைக்கு நீ சொன்ன தனிமையா இருக்கிறதுனா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் சொல்லிட்டு அது எனக்கு இப்பதான் புரியுது சாஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. சாஸ்கி எதையும் பேசாம அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் சாஸ்கி சொல்றான் இது ஒரு புது வாழ்க்கை, நான் இதை தொடங்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். சடனா சக்குரா சொல்றா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூன்னு சொல்றா. நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்றா அவ. நீ என் கூட இரு, என்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன், உனக்காண்டி நான் எதையும் செய்யும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா அவ. எங்கேயும் போகாத, என் கூட இருன்னு சொல்றா அவ. நான் உன் ரிவெஞ்சுக்காண்டி ஹெல்ப்லாம் பண்றேன், நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆனா போயிட மட்டும் செய்யாத, இல்லன்னா என்ன உங்கள கூட்டிட்டு போயிருன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். உடனே சாஸ்கி சிரிச்சுக்கிட்டே சொல்றான் இன்னும் நீ என்னை தொல்லைதான் படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். திரும்பி சாக்காகிறா. உடனே சக்குரா சொல்றா நீ இங்க இருந்து போனினா நான் இங்க இருந்து கத்த ஆரம்பிச்சிடும்னு சொல்றா. சடனா சாஸ்கி பின்னாடி மாசா நிக்கான். அதுக்கப்புறம் சாஸ்கி சொல்றான் நீ பண்ணதுக்குலாம் ரொம்ப நன்றின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு அப்படி ஷாக் ஆகுறா. அப்படி அவளை வயித்துல குத்துறான். அவ அங்கேயே மயங்கி விழுதா. அவளை அந்த டேபிள்ல தூக்கி வச்சுட்டு போய்கிட்டே இருக்கான் சாஸ்கி. அதுக்கப்புறம் ஊரை விட்டு வெளியே வந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த 4 பேரும் சொல்றாங்க மாஸ்டர் சாஸ்கி நான் உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாஸ்கி கேட்கா என்னது மாஸ்டரா, நான் எப்ப உங்களுக்கு லீடர் ஆனான்னு சொல்லிட்டு. எப்போ எங்களோட வழியை நீங்க சூஸ் பண்ணீங்களோ அப்பவே நீங்க எங்களுக்கு லீடர் ஆயிட்டீங்கன்னு சொல்றாங்க அந்த 4 பேரும். சாஸ்கி சொல்றான் நான் இதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், சரி வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்பலாம், புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொல்றான் சாஸ்கி. காட்டுறாங்க பார்த்தா சக்குரா அந்த டேபிள் அப்படியே படுத்து கிடக்கா. அதுக்கப்புறம் 2 ஜொன்னி அந்த வழியோட நடந்து வந்துட்டு இருக்காங்க. மணி 4 ஆகுது. இந்த 5th நம்மளுக்கு இவ்வளவு வேலையை கொடுத்துட்டாங்களே, சரிவா நம்ம டாக்குமெண்ட்டை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சக்குரா படுத்துருக்கா பாக்காங்க. சக்குரா நீயே இங்க படுத்துக்கான்னு எழுப்பி விடுத்தாங்க. அவ அப்படி ஷாக்ல எந்திக்கா. சாஸ்கி எங்க போனேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லேடி சுனாடையை காட்டுறாங்க. லேடி சுனாடை தூங்கிக்கிட்டு இருக்கா, வாயில எச்சிலா வடிச்சு தூங்குறா. அதுக்கப்புறம் 2 ஜொன்னின் ரூமுக்குள்ள வராங்க. அவங்க சொல்றாங்க எங்களை டாக்குமெண்ட் எல்லாம் எடுக்க சொல்லிட்டு நீங்க படுத்து தூங்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவப்படுறானுங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு லேடி சொன்னாடே சொல்றா. அதுக்கப்புறம் அவனுக்கு சொல்றானுங்க நான் உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் மேடம், எங்களுக்கு ஒரு விஷயம் இப்பதான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க லேடி சொன்னாடேட்ட. உடனே அவன் ஷாக் ஆகுறா. யார் இதை சொன்னான்னு லேடி சொன்னாடே கேட்கா. சக்குரா தான் இதை சொன்னான்னு சொல்றானுங்க அவனுங்க. உடனே லேடி சொன்னாடே நினைக்கா ஒராச்சி மரம் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். லீவ் வில்லேஜ் அழிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் முதல்ல இருந்து உச்சியா தான் ட்ரை பண்ண நினைச்சிருக்கான். உச்சிகா பவரை எடுக்கன்னு முடிவு எடுத்துட்டான் போடுக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆவான். உடனே லேடி சொன்னாடே சொல்றா ஜொன்னின் நீங்க எனக்கு ஒருத்தரை கூட்டு வரணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சிக்கமாருவை காட்டுறாங்க. சிக்கமாரு அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிக்கமாரு அம்மா திட்டுறா நீ ட்ரைனிங் கிளம்பு, நீ இன்னையில இருந்து சுண்ணின் ஆயிட்டீலா, நீ நல்லா ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுல ஏதோ பெல் அடிக்குன்னு சொல்லிட்டு அவன் அம்மா அங்க இருந்து கிளம்புறா. உடனே சிக்கமாரு கேட்கான் அப்பா எதுக்கு நீங்க அம்மா மாதிரி ஒரு கொடூரமான ஆள் நீங்க போய் கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்கான். அதுக்கு அவர் சொல்றாரு உங்க அம்மா எப்பவுமே டென்ஷனா தான் இருப்பா, ஆனா அவளோட சிரிப்பு ஒன்னே போதும், அதெல்லாம் நான் மயங்கிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அம்மா வரா. வேற ஒண்ணு இல்ல சிக்கமாரு 5th உன்னை கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அவன் ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா சிக்கமாரு லேடி சுனடைய பார்க்க வந்துட்டான். அதுக்கப்புறம் லேடி சுனட சொல்றா சாஸ்கி உச்சிக்கு அந்த ஊரை விட்டு ஓடிட்டான், அவனை நீ காப்பாத்தி கூட்டு வரணும்னு சொல்லிட்டு. எப்படின்னு கேட்க சிக்கமாரு அதுக்கு காரணமே ஒராச்சி மாறுதான், அவனை ஆளை வச்சு திரட்டி கூட்டு போயிட்டான்னு சொல்றா அவ. உடனே சிக்கமாரு கேட்கா சாஸ்கி எதுக்கு அவனு கூட போகணும்னு சொல்லிட்டு. அதுக்கு லேடி சொன்னடே சொல்றா அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல, முதல்ல இந்த மிஷனை நீ முடிக்கணும்னு சொல்லிட்டு. நீ இன்னையில இருந்து சுண்ணின் ஆயிட்டீலா, உனக்கு இது ஃபர்ஸ்ட் மிஷன், அதனால நீ போய் கூட்டு வரணும்னு சொல்றா அவன்கிட்ட. சிக்கமாரு கேட்கா அப்ப நான் சாஸ்கி போய் கூட்டு வரணுமான்ட்டு. ஆமான்னு சொல்றா. ஆனா நீ பாத்துதான் போனோம், ஒராச்சி மாறு ஆளுங்க அவனுக்கு கூட இருந்தாலும் இருப்பானுங்க, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மிஷனு, நீ பாத்து போகணும்னு சொல்றா அவ. உடனே சிக்கமாரி யோசிக்கான் சரி இவனை கூப்பிட்டு வந்தான் தீரணும்னு சொல்லிட்டு. உடனே சிக்கமாரி சொல்றான் 4 பேருக்கு கொண்ட குழு வேணும்னு எனக்கு சொல்றான், ஒன்னு ஜொன்னினா இருக்கணும் இல்ல சுண்ணினா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே லேடி சொன்னாடே சொல்றா அவங்க எல்லாம் நம்ம ஊர்ல இப்போதைக்கு இல்ல, எல்லாரும் நிறைய மிஷனுக்கு போயிருக்காங்க, உனக்கே தெரியும் ஆள் பற்றாக்குறையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஊர்ல இருந்து கென்னினை யாரையாச்சும் நீ கூட்டு போன்னு சொல்றா அவ. உனக்கு 30 நிமிஷம் தான் டைம், நீனே ஆளை திரட்டிக்கோன்னு சொல்றான் அவன்கிட்ட. உடனே அவன் அமைதியா இருக்கான். சரி நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். உடனே சிக்கமாரு சடனா நிக்கான். எனக்கு இந்த வேலை எரிச்சதான் இருந்தாலும் நான் பண்றேன்னு சொல்றான். வேற எதுவும் இருக்கான்னு கேட்கான்.
உடனே லேடி சுனாடே சொல்றா, நான் உனக்கு ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்றேன், நீ அவனை கண்டிப்பா கூட்டு போய் தீரணும்னு சொல்லிட்டு. பார்த்தா அது யாரும் இல்ல, நம்ம நருட்டோ தான். ஷிகமாரு வந்து நருட்டோட விஷயத்த சொல்றான், சாஸ்கி இப்படி போயிட்டான்னு சொல்லிட்டு. நருட்டோ அப்படியே ஷாக் ஆகுறான், இந்த லூசு பையன் எதுக்குடா இப்படி போனான்னு சொல்லிட்டு. உடனே சடனா நருட்டோ ட்ரெஸ் மாத்திட்டு ஓடி வரான். அதுக்கப்புறம் நருட்டோ ஷிகமாரு ஓடுறாங்க. நருட்டோ கேக்கா, நீ என்னைய கூப்பிட்டுட்ட, இதுக்கப்புறம் மாசான ஆளு யாரையும் கூப்பிடணுமான்னு சொல்லிட்டு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அதுக்கப்புறம் ஒரு வீட்டு கதவை தட்டுறான். பார்த்தா யாரும் வரல. பார்த்தா ஷிகமாரு சடனா சிப்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்ப வருவான்னு சொல்லிட்டு. அது வேற யாரும் இல்ல, சோஜிக்கு தான் பிளான் போடுறான். கடைசியா ஒரே ஒரு துண்டு மட்டும் இருக்கு, அதை சாப்பிடலான்னு போறான். பார்த்தா சோஜி அடிச்சு புடுங்குறான். கடைசி பீஸை இன்னைக்கு நான் தாண்டா சாப்பிடுன்னு சொல்லிட்டு நருட்டோ அப்படியே தொங்கிட்டான், இவனான்னு சொல்லிட்டு. உன்னை ஷிகமாரு சொல்றான், சோஜி நானும் முதல்ல இருந்த டீம்மேட்டு, அவனுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும், அதனால அவனை ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நருட்டோ கத்துறான், ஏன்டா ஷீனோவை கூப்பிடல, அவன் உண்மையிலே மாஸ்க் கலப்பானு சொல்லிட்டு. உன்னை சடனா அக்கமாரும் கீபாவும் அங்க இருந்து ஓடி வராங்க. இவனும் நம்ம டீம்ல இருக்கான்னு சொல்லிட்டு நருட்டோ ஷாக் ஆகுறான். ஆமான்னு சொல்றான் ஷிகமாரு. கீபா சொல்றான், ஷீனா வந்து ஸ்பெஷல் மிஷன் கண்டி வெளியே போயிருக்கான், அதனால நான் வந்திருக்கேன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் ஷிகமாரு, கீபா, நருட்டோ, சோஜி ஒன்னே பேர் 4 பேர் ஓடி வராங்க. நருட்டோ கேக்கா, இன்னும் வேற யாரையும் கூப்பிடணுமான்னு சொல்லிட்டு. எனக்கு கூப்பிடணும் ஆசைதான், ஆனா நம்மளுக்கு ஆல்ரெடி டைம் இல்ல, ஆல்ரெடி டைம் போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஓடி வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நெஜியை லீயையும் காட்டுறாங்க. நெஜி கேட்க, அவனோட ஆபரேஷன் நல்லா போச்சாமே அப்படின்னு கேட்கான். ஆமான்னு சொல்றான். நீ இன்னும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கலையான்னு கேட்கா நெஜி. இவனுமா தான் ஆரம்பிக்கணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் சடனா கீழே பார்க்கான், ஷிகமாரு அவன் டீமோட வந்து நிக்கான். அதுக்கப்புறம் ஷிகமாரு எல்லா விஷயத்தையும் நெஜிட்ட சொல்றான். ஷிகமாரு சொல்றான், ஆள் வேற இல்ல, நீ வான்னு கூப்பிடுதான். அதுக்கப்புறம் நெஜி அமைதியாவே இருக்கான். நெஜி கேட்கான், லீ நீ என்ன பண்ண போற வாரியான்னு சொல்லிட்டு. லீ அமைதியாவே நடந்து போறான். சடனா நின்னு திரும்புதான். அவன் சொல்றான், நாளையில இருந்து நான் என் ட்ரைனிங் ஆரம்பிக்க போறேன், நீங்க நான் இல்லாம போங்க, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். அதுக்கப்புறம் 5 பேர் கொண்ட குழுவை காட்டுறாங்க. மாசா வாசல்ல வந்து நிக்கானுங்க. அந்த டீமே வெறித்தனமா இருக்கு. நருட்டோ கத்துறான், என் பின்னாடியே வாங்க, நான் வழி காட்டுறேன்னு சொல்லிட்டு. உன்னை ஷிகமாரு சொல்றான், டேய் நான் தாண்டா ஸ்குவாட் லீடரு, நீ என்னடா சலம்பிக்கிட்டு இருக்க, அமைதியா இருன்னு சொல்லிட்டு. உன்னை நருட்டோ, கீபா என்னெல்லாம பேசிக்கிட்டு இருக்கானுங்க. உன்னை சோஜி சொல்றான், நம்ம டீம்ல ஒரு சுண்ணின்னா அது ஷிகமாரு மட்டும்தான், அவன் தான் இதுக்குள்ள உருத்தான ஆளுன்னு சொல்றான், அவன் போட்டா எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்றான். உன்னை நெஜி சொல்றான், எல்லாம் சரிதான், நம்ம இதுக்குன்னு எது ஸ்ட்ராட்டஜி பிளான் எதுவும் இருக்கான்னு கேட்கான். நம்மளுக்கு வரத எனிமி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அதனால நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும்னு சொல்றான். உடனே ஷிகமாரு சொல்றான், அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதை நான் சொல்றேன்னு சொல்றான். நம்ம இதை முதல்ல ஃபார்மேஷன் பண்ணி தான் போகணும், என் பிளான் படி நீங்க போகலன்னா நீங்க செத்துருவீங்கடான்னு சொல்றான். கீபா ஷாக் ஆகுறான், எல்லாரும் அமைதியாவே இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஷிகமாரு சொல்றான், நம்ம சிங்கிள் ஃபார்மேஷன்ல போகணும், என் பிளானை கேளுங்கன்னு சொல்றான். மொத்தம் 5 பேர் வரிசையில ஃபர்ஸ்ட் கீபாவும் அக்கமாரும். எதுக்கு உங்களை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம்னா, உங்களோட சென்சிட்டிவ் தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், யார் முன்னாடி வந்தாலும் மோப்ப சக்தி அதிகனால நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க, அதனால ட்ராப்பையும் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றான். அடுத்து 2வது வந்து நான் யாருன்னா, நான் அந்த டீமுக்கு லீடரு, நான் முன்னாடி நடக்கிறதையும் பின்னாடி நடக்கிறதையும் பார்த்து சொல்லுவேன், கீபா என்கிட்ட சொல்றது அப்படியே உங்களோட பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்றான். 3வது பொசிஷன் வந்து நருட்டோ. நருட்டோக்கு எது கொடுத்தோம்னா அவன் தான் சீக்கிரமா மூவ் பண்ணுவான், ஏன்னா அவன் ஷேடோ பிளான் வேற இருக்கு, சடனா முன்னாடியும் பின்னாடியும் அவனால பாத்துக்கிட முடியும், அதனாலதான் 3வது பொசிஷன் நருட்டோக்குன்னு சொல்றான். 4வது பொசிஷன் வந்து சோஜிக்கு எது கொடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கீபா வரான், அடுத்து நருட்டோ வருவான். நருட்டோவும் கீபாவும் அட்டாக்க சமாளிக்க முடியலனா சோஜி ஒத்த கையால அடிச்சு எல்லாத்தையும் வீசிடுவான், அதுக்காண்டி தான் 4வது பொசிஷன் வந்து சோஜி கொடுத்தேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் 5வது பொசிஷன் வந்து நெஜிக்கு இருக்க பொசிஷன் தான் ரொம்ப டிஃபிகல்ட், அவன்கிட்ட ஏன் கொடுத்தோம்னா அவன்கிட்ட பியாக்குகன் இருக்கு, பின்னாடி வரத எனிமி அவன் பாத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்றான். இதான் நம்ம ஃபார்மேஷன் சொல்றான். சடனா ஒரு ஸ்கிரால விரிச்சு படத்தை வரைஞ்சு காட்டுறான், எப்படிலாம் போகணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து கீபா போவான், அவன் வந்து ஃப்ரண்ட்டை பாத்துக்கிடுவான். அதுக்கப்புறம் நான் போவேன். அதுக்கப்புறம் நருட்டோ வந்து லெஃப்ட பாப்பான், சோஜி வந்து ரைட்டா பாப்பான். அதுக்கப்புறம் நெஜி வந்து பின்னாடி பாப்பான். இப்படி 4 சைடு கவர் பண்ணி நான் நேரா கொண்டு போய்கிட்டே இருப்பேன்னு சொல்றான் ஷிகமாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் உங்களோட எக்யூப்மெண்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் உங்கள்ட்ட இருக்கான்னு கேட்கான். அதுக்கப்புறம் ஷிகமாரு கேட்கான், இந்த பிளான்ல எதுவும் மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்கான். நருட்டோ எல்லாரும் சேர்ந்து தலையாட்டுறாங்க, ஒண்ணும் இல்ல கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லீ சொல்றான், உண்மையிலே இந்த பிளான் மாசா இருக்கு, ஷிகமாரு உண்மையிலே மாசுன்னு நினைக்கான் லீ. ஷிகமாரு சொல்றான், நான் இப்பதான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன், சாஸ்கிக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது, அவன் எனக்கு பிடிக்கவும் செய்யாதுன்னு சொல்றான். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் அவன் நம்ம ஊரோட காம்ரேடு, அவனை நம்ம காப்பாத்தியே தீரணும், ஏன்னா அவனும் ஹிடன் லீஃப்ல உள்ள ஒருத்தன் அப்படின்னு சொல்றான். அவனுக்காண்டி என் உயிரை கூட நான் கொடுக்க யோசிக்க மாட்டேன், ஏன்னா அவனும் லீஃப் வில்லேஜ்ல ஒருத்தன் சொல்றான். எல்லாரும் அதை ஃபீலிங்ஸோட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் நான் சோம்பேறியா இருந்தேன், ஆனா இன்னையில இருந்து நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன், ஏன்னா உங்களோட லைஃப் என் கையில இருக்கு, உங்களை நான் பாதுகாத்து கூட்டு போவேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கீபா சொல்றான், உண்மையிலே ஷிகமாரு நீ உண்மையிலே மாசு, நீ உண்மையான சுண்ணின் மாதிரியே நடந்துக்கிடுதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நெஜி கேட்க, எல்லாரும் உங்க நிஞ்சா டூல்ஸ் வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க நிஞ்சா டூல்ஸை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நருட்டோ அப்படி பழசை யோசிச்சு பார்க்க, சக்குராட்ட சொன்னத சாஸ்கி அப்படிலாம் போக மாட்டான், அப்படிப்பட்ட ஆளு கிடையாது, அவன் பவர்ஃபுல்லான ஆளு, அவன் இங்கதான் இருப்பான்னு சொல்லிட்டு. ஆனா நருட்டோ ஷாக் ஆகுறான், சாஸ்கி நீ இப்படி போவன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஷிகமாரு சொல்றான், வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சக்குரா அங்க இருந்து வாரா. ஷிகமாரு சொல்றான், லேடி சுனாடே உன்னை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க, உன்னை என்னால கூட்டு போக முடியாது, நீ சாஸ்கியை நிப்பாட்டணும் ட்ரை பண்ண நினைச்ச, ஆனா உன்னால கூட இதை முடியல, அதனால இனிமேல் நாங்க இதை பாத்துக்கணும் ஷிகமாரு சொல்றான். உடனே நட்ட கேட்கான், சக்குரா நீ சாஸ்கியை போய் பாத்தியான்னு சொல்லிட்டு. உடனே சக்குரா அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவன் சொல்றா, நருட்டோ நான் என் வாழ்க்கையில உன்ட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கேன் அப்படின்னு சொல்றா, நீ எனக்கு சாஸ்கியை மட்டும் திருப்பி கொடுன்னு சொல்றா அவ.
ஆனா அவனை வேற யாராலையும் நிப்பாட்ட முடியாது ஒன்ன தவிர, நீ ஒருத்த மட்டும்தான் அவனை நிப்பாட்ட முடியும்னு சொல்றா. அப்படியே அழுவுதா. நருட்டோ அதை அப்படியே கேட்டுட்டு ஷாக்ல இருக்கான். அப்புறம் அமைதியா இருக்கிறான். ஏன்னா சாஸ்கி மேல வச்சிருக்க லவ்வ தெரிஞ்சோன்னு நருட்டோ அப்படியே சோகமாக்குறான் லைட்டா. அதுக்கப்புறம் நருட்டோ சொல்றான், சக்குரா உனக்கு சாஸ்கிய ரொம்ப பிடிக்கும் அப்படித்தானே, எனக்கு இது இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு, கவலைப்படாத, நான் அவனை கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிட்டு சக்குரா அப்படியே ஷாக் ஆகுறா நருட்டோ பேசுறத பாத்துட்டு. அதுக்கப்புறம் அவ பழசை யோசிச்சு பாக்கா. சக்குரா வந்து சாஸ்கிட்ட பேசினது அந்த சாஸ்கி ரூபத்துல இருக்க நம்ம நருட்டோ தான். அப்ப டிரான்ஸ்பர்மேஷன் ஜுட்ஸு போட்டிருப்பான். அப்ப சாஸ்கி ரூபத்துல இருக்க நருட்டோ கேக்கா, சக்குரா நீ நருட்டோ பத்தி என்ன நினைக்கன்னு சொல்லிட்டு. அவன் ஒரு முட்டாளு, அவன் என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பான், ஆனா அவனுக்கு என்ன பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றான். ஆனா அதை நினைச்சு இப்ப அப்படியே ஷாக் ஆகுறா. அவன் எனக்கு தொல்லதான் தருவான்னு சொன்னது அப்படியே யோசிச்சு பாக்கா. அவ அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டா நருட்டோவை பார்த்துட்டு. உடனே சக்குரா அப்படியே அழுதுகிட்டே தேங்க்ஸ் சொல்றான், நருட்டோ ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு. உடனே நருட்டோ சொல்றான், என் வாழ்க்கையில சத்தியம் பண்ணி கொடுக்க சாஸ்கியை நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிட்டு. உடனே அப்படி சக்குரா மனசுல நினைக்கா, நருட்டோ உன்னே தவிர என்னை யாரும் இந்த அளவுக்கு புரிஞ்சது இல்ல, நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்திருக்க, முதல்ல இருந்தே நீ என்னை நம்பிக்கிட்டே இருந்திருக்கன்னு சொல்லிட்டு. நருட்டோ உண்மையில நீ கிரேட்னு நினைச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. உடனே கீபா சொல்றான், சும்மா சத்தியம் பண்ணி எல்லாம் கொடுக்காதன்னு சொல்றான். அதுக்கு நருட்டோ சொல்றான், கவலைப்படாத, என்னைக்குமே நான் வழியில இருந்து பின்னாடி போக மாட்டேன், அதான் என்னோட நிஞ்சாவேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நருட்டோ சொல்றான், வாங்க நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு. ஷிகமாரு சொல்றான், ஆல்ரெடி நமக்கு லேட் ஆயிருச்சு, வாங்க போவோம்னு சொல்லிட்டு 5 பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. உடனே லீ சொல்றான், கவலைப்படாத சக்குரா, நருட்டோவை பத்தி அவன் தம்ஸ் அப் காமிச்சான் அப்படின்னு அவன் அதை முடிச்சே தீருவான், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இவனும் தம்ஸ் அப் காட்டுறான். அதுக்கப்புறம் அந்த 5 பேர் நடந்து போறானுங்க. உடனே சாஸ்கி டீமை காட்டுறாங்க. உடனே 4 பேரும் சாஸ்கியை சுத்தி நிக்கானுங்க. அவனுக்கு சொல்றாங்க, நம்ம லீஃப் வில்லேஜை தாண்டி வந்துட்டோம், இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒராச்சிமார் ஒரு டாஸ்க கொடுத்துருக்காருன்ட்டு. என்ன டாஸ்க்னு சாஸ்கி கேட்கான். உடனே எல்லாரும் சிரிக்கானுங்க. அவனுக்கு சொல்றானுங்க, நீங்க வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை மட்டும் எங்களுக்காண்டி சாகணும்னு சொல்லிட்டு அப்படியே சொல்றானுங்க.